Accounting from incomplete records or simply single entry. அதாவது accounts will have real account, personal account, nominal account. Small business traders எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, they never bother about nominal account. They may have only these two. So complete records இருக்காது. அவைலபிள் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து நம்ம ப்ராஃபிட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்றதும் அல்லது அவைலபிள் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து டபுள் என்ட்ரி சிஸ்டத்துல போடக்கூடிய ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் அரைவ் பண்றது நம்மளுடைய வேலை. அக்கௌண்டிங் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஆர் சிங்கிள் என்ட்ரி. Every transaction will have equivalent debit and credit, right? So here it's not so. Either it may be only debit or credit. In case of any real account, we may have both the things recorded. So இதுல நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, what are the formats you have to understand? Now so you have to prepare the final accounts. You have to prepare the final accounts from the trial balance, like you have to prepare. Trial balance la neenga eppadi final accounts prepare பண்ணுவீங்க? Trading and P&L account and balance sheet. The same way you are going to prepare the trading and P&L account and balance sheet. Trading and P&L account and balance sheet. Okay, complete set நான் இங்க போடுறேன். Trading and P&L account and then balance sheet. For year end, during the year, in case of double entry system, we may be given complete trial balance, but in single entry we don't have the complete trial balance. அப்படி கம்ப்ளீட் ட்ரையல் பேலன்ஸ்ல இல்லை அப்படின்னு சொன்னா என்ன இருக்கலாம்? இனிஷியலா நீங்க ஒரு கம்பெனிக்கு ஒரு நான் ட்ரேட் பிசினஸ்க்கு ஆடிட் பண்றீங்க, நீங்க தான் அக்கௌண்ட்ஸ் வெரிஃபை பண்ணி டாக்ஸ் ஃபைல் பண்றீங்கன்னு வச்சுங்க, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறீங்கன்னு வச்சுங்க, நீங்க பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. அடுத்த வருஷம் வந்து வேற என்ன கேட்டால் ஒன்றுமே இருக்காது. ஆனால் போன வருஷம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேலன்ஸ் ஷீட் மட்டும் கையில் இருக்கும், ப்ளஸ் அவர்கிட்ட வேற என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும், பணம் வந்தது போனது பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ த பேலன்ஸ் ஷீட் வாட் வி ஹேவ் இன் த பிகினிங் வில் பி த ஸ்டார்டிங் பாயிண்ட். இல்லை அந்த டீட்டெயில்ஸும் ஒன்றும் இல்லை, அவரே குத்து மதிப்பாக ஆரம்பத்தில் இதெல்லாம் சொத்தாக இருந்துச்சு சார் அப்படின்னாருன்னா, வி ப்ரிப்பேர் எ ஸ்டேட்மெண்ட் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் அ கேபிட்டல் எக்ஸிஸ்ட் இன் த பிகினிங். That is called opening statement of affairs, otherwise opening balance sheet. Statement of affairs. The opening statement of affairs சொல்றதோடைய பர்பஸ் என்னன்னா, it's not a format of a balance sheet. To find out some missing data ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றேன். என்னென்ன அசெட் இருக்கு, மைனஸ் என்னென்ன கடன் இருக்கு, லெஸ் பண்ணாக்கா வாட் இஸ் அ ஃபண்ட் ஃபார் த ஓனர். அது நீங்க வெர்டிகலா சும்மா அசெட் எல்லாம் ஆட் பண்ணுங்க, லைபிலிட்டிஸ் சப்ட்ராக்ட் பண்ணி கூட போடலாம். அல்லது அசெட் சைடில் எல்லா அசெட்ஸையும் போடுங்க வித்தவுட் த ஃபார்மேட். அது என்ன சார் ஃபார்மேட் அப்படின்னு சொன்னாக்கா, யூ ஸ்டார்ட் வித் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் கரண்ட் லைபிலிட்டிஸ் தானே சார், கரண்ட் அசெட்ஸ் தானே ஃபார்மேட். அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒன் ஆஃப்டர் ஒன் ஐ ஜஸ்ட் ரெக்கார்ட் ஆல் திஸ் திங்ஸ். என்ன அசெட்ஸ் கையில் கிடைக்குதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரெண்டுன்னு எழுதிட்டே வந்துடுவேன். தட் இஸ் வாட் அபவுட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அந்த ஆண்டு டிரான்சாக்ஷன் பண்ண ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் இருந்துச்சுன்னா அது டீடைல்ஸ் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. பேங்க் மூலமாக பண்ணியிருந்தால் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுப்பாங்க. வி மே ஹேவ் தட். ஸோ கேஷ் புக் மே பி ப்ரிப்பேர்ட். Right, receipts and payment. Here we may be given assets, liabilities and capital. Cash book single column இருக்கலாம், double column இருக்கலாம், triple column இருக்கலாம். Opening balances, closing balances. Opening balances and closing balances.
we may have receipts and payments. Receipts are recorded in the debit side. Payments will reduce the cash balance credit side. இந்த ரெசிட்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னு சொன்னாக்க ரெவென்யூ ரெசிட்ஸாக இருக்கலாம், ரெவென்யூ ரெசிட்ஸாக இருக்கலாம், கேபிட்டல் ரெசிட்ஸாக இருக்கலாம். ரெவென்யூ ரெசிட்ஸ்னா என்ன, கேபிட்டல் ரெசிட்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் தியரியில். அதே மாதிரி இட் மே பி ரெவென்யூ பேமெண்ட்டாக இருக்கலாம் and it may be capital payment ஆகவும் இருக்கலாம். Is that clear? Revenue related இருந்தால் that will go to the P&L account. This should go to the P&L account. Capital receipts and payment will affect the balance sheet items. Balance sheet items. When it comes for the trading and P&L account, as usual, it will have the two part. Normal trading என்ன இருக்குமோ அதெல்லாம் வந்துரும், பேலன்ஸ் ஷீட்ல வந்துருச்சு. ஸோ இந்த டீட்டெயில்ஸும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த டீட்டெயில்ஸும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் இன் கேஸ் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி. சம்டைம்ஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ப்ரிப்பேர் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். தட் வில் see here. என்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி சொன்னாக்க ரிலேட்டட் டு ப்ராபப்லி எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கம். வி அஸ்யூம் expenses paid. Whatever the expenses we pay posted in the payment side of a cash book, but that may not be the real expenses. Yeah, we are following the accrual system. As we are following the accrual systems, any facilities you enjoyed but payment is not made, that is also your expenses should be added. Add outstanding. And if there is any advance, that should be subtracted. அதாவது தராம இருந்தால் அது இந்த வருஷம் தந்திருக்கல, நெக்ஸ்ட் இயர் நம்ம தருவேன். ஆனால் அது இந்த வருஷத்துடைய செலவு நெக்ஸ்ட் இயர்ல பேமெண்ட் சைடில் போகும். அதே மாதிரி அடுத்த வருஷம் போன வருஷம் அதே மாதிரி கூட நடக்கலாம் இல்லையா? போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கு, அப்போ இந்த வருஷம் நான் என்ன பண்ணியிருப்பேன், பேமெண்ட் பண்ணியிருப்பேன், ஆனால் அது இந்த வருஷத்துடைய செலவு கிடையாது. தட் வாஸ் த பில் ஃபார் தட் லாஸ்ட் இயர் ஆஸ் பர் த மேட்சிங் கான்செப்ட். தட் இஸ் மென்ட் ஃபார் த லாஸ்ட் இயர், நாட் த கரண்ட் இயர். So any payment you made related to the outstanding of the previous year is not the expenses for the current year should be removed. So minus outstanding of the previous year. Payment made in the last year may be used for this year, so it should be added. So advance of the previous year. After doing all this adjustment, the balance what you get is nothing but expenses transferable to the P&L. இதுதான் எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் த கரண்ட் இயர், அட்வான்ஸ் ஆஃப் தி கரண்ட் இயர், அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ரீவியஸ் அண்ட் அட்வான்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் எல்லாமே பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்பென்சஸ். திஸ் வில் கோ டு த கேஷ் புக், திஸ் வில் கோ டு தி கேஷ் புக், திஸ் வில் கோ டு த ட்ரேடிங் அண்ட் P&L account, nominal account. These two appearing in the closing balance sheet, and these two will appear in the opening balance sheet. Leah, outstanding will appear in the balance sheet side, liability side, outstanding expenses. Opening outstanding and the previous year balance sheet liability side appear. இதுவே மாத்தி கூட யோசிக்கலாம். எக்ஸ்பென்சஸ் பெய்டு பதிலா income received. Whatever the income you receive is not your income. There may be outstanding, அதே மாதிரி plus or minus பண்ணிட்டீங்கன்னா this is what about the actual income transferable to the P&L account. So we may have format for the expenses, format for the income. ரெண்டுக்குமே நம்ம format தெரிஞ்சுக்கலாம். So first set is over. Adjustment. Then sometimes there may be consumables. You need to understand how to adjust for the consumables, second part. This is the first part, assets, expenses and income. Second part, consumables, stationery item, oil, fuel, இதெல்லாம் இருக்கு. அப்ப ஸ்டேஷனரின்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறேன்.
stationery purchased. Now the question is that stationery purchased is expenses or not? Is that expenses or not? Purchases வந்து எக்ஸ்பென்ஸா இல்லையா? எப்படி சொல்லுவீங்க எக்ஸ்பென்சஸ்? ஏற்கனவே அட்டன் பண்ண கேட்குறேன். ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கிறீங்களா இல்லையா? பர்ச்சேசஸ் எக்ஸ்பென்ஸா? எக்ஸ்பென்சஸ் இல்லையா? பர்ச்சேசஸ் எக்ஸ்பென்ஸா அசெட்டா? அந்த இயர்லேயே சேல் பண்ணிடுச்சுன்னா அது எக்ஸ்பென்சஸ், சேல் ஆகணும்னா அசெட். 31st March அன்னைக்கு குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, எக்ஸ்பென்ஸா? எப்படி விற்க முடியும்? தட் வில் கோ டு த பேலன்ஸ் ஷீட் அசெட் சைட். பர்ச்சேசஸில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கிறீங்களோ, சேல் பண்ணியிருக்கிறீங்க கன்சியூம் பண்ணியிருக்கிறீங்களோ அதுதான் எக்ஸ்பென்சஸ், அதுதான் நாமினல் அக்கௌண்ட். கிளியர்? அப்போ ஸ்டேஷனரி பர்ச்சேஸ்ட் at opening stock with that minus closing stock from that. This is what about the expenses. Stationery consumed is the expenses. இதுக்கு தான் நான் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னோட வீடியோ பார்த்துருவாங்கன்னு சொல்றது. சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதானே தெரியும் உட்காந்துருக்காதீங்க. go and see once. ஓகே, கமிட் பண்ணுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். ஓகே, நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா இல்லையாங்கிறத நான் அங்கங்கே இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் கெஸ் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் நுணுக்கமாக வந்து நீங்கள் +1 +2 படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும்போதோ பார்க்க மாட்டீங்க, அப்போ தேவைப்படலை. ஹையர் ஸ்டடீஸில் ப்ரொஃபஷனாக போகும்போது ஒவ்வொரு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ரீஸ்டார்ட் த சேம் ஃப்ரெஷ், ரீஸ்டார்ட் த சேம் ஃப்ரெஷ். அதை விட்டுட்டு ட்ரையல் பேலன்ஸ் வரைக்கும் தெரியுமே, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் தெரியுமேன்னு விட்டிங்கன்னா இங்கெல்லாம் இடிக்கும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். தெரிஞ்சதே ஜேர்னல் என்ட்ரி எங்களுக்கு தெரியாதா சார்? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் எங்களுக்கு தெரியாதா? தெரியாது, போய் பாருங்கள், அங்கே ரொம்ப டீட்டெயிலிங் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, கோ அண்ட் வாட்ச். ஃபவுண்டேஷன் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்களும் புதுசாக என்கிட்ட கேட்குறாங்க. என்ன காரணம்? மறந்துடுச்சு. போங்க திரும்ப பாருங்கள். வேறு வழியே இல்லை. இது பை ஹார்ட் ஆகிற வரைக்கும், கான்செப்ட்ஸ் பை ஹார்ட் ஆகிற வரைக்கும் உங்கள் கீழே தான் இருக்கு. ரைட். ஸ்டேஷனரி பர்ச்சேஸ், ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், ஸ்டேஷனரி கன்சியூம். This will be consumption will be your expenses transferable to the P&L account. இது பேர் adjusted purchases. Purchases real account, adjusted purchases nominal account அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம டீட்டெயிலாக பேசியிருப்போம். Go and watch those videos. Stationery purchased may be real account. Purchases may be cash purchases இருந்தால் கேஷ் புக்கில் போயிடும். கிரெடிட் பர்ச்சேஸாக இருந்தால் கிரெடிட்டர்ஸ் ஃபார் எக்ஸ்பென்சஸ் அங்கே போயிடும், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் போயிடணும். ஓப்பனிங் ஸ்டாக் will available in the opening balance sheet and this will be appearing in the closing liabilities. Assets and liabilities. அசெட்ஸ் அக்கௌண்ட்டும் liabilities அக்கௌண்ட்டும் சில சமயம் சில ரெக்குயர்மெண்ட்டுக்காக போட வேண்டியதாக இருக்கும். ஒர்க்கிங் நோட் மாதிரி, இதெல்லாம் ஒர்க்கிங் நோட்ஸ் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் நோ ப்ராப்ளம். Sometimes we need to prepare the opening balance sheet where we don't have the structure, which it is named as statement of affairs, opening statement of affairs. And then we have the cash book, and then we have cash book. ஒரு நான் ட்ரேடர் மீன்ஸ் ஒரு சாதாரண ட்ரேடராக இருக்கிற சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் மெயின்டைன் பண்ண மாட்டார். வாங்குறது விற்கிறது எல்லாமே அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் இருக்கும். அட்லீஸ்ட் ஹி கிவ்ஸ் தட் டீட்டெயில். அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பல விஷயங்கள் நமக்கு ரா டேட்டா மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம பேமெண்ட் எவ்வளோ இருக்கும், அல்லது உண்மையிலுமே எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்கும், ரெசிப்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கும், அது உங்களுக்கு இன்கமா, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அகெயின் we need to work out the working notes here separately. இதில் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கிறேன். எக்ஸ்பென்சஸ் பெய்ட் ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் மைனஸ் அட்வான்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். இது ஃபார்மேட். பட் இது ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக எப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்போ நான் டீச் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு அடுத்தது நம்ம இமீடியட்டாக படிக்கக்கூடிய சாப்டர் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதோட லிங்க் பண்ணி அதை படிக்கணும். என்னத்துக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, என்பிஓ வரும்போது இதே ஸ்ட்ரக்சர் தான் அங்கே. பட் ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் பதில் அங்கே இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவீங்க, கேஷ் புக் பதில் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சொல்லுவீங்க, எல்லாம் சேம். ஸோ ரெண்டு சாப்டருமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான். ஸோ யூ நீட் டு கனெக்ட் தீஸ் டூ while studying. Immediately after finishing your final accounts rectification errors, go to this chapter to master yourself the base. The base is strong and so now you are ready for further working.
Right. Sometimes you need to open assets account and liabilities account also to get the missing data. Purchase பண்ணியிருக்கிறாங்க, ஆரம்பத்தில் அசெட்ஸ் இருந்திருக்கு, நடுவில் ஒரு பர்ச்சேஸ் நடக்குது, ஒரு சேல் நடக்குது, depreciation ஆகுது, then what is the closing balance of the assets to be shown in the balance sheet, closing balance sheet தெரியாது. So now you have to open that particular assets account to find out what is the balance of that assets at the year end. அதுக்கு assets account open பண்ண தெரியணும். liabilities account open பண்ண தெரியணும். ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த liabilities account open பண்ண தெரியணும். இந்த assets-ஐ 3 பார்ட்டாக பிரிக்கிறேன். One is debtors, another one is BR, then others-னு பிரிச்சிடுறேன். others-க்கு நார்மல் ஃபார்மேட். அதே மாதிரி liabilities-ல வரும்போது creditors and bills payable, others. others-ல depreciable, non depreciable assets are நம்ம பிரிக்கலாம். Okay, you need to understand the format for collectively for this first. அதுக்கப்புறம் அதர் கேசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். முதல் இந்த ஃபார்மேட் டீச் பண்ணுறேன். ஒரு டெட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் எப்படி அப்பியர் ஆகும், ஹவு திஸ் வில் அப்பியர். ஓகே, எல்லாமே ஃபார்மேட் கொடுத்துருக்குறேன், ஆனால் ஃபார்மேட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணோம். ஹியர் இஸ் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேட்ஸ் இந்த புக். Capital, resources, liabilities, non-current assets, investment, current assets. Cash book, maybe revenue and capital items ரெண்டுமே இருக்கலாம். Income receipts, assets sold இருக்கலாம். எல்லாமே டீடைல்ஸ் கொடுத்துருக்குறேன். Trading and P&L accountல trading account first block and then P&L account and then balance sheet. We know that. அதுக்கப்புறம் you need to understand the fixed assets. அதில் assets opening concept. அதுக்கு பிறகு debtors and BR, creditors and BP எல்லா ஃபார்மேட்டும் நான் கொடுத்துருக்குறேன். creditors and bills payable, debtors and BR, other assets, other liabilities. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்குறேன். எல்லாமே கரெக்டாக ஃபார்மேட் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி கன்சியூமபிள்ஸுக்கான ஃபார்மேட். ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் கன்சம்ஷன். ஓப்பனிங் ஸ்டாக் வில் கோ வேர், ஓப்பனிங் அசெட்ஸ், பர்ச்சேசஸ் வில் பி ஐதர் கேஷ்னா கேஷில் போய்டும், கிரெடிட்னா கிரெடிட்டாஸில் போய்டும். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற ஃபார்மேட்டும் கொடுத்துருக்குறேன். இன்கம் கொடுத்துருக்குறேன், எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்குறேன். So all the formats are already given. So I am giving the explanations here once again for the learning. Now, before I go for the assets, let me first finish off the debtors and BR, creditors and BP and the format எப்படி இருக்கும். Let's see. எப்போதுமே ஒரு asset account இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு liabilities இருந்தால் எப்படி இருக்கும். Okay, we'll start with the debtors. Debtors account. Next BR account. ரெண்டுமே எனக்கு அசெட் தான். creditors account and bills payable account. This set you have to be strong. Here you just see இந்த ஃபார்மேட் முடிக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட் பார்க்கலாம். ஒரு அசெட் அக்கௌண்ட் சொன்னாலே உங்கள் மைண்டில் என்ன வரணும், ஓப்பனிங் ஷுட் பி இந்த டெபிட் சைட் டு ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் பை க்ளோசிங் பேலன்ஸ். ஒரு அசெட்டோடைய ஃபார்மேட். டோன்ட் மெஸ் அப் வித் ஜர்னல் என்ட்ரி, அங்கேருந்து இங்கே போஸ்ட் ஆகும்போது எப்படி எல்லாம் வரும். We directly think about how the assets account will appear. Opening should be in the debit side, closing should be in the credit side. If that asset is increasing, should be debited. If any items reducing the value of the assets will be posted in the credit side. When it comes to the creditors, apply reverse. Opening balance should be in the credit side and closing balance should be in the debit side. If the creditors are increasing, credited. If this is decreasing, debited. Format clear. BR என்னது asset தானே, opening balance எங்க இருக்கும், to opening balance by closing balance. Bills payable அதே மாதிரி by opening balance
to closing balance. Is that okay? Now, debtors increase ஆகிறதுக்கு காரணங்கள் என்ன? Credit sales ஒன்று. எப்போ குறையும்? பேமெண்ட் பண்ணா குறையும். பேமெண்ட் எப்படி பண்ணலாம்? கேஷ், பேங்க், செக்கா கொடுக்கலாம், கேஷா கொடுக்கலாம், பிஆரா கொடுக்கலாம். பிஆரா கொடுத்தால் இட் will increase the பிஆர். பிஆரா கொடுத்தால் இட் will increase the பிஆர். Is that clear? கேஷ் ரெசிட் சைடில் போயிடும், பேங்க் காலத்தில் ரெசிட் சைடில் போயிடும். பிஆரா கொடுத்திருந்தால் பிஆர்ல டெபிட் சைடில் போயிடும். வேற எப்படி குறையும்? எவ்வளோ வருஷம் உங்க கூட பிஸ்னஸ் பண்றேனே சார், கொஞ்சம் ஆஃபர் கொடுங்க, ரிலீஸ் பண்ணிக்கிங்க, ஓகே கொடுத்துடலாமே. டிஸ்கவுண்ட் அலோட். ஆளே பிடிக்க முடியல, அப்ஸ்கேன் எங்க இருக்கிறான்னு தெரியல, இனிமேல் அந்த பணம் வராது. அப்ப அவர் பேரை வச்சுட்டு என்ன பண்றது? பேட் டெட் டெபிட் பண்ணிடுங்க, ரிவர்ஸ் பண்ணிடுங்க. பேட் டெட். வாங்கிட்டு போன பொருள் சரியில்லை, இந்தாங்க சார் நீங்களே வச்சுங்க, ரிட்டர்ன் பண்ணலாமா இல்லையா? ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன். In all these cases, the debtors will be reducing. In all these cases, debtors will be reducing. Cash கொடுத்தார், ஓகே. பேங்க் கொடுத்தா அது டிசானர் ஆச்சுன்னா என்ன ஆயிடும்? போஸ்ட் in the opposite side. இங்கே டிசானர் ஆஃப் செக். Dishonor of check. BR கொடுத்தார், அந்த BR dishonor ஆயிடுச்சு. இந்த BR என்ன ஆயிடும்? ப்ராம்ப்டா மெச்சூரிட்டி அன்னைக்கு செட்டில்மெண்ட் பண்ணலாம், கேஷ் அண்ட் பேங்க். மெச்சூரிட்டி அன்னைக்கு கொண்டு போனேன், பில்லை கொடுத்தேன், கையில் பணத்தை வாங்கிட்டேன், இல்லை பேங்க்ல கொடுத்தேன், கலெக்ஷன் பண்ணி என்னுடைய அக்கௌண்ட்ல போட்டாங்க. வேற எப்போ பிஆர் குறையும்? வேற எப்ப குறையும் பிஆர்? எப்ப குறையும்? டிசானர் ஆச்சுன்னா. ஓகே, மெச்சூரிட்டி அன்னைக்கு கொடுக்கல, அதுக்கப்புறம் எதுக்கு பிஆர்? அது கிழிச்சு போட வேண்டியதானே, வேஸ்ட். கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, 3 மாசத்துல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 3வது மாசத்துக்கு அப்புறம் போய் கேட்டா இல்லைன்ட்டான், தரல. Now you have to take the legal action on him. அது வரைக்கும் அதை கிழிச்சு தூக்கி போட வேண்டியதான். அப்ப டிசானருக்கு என்ன பண்ணுவீங்க? டிசானர் பண்ணும்போது டெட்டாஸை திரும்பவும் நீங்க ரிவர்ஸ் பண்ணிக்கிறீங்க. இங்க டிசானர் ஆஃப் பிஆர். செக்கும் டிசானர் ஆகலாம், பிஆரும் டிசானர் ஆகலாம். ரைட். வேற எப்படி குறையலாம்? பிஆர் எப்ப குறையும்? என்னப்பா? டிஸ்கவுண்ட் பண்ணா குறையும், அதான் பேங்க் வந்துருச்சு. வேற எப்படி குறையும்? பேங்க் டு பிஆர். பேங்க்ல கொடுக்குறேன், டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க, பேங்க் அக்கௌண்ட் அண்ட் அலாங் வித் தி டிஸ்கவுண்ட். வேற எப்ப குறையும்? மேபி என்டார்ஸ்ட் டு கிரெடிட்டார். மேபி என்டார்ஸ்ட் டு கிரெடிட்டார். ஓகே, என்டார்ஸ்மெண்ட். அப்போ இது எங்க போகும்? இது எப்போ எங்க போகும்? இது கிரெடிட்டார்ஸ்ல இந்த பேலன்ஸ் குறையும். வெயிட். இது அப்படியே வச்சுக்கலாம். பேரலி. அப்ப காம்ப்ரிஹென்சிவ் ஐடியா உங்களுக்கு வந்துடணுங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்ன மாதிரி நடக்கலாம், வாட் அபவுட் ஆல் த சிச்சுவேஷன்ஸ் while recording the debtors or BR, creditors and BP. எல்லாமே கிளியரா உங்க மைண்ட்ல இருக்கணும், பை ஹார்ட் பண்ணிருந்தது. கிரெடிட்டார்ஸ் வரும்போது கிரெடிட்டார்ஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அதை முதல் முடிக்கலாம். ஸோ இதை நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். என்டார்ஸ் பண்ணும்போது டெட்டார்ஸையும் கிரெடிட்டார்ஸையும் மெர்ஜ் பண்ண போகிறோம். கிரெடிட்டார்ஸ் சொல்லுங்க, எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? கிரெடிட் பர்ச்சேசஸ் அப்போ இன்க்ரீஸ் ஆகும். எப்போ குறையும்? பேமெண்ட் பண்ணும்போது டு கேஷ் அல்லது பேங்க் மூலமா செக்காவும் கொடுக்கலாம். வேற எப்ப குறையும்? டிஸ்கவுண்ட் கொடுங்க சார். பில்ஸ் பேபிளா நம்ம எழுதி கொடுத்துட்டோம்னா குறையும். அது எங்க போயிடணும்? பில்ஸ் பேபிள்ல கிரெடிட்டார்ஸ்னு இங்க வந்துடும்.
பில்ஸ் பேயபிளில் கிரெடிட்டார்ஸ்னு வரும். இங்கே இருக்கிறதுலாம் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இருக்கு இருக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. பேட் டெட் இருக்குமா இங்கே? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கும். இதுக்கு ஈக்குவலாக பார்த்துட்டு வரேன். பேட் டெட்டுக்கு ஈக்குவலண்டா டெஃபிஷியன்சி அக்கௌண்ட், அதோட பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ண வேண்டியதான். பணம் இல்லைன்னா க்ளோஸ் பண்ண வேண்டியதானே. ஸோ ரேர் சுச்சுவேஷனில் கிரெடிட்டார்ஸில் பேட் டெட் வரும். டெஃபிஷியன்சி அதுக்கு ஈக்குவலண்ட் அக்கௌண்ட் டெஃபிஷியன்சி, பட் வெரி ரேர். டெஃபிஷியன்சி வரும்போது நாம ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம், வேற யாராவது ப்ரிப்பேர் பண்ணிருப்பார். பேட் டெட்னு போடக்கூடாது. நீ எனக்கு கடன் கொடுத்துப்பார், நான் எவ்வளோ பேடுன்னு உனக்கு அப்போ தான் தெரியும் அப்படின்னு நம்பி கடன் கொடுப்பீங்க. ஸோ அப்போ வராது இது. ஸோ இது ரொம்ப ரேரஸ்ட் சுச்சுவேஷன், பட் இருக்கு. இதுக்கு ஈக்குவலண்ட்டுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சேல்ஸ் ரிட்டர்ன் மாதிரி இங்கே என்ன வருது? பர்ச்சேஸ் ரிட்டர்ன். தென் வேற எப்படி குறையும் கிரெடிட்டார்ஸ்? வேற எப்படி குறையும்? பிஆர் கிவன். இல்லையா? எனக்கு வந்த பிஆர் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்கேன். என்டார்ஸ் கிரெடிட்டார்ஸ் கொண்டு பிஆர் க்ளோஸ்ட். பிபி எப்போ குறையும்? ஆன் ப்ராம்ப்ட் பேமெண்ட். கிரெடிட்டார்ஸுக்கு பேமெண்ட் பண்றீங்க எப்போ? இதுக்கான பேமெண்ட் எப்போ பண்றீங்க? கேஷாக கொடுக்கலாம் அல்லது பேங்காக கொடுக்கலாம். ஒரு சம்ல என்ன பண்ணிட்டாங்க, கொடுக்க வேண்டிய பிபிக்கு பிஆர் எடுத்து கொடுத்துட்டான். நியூட்ரலைஸ் ஆயிடும். யோசிக்கலாம் தானே, எவ்வளோ வேணாலும் யோசிக்கலாம். இட்ஸ் அ லாங்குவேஜ் சொன்னேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபார்மேட் பை ஹார்ட் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி ஐ ஹவ் கிவன் ஹியர். டெட்டார்ஸில் செக் டிசானர், பில்ஸ் ரிசீவபிள் டிசானர், கிரெடிட் சேல்ஸு, பேங்க் ஆர் கேஷ், டிஸ்கவுண்ட் அலோட், பேட் டெட், பில்ஸ் ரிசீவபிள், டிராயிங் ஆன் ட்ரான், சேல்ஸ் ரிட்டர்ன், கிரெடிட்டார்ஸ் மியூச்சுவல் ஓவிங்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி பிஆர் வந்து செட்டில்மெண்ட் அப்போ மெச்சூரிங் ஆர் டிஸ்கவுண்டிங், டிஸ்கவுண்ட் வரும்ல, டிஸ்கவுண்ட் பண்ணும்போது கிரெடிட்டார்ஸு டெட்டார்ஸு எல்லாமே வருது. டெட்டார்ஸ் அப்படிங்கிறது டிசானர், கிரெடிட்டார்ஸுங்கிறது என்டார்சிங். கிளியர்? ஆல் த ஃபார்மேட்ஸ் ஆர் அவைலபிள் தேர் அண்ட் ஹியர் ஐ ஹவ் கிவன். ஒவ்வொன்றும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டோரி மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா, பொருளை விற்கிறேன், தரல பணத்தை, அப்புறம் அவன்கிட்ட எப்படி வசூல் பண்ணலாம்? ஒரு பார்ட் வசூல் பண்ணலாம், கேஷாக பேங்காக கொடுக்கலாம், எழுதி வாங்கிக்கலாம், பிஆரா, டிஸ்கவுண்ட் கேட்குறார், ரொம்ப நாள் நம்ம கூட பிஸ்னஸ் பண்ணுறாரு, கொடுத்துருவோம். ஆள் தர முடியாத நிலைமையில் இருக்கிறார், நாமளே தள்ளுபடி பண்ணுறோம், பேட் அப்படின்னு சொல்லிட்டு பேட் இட்டு. அதுக்கப்புறம் குட்ஸு சரியில்லைன்றார், சேல்ஸ் ரிட்டர்ன். இது செட். இது செட். Hope now you'll understand this format. Debtors and BR and creditors and BP formats over. We have to go for the others. Others la non-current assets format moda paakalam. Okay. ஏதாவது டவுட் இருக்கா இதில்? இது வரைக்கும் சம் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக போட வேண்டியதான். இந்த ஃபார்மேட் தெரிஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு சம்லையும் ஏதாவது யூனிக் பாயிண்ட் இருந்தால் அதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Now, let's see. Assets account. Non-current assets means depreciable assets ஒர்க் அவுட் பண்ணுறேன். நான் டெப்ரிஷியபிள் அசெட்ஸில் அவ்வளோவா இருக்காது, டெப்ரிசியேஷனே இருக்காதுன்னு இன்னும் சிம்பிள் தானே. assets account. Okay. Under WDV model, அதாவது டெப்ரிசியேஷன் இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. assets account we show at its own original value.
அதுக்கான depreciation assetsல subtract பண்ணாம it is clubbed in the depreciation account or accumulated depreciation account or provision for depreciation account. So provision for depreciation account இதுக்கு பேரு provision for depreciation. I request that inter students go and watch the depreciation videos from foundation as well as in your own playlist also I have included. பார்த்துட்டு வாங்க சார் தெரியும் சார்லாம் வெயிட் பண்ணாதீங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒரு வீடியோவாவது முடிச்சுட்டே வாங்க அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஒவ்வொரு வருஷமும் டெப்ரிசியேஷன் அசெட்ஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த மாடல்ஸ். அசெட்ஸோட வேல்யூ அப்படியே இருக்கும், அதுக்கான டெப்ரிசியேஷனை வேறொரு அக்கௌண்ட்டில் அக்யூமுலேட் பண்ணிட்டு வர்றது இன்னொரு மாடல். ரெண்டு மாடலையும் இந்த பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும் தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஹியர் டு ஓப்பனிங் பேலன்ஸ், அசெட்ஸோட பேலன்ஸ் வந்து ஓப்பனிங் எங்கிட்ட இருக்கணும் டெபிட் சைடில், பை க்ளோசிங் பேலன்ஸ் should be in the credit side. Should be in the credit side. Asset increase ஆச்சுனா debit, decrease ஆச்சுனா credit. எப்பெல்லாம் increase ஆகும் asset? Cash or bank on purchase. On purchase. எப்ப குறையும்? Cash or bank on sale. Cash account debit to asset means sale. யூஸ் பண்ணும்போது ஒரு வேல்யூ குறையும், டெப்ரிசியேஷன். ரைட், விற்கும் போது நம்ம எதிர்பார்த்த பணம் வரல அப்படின்னு சொன்னாக்க லாஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆன் சேல். லாஸ். விற்கும் போது ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டெபிட் சைடில் ப்ராஃபிட், ஏன்னா இட் இன்க்ரீசஸ் த வேல்யூ ஆஃப் தி அசெட்ஸ். நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, WDV மாடல் சொல்லும்போது ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன வேல்யூவில் இருக்கணும்? WDVயில் இருக்கும். க்ளோசிங் பேலன்ஸ் என்ன இருக்கும்? WDV இருக்கும். டெப்ரிசியேஷன் என்ன வேல்யூவில் இருக்கும்? டெப்ரிசியேஷன் ஃபார் ஆல் தி அசெட்ஸ் ஃபார் த கரண்ட் இயர். டெப்ரிசியேஷன் ஃபார் த கரண்ட் இயர் ஃபார் ஆல் தி அசெட்ஸ், எல்லா அசெட்ஸும் கரண்ட் இயரோட வேல்யூ இருக்கும். இந்த ஆண்டு எத்தனை அசெட்ஸ் இருக்கு? இந்த ஆண்டு இருக்கிற எல்லா அசெட்ஸுக்கும் என்ன டெப்ரிசியேஷன்? இந்த ஆண்டோட டெப்ரிசியேஷன், போன வருஷத்தோட டெப்ரிசியேஷன் ஆல்ரெடி சப்ட்ராக்டட், வாஸ் ஆல்ரெடி சப்ட்ராக்டட். What happens in case of original value of the assets, sir? To opening balance here, to opening balance here, by closing balance. If the opening balance are increasing, assets are increasing, debit it, decrease ஆச்சுனா credit பண்ணுங்க. எப்ப increase ஆகும்? Cash purchase பண்ணும்போது increase ஆகும். எப்ப decrease ஆகும்? Sale பண்ணும்போது. Depreciation ஆகும்போது decrease ஆகுமா? Depreciation ஆகும்போது decrease ஆகுமா increase ஆகுமா? ஒன்றும் ஆகாது. ஷோன் இந்த ப்ரொவிஷன்ஸ் அக்கௌண்ட், அங்கே போய் கிளப் பண்ணிட்டே வருவீங்க. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன், அசெட்ஸோடைய ப்ரொவிஷன் அப்படின்னா அது லைபிலிட்டிஸ் ஐட்டம் மாதிரி, இல்லை அசெட்ஸோடைய வேல்யூ ரிடக்ஷன் மாதிரி. இப்போ லைபிலிட்டிஸ்னா எந்த சைடில் இருக்கணும்? ஓப்பனிங் ஷுட் பி இந்த கிரெடிட் சைட், க்ளோசிங் ஷுட் பி இந்த டெபிட் சைட். பை ஓப்பனிங் பேலன்ஸ், by opening balance to closing balance. அப்ப depreciation எங்க வரும்பா? Where this will come? Depreciation for all the assets for the year will come where? Provision for depreciation. That increases the accumulated depreciation balance. Depreciation balance increase ஆயிட்டே வரும். ஆரம்பத்தில் 10,000 ரூபாய் இருந்துச்சு, இந்த ஆண்டு ஒரு 5,000, 10 + 5 15, அடுத்த ஆண்டு 5,000, 10 + 5 + 5 20, இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ டெப்ரிசியேஷன், ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் depreciation for all the assets for the current year.
Okay, for the current year. Ultimately, this will be transferable to P&L account or simply P&L account கூட இதுக்கு வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். Amount transferable to the P&L account, அதனால டேரக்டா P&L account போடலாம். Depreciation to provision, then later P&L to depreciation, ரெண்டு என்ட்ரி கிளப் பண்ணும்போது P&L account to provision for depreciation சிங்கிள் என்ட்ரியா போட்டுருப்பாங்க, பயந்துடக்கூடாது. அப்ப டெப்ரிசியேஷன் இயர் ஆன் இயர் இதுலயே ஆட் பண்ணிட்டே போனா சார் provision for depreciation increase ஆயிட்டே போகும்ல சார், எப்ப சார் குறையும்? when this will reduce, when the concerned asset is sold, எந்த அசெட்ஸ்க்கு டெப்ரிஷியேட் பண்ணிட்டு வருமோ அந்த அசெட்ஸ் வித்தாச்சுன்னா இனிமேல் டெப்ரிஷியேஷன் தேவையில்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரொவிஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஆன் சேல், ஆன் சேல் கவனிங்க, ஆன் சேல், ஆன் சேல் you will get the cash, you will get the cash, on sale you will get the cash, on sale you will get the profit or loss, loss are the credit side, that reduces the value, loss. அதே சமயத்தில் gain on the debit side, gain or profit. வித்தாச்சுன்னா வித்த அசெட்ஸுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம டெப்ரிசியேஷன் கிரியேட் பண்ணது எதுல இருக்கும்? ப்ரொவிஷன்ல இருக்கும். அசெட்டே இல்லை, இதுக்கு ப்ரொவிஷன் should be transferable from provision to here, provision for depreciation. இங்க இருந்து assets account, transfer. on sale நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்னது? this block you have to mind, keep in your mind, மறக்க கூடாது. இந்த செட் ஃபுல்லா உங்க மைண்ட்ல இருக்கணும். when the asset sold you have to keep this idea in your mind, on sale. clear? any doubts? இதை நம்ம டீட்டெயிலா எதுல வச்சிருக்கிறோம்? டெப்ரிசியேஷன் சாப்டர்ல இருக்கு. ஃபவுண்டேஷன்ல நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க, புக் பேக் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறேன். இந்த வாரம் புக் பேக் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறேன். இன்டர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்க்க சொல்லியிருக்கிறேன், பார்த்துருக்க மாட்டீங்க சார். நோ, பார்த்தீங்கன்னா எனக்கு கஷ்டம், பார்க்கலன்னு எனக்கு சந்தோஷம். ஏன்? அடுத்த பேட்ச் திரும்ப வருவீங்க இல்லை சார்? உங்களை விட்டு பிரிய மனசே இல்லை சார். சொல்லுங்க இப்ப, ஏன் சந்தோஷம் பண்ண வேணாமா? ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு எப்படி வருத்தம் இருக்கோ அதே மாதிரி எனக்கு வருத்தம் இருக்கும். அதனால ரிசல்ட் எல்லாம் கேட்கறதில்ல யார்கிட்டையும். எத்தனை முறை டென்ஷன் ஆகுது? அதான் ஒழுங்கு முறையாக படிங்க. நீங்க தான் டிசைட் பண்ணும். ஐ வாண்ட் டு கிளியர் இன் சிங்கிள் அட்டெம்ப்ட் நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா நீங்க பாஸ். என் கையில் ஒண்ணுமே இல்லை, நான் சொல்லி தான் தர முடியும். தட்ஸ் அப் டு யூ. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? அதர் அசெட்ஸ் கேஸ்ல பார்த்தாச்சு. அதர் அசெட்ஸ் கேஸ்ல கிளியர். debtors VR, creditors BP, other assets பார்த்து முடிச்சிட்டோம். எனி டவுட்ஸ்? now in case of non current liability, in case of எல்லாமே தெரிஞ்சது தான், ஆனா உங்க மனசுல பதிஞ்சதா? நீங்க பார்க்காம இதெல்லாம் எழுத முடியுதா? இதை செஞ்சிட்டீங்கன்னா இந்த டாபிக் ஓவருங்க. அது செய்யாம அடுத்த சாப்டர் போவாங்க. ஒரு நோட் எடுத்துட்டு பார்க்காம எல்லாத்தையும் எழுதிடணும். என்னென்ன வரும் யோசிச்சு எழுதுங்க. அதுக்கப்புறம் புக்கோட ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓ இது வருமா, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, டாக்குமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது ஃபார்மேட்ல. now I am going to guide you in case of liabilities or capital. liabilities or capital. liabilities or capital. whatever it may be, liabilities na opening எங்கிட்டு இருக்கணும்? okay, opening balance should be in the credit side and closing balance should be in the debit side. if the liabilities are increasing
record that in the credit side, decreasing na debit பண்ணுங்க அவ்வளவுதான். Liabilities na further borrowing, further issue of shares, further capital introduced, payment பண்றீங்க, settlement பண்றீங்க, then it will reduce. That's all. Clear? அப்ப நீங்க வந்து சிங்கிள் என்ட்ரின்னு சொன்னால் இந்த எல்லா ஐடியாவும் உங்க மைண்ட்ல இருக்கா? இதெல்லாம் இருந்தா பாஸ் பண்ணிடலாமா சார்? இல்லை சார், நீங்கள் சம்ம போய் பாருங்க, அப்பதான் புரியும். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல உங்க புக்ல இருக்க எல்லா சமயம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சில சம்மெல்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் இந்த சாப்டர்ல. ஓகே, என்பிஓவா இருந்தாலும் சரி, சிங்கிள் என்ட்ரியா இருந்தாலும் சரி. இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அசைன்மெண்ட் வந்து யூ கேன் டேக் ஃப்ரம் த சிஎம்ஏ இன்டர் புக்ல இருந்து ஆல்சோ, தென் யூ கேன் ஒர்க் அவுட் தட் ஆன் ஆல்சோ அடிஷனல் சம்ஸ். ஓகே, சிஎம்ஏ இன்டர் உங்க புக்ல இருக்கிறத ஒழுங்கா முடிங்க பார்ப்போம். முடிச்சால்தான் இதுக்கு வந்து சாய்ஸே இல்லை. இந்த டாபிக் தான் தெரியுங்க. செம்ம பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ புக்கில் உங்களுக்காக கிளியராக சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ணோம், எடுத்து எழுதிட்டு கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்கள். புக்கு இல்லை, உங்கள் நோட்டில். ட்ரேடிங் அண்ட் P&L அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட், ஃபிக்ஸ்ட் அசெட் WDV மாடல், ஒரிஜினல் காஸ்ட் along with the provision for depreciation model and non-current liabilities share capital model, debtors and BR and creditors and BP எல்லாமே கொடுத்துட்டேன். ஸ்டாக் சஜஸ்ட் பண்ணும்போது எப்படி வரும், இன்கம் அட்வான்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து என்ன பண்ணுறது, எக்ஸ்பென்சஸ் எல்லா கான்செப்டும் நான் டீச் பண்ணிட்டேன். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம சம்மோட சேர்த்து பார்த்துட்டோம்னா கிளியர் வந்துடும், கிளாரிட்டி வந்துடும். ஹைலைட் பண்ணி இருக்கிறேன் பாருங்க. இஸ் தட் ஓகே? Let's start with the first illustration. Shall I go for solving the practical illustrations? Ready? அதுக்கு முன்னாடி ஃபார்மேட் எப்படி இந்த சம் எல்லாம் சால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஃபார்மேட் டீச் பண்ற கவனிங்க. Now steps to solve. Number 1, open ledgers and accounts. Predominant opening statement of affairs, cash book, trading and P&L account, balance sheet. எது கொடுக்கலையோ அதை கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. Second, post information given in, information or account given in, account formatல இருந்தால், ledger account formatல இருந்தால் once, adjustment formatல இருந்தால் twice. Third, step number 3, also prepare working note for assets, liabilities, capital and expenses income for finding some missing data like advance outstanding இதெல்லாம் பண்றதுக்கு. Fourth, finish up tallying this. That's all. Automatically tally. நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து என்னன்னா கன்வர்ஷன் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி இன்டு டபுள் என்ட்ரி மாடல், அதுதான் தேவையானது. ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் க்ளோசிங்கும் கொடுத்துட்டு வாட் இஸ் அ ப்ராஃபிட்னு கேட்டால் ஓப்பனிங் கேபிட்டல் பேலன்ஸ் வந்து 1 லட்சம் ரூபாய் இருக்குது, க்ளோசிங் கேபிட்டல் பேலன்ஸ் வந்து 1.5 லட்சம் ரூபாய் இருக்குது. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 50,000 ப்ராஃபிட். ஓப்பனிங்கில் 1 லட்சம் ரூபாய் கேபிட்டல் இல்லை, ப்ராஃபிட் கேபிட்டல் இருக்குது. இயர் எண்டில் 1.5 லட்சம் ரூபாய் இருக்குது. இடையில ஒரு 20,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணார் அப்படின்னாங்க. வாட் இஸ் அ ப்ராஃபிட் நவ்? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 50,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கானே, அதுவும் ப்ராஃபிட் தானே. 50 + 20 70. ஃபர்தரா போட்டிருக்கிற சார் கேபிட்டல் இருந்தும் 50 தான் வந்திருக்கு. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. So that's how we can calculate some missing data about the profit in case of single entry. It's a basic model that you might have studied in your +1 +2, right? Yes or no? +1 +2 எப்படி படிச்சீங்க? Opening capital plus
ஃபர்தர் கேபிட்டல் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் மைனஸ் டிராயிங்ஸ் வரது க்ளோசிங் கேபிட்டல் எப்படியாவது போடுவீங்க. ஸ்டார்ட் வித் ஓப்பனிங் கேபிட்டல், அரைவ் த நெட் ப்ராஃபிட். ஸ்டார்ட் வித் க்ளோசிங் கேபிட்டல், அரைவ் த ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் ப்ராஃபிட். இது மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது சாதாரண மாடல், பேசிக் மாடல். ஐ எம் நாட் கோயிங் டு கைட் யூ தட் ஹியர். ப்ரொஃபஷனல் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் ரா டேட்டா வச்சு தான் அக்கௌண்ட்ஸை கையில் கொடுக்குறது. எந்த டாக்குமெண்ட் நம்மகிட்ட கிடையாது. ஆனால் அந்த ரா டேட்டா வாங்கி நம்ம ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்குரிய ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட் பண்ணணும் டாக்ஸேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக தான் நம்மளுடைய வேலை. ஸோ இதுதான் நம்மளுடைய வேலை. இது பக்காவாக இதை ரெடி பண்ணும். கச்சா அமைச்சான்னு சொல்லியிருப்பார் இன்ஃபர்மேஷன். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அழகாக ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். எந்த டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. ரைட், நவ் வில் பி ப்ரொசீடிங் திஸ். First illustration. Debunker, a retail trader, needs financial statements for the year ended 31st March 2023 for availing bank loan. He gives you the following information regarding receipts and payment. Receipts and payment பத்தின டீடைல்ஸ் நம்ம கொடுக்குறாரு. ஓகே, நம்ம இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன அர்த்தம், ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் கொடுக்கணும். இது வரைக்கும் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் படிக்கும்போது ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருவீங்க. ஆனால் சிங்கிள் என்ட்ரியில் அவன்கிட்ட ஒன்றுமே இருக்காது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இன்வெர்டர்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பார். ஓகே, ரொம்ப போல்டானவர், பயங்கர தைரியமாக இருப்பார், எது வேணாலும் செய்வார். இஸ் நோ மோர் நவ். ஓகே, நல்ல நண்பர் நமக்கு. ஒரு நாள் அரட்டை அடிச்சுட்டு இருக்கும்போது சொன்னார், கேஷுவலாக அரட்டை அடிக்கும்போது சொல்லிட்டு இருந்தார், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறதே தெரியல. அவங்க இன்வெர்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியுமா, இப்போ உங்களுக்கு மட்டும் அக்கௌண்ட்ஸை கொடுத்து இதை போடுங்கன்னா போட தெரியுமா, தெரியாது இல்லையா. ஆனால் நம்ம பிகாம் பண்ணிடுறோம், இருந்தாலும் நம்ம அக்கௌண்ட்ஸ் போட தெரியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது நீ பிகாம் படிக்கிறதில்ல, எனக்கு அக்கௌண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க, நான் என் கடைக்கு தேவைப்படுதுன்னு யாராவது கேட்டிருக்கிறாங்களா? யாராவது கேட்டிருக்கிறாங்களா? கேட்ட ஆர்வம் சொல்லி கொடுத்துருக்குறீங்களா? நீ வேற, நானே 5 மார்க்கு 10 மார்க்கு படிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். எஸ் சார், நோ. ஸோ அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு பார்க்கணும் அவங்களுக்குலாம். ஸோ அப்போ எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்பேனே, நானும் அக்கௌண்ட்ஸ் தான் தெரியவா அப்படின்னு சொல்லி உட்காந்தா ஒன்றும் புரியல. ஸோ அந்த மாதிரிலாம் கூத்து நடக்கும். இவரும் அந்த மாதிரி என்கிட்ட கேட்டார். அப்புறம் இன்வெர்டர் என்னாச்சு அப்படின்னா, ஒரு நாள் வந்தாங்க, இன்வெர்டர் ஒரு வீட்டில் கேட்டிருந்தாங்கன்னு டெலிவரி பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறோம். தட்டு ரிக்ஷாவில் போட்டு நடுவில் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ சேல்ஸ் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நேராக அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க நேராக என் ஆஃபீஸுக்கு வந்தாங்க. ஆஃபீஸில் இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாருங்க. சின்ன பேப்பர் கூட உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மறுநாள் மீட் பண்ணுங்கன்ட்டாங்க. மறுநாள் போனேன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு. வெளியில் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு உள்ளார வாங்கினாங்க. உள்ளார போனால் சினிமா தியேட்டரில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்க, அந்த பெரிய கான்ஃபரன்ஸில் உட்காந்துருக்க மாதிரி ரவுண்டாக 10 பேர் உட்காந்துருக்காங்க. ரவுண்டாக ஒரு டேபிள் போட்டு அந்த பெரிய ஹாலில் ஃபுல் ரவுண்டு செமி சர்க்கிளில் டேபிள் இருக்கும். அங்கே ஒவ்வொருத்தருக்கும் மைக்கெல்லாம் இருக்குல்ல, இண்டிவிஜுவல் மைக்கு, அது மாதிரி போட்டு 10 பேர் உட்காந்துருக்குறானுங்க. அதில் சீஃப் ஒருத்தர் நடுவில் பந்தாவா அவங்களுக்கு ஒரு சேரில் இவர் போய் நிற்கிறார். இவர் இப்போ பதில் சொன்னோம்ல, குற்றவாளி தானே, அது மாதிரி நிற்கணும். இனிமேல் நிறுத்துறானுங்க. அந்த ஏசி ஹால் பந்தாவாக இருந்துச்சு. 10 பேர் நிற்கிறானுங்க. இங்கேருந்து ஒருத்தன் கேள்வி கேட்குறான், அங்கேருந்து ஒருத்தன் கேள்வி கேட்குறான், அப்படி நின்றுருக்குறேன். அப்புறமேட்டு ரொம்ப கேள்வி கேட்டுட்டு ஒருத்தர் சீஃப் என்கிட்ட கேட்டார், அக்கௌண்ட்ஸ் புக்கெல்லாம் எங்கே அப்படின்னோடனே பாக்கெட்லேருந்து சிகரெட் பேப்பர் எடுத்தேன். ஸ்மோக்கர், செயின் ஸ்மோக்கர், அதனால் அந்த ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த அட்டையை வச்சுருப்பாரு, அதில் எழுதி வச்சுருப்பாரு. அதை எடுத்து காமிக்கிறார். எடுத்து போய் டேபிளில் வச்சுருக்காரு. என்னது இது, என்ன அக்கௌண்ட்ஸ் கேட்டிங்கன்னா என்ன அது எடுத்தார், மேலே பிடிச்சார். ராமசாமி 30,000 ரூபாய் தரணும். என்னது இது, ஏன் ஒரு அக்கௌண்ட்ஸ் கூட நீ மெயின்டைன் பண்ணல? அக்கௌண்ட்ஸா சார், பொருளை கொண்டு போய் கொடுத்தா சார், அவங்க எல்லாம் பணம் தரணும் சார், அதை மட்டும் எழுதி வச்சிருக்குது. சிங்கிள் என்ட்ரிப்பா. நான் கேட்குறேன், அவங்க நீ ரெஜிஸ்டர் பண்ணியா சேல்ஸ் டேக்ஸில்? ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணல சார். ரொம்ப கேள்வி கேட்டோன்னா எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டு பெருசாக பூட்டு போட்டுருவேன்னா, நீங்கள் பூட்டு போட்டாங்க சார், நானே உங்கள்கிட்ட சாவி கொடுக்குறேன். நேராக இது ஏதாவது செஞ்சீங்கன்னா நேராக திருவரம்பூரில் போய் உட்காந்துருவேன்.
ஒரே ஊரில் இருக்கிறவர். நேராக திருவரம்பூரில் போய் உட்காந்துருவேன். அவர் உடனே திருவரம்பூரில் போய் உட்காந்துருவேன். அந்த கேள்விக்கு இதுதான் டேர்னிங் பாயிண்ட். வந்துட்டு சொல்லி சொல்லி சிரிச்சாரு. நான் நேராக திருவரம்பூரில் போய் உட்காந்துருவேனே. திருவரம்பூரில் போய் உட்காந்து என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு அது சொன்ன உடனே அவர் மேலேங்களையும் பார்க்குறது. அவர் அடுத்த கொஸ்டின், திருவரம்பூரில் போய் என்னத்தை பண்ணுவேன் அப்படின்னார். சார் நானே பி வந்து ஐஐடியில் அப்புறம் ஆர்இசிலே படிக்கிறேன், ஈவினிங் காலேஜ். ஐடிஐ முடிச்சுட்டு ஆர்இசியில் பி நான் ஈவினிங் காலேஜ் படிக்கிறேன். படிக்கிற காலத்தில் எக்ஸ்ட்ரா ரெவன்யூ வந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆஃபீஸை போட்டு எனக்கு தெரிஞ்ச என்ஜினியரிங் நாலேஜ் வச்சு தேவைப்பட்ட 4-5 பேருக்கு இன்வெர்டர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். எவ்வளோ கேள்வி கேட்டிங்கன்னா என் படிக்கிற வேலையை அங்கே உட்காந்து பண்ணுவேன். ஓ படிக்கிற பசங்களா பண்ணீங்க? டோன் மாறிடுச்சு. அதான் நல்லா பண்ணுறீங்களே, ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனராக வாங்க. ஒரு நீங்கள் இன்வெர்டர் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க, சேல்ஸ் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு பண்ண வேண்டியதானே. அது சார் அதெல்லாம் 20,000 30,000 கேட்குறாங்க சார். யார் கேட்டது? 20,000 30,000 தான். நான் 1000 ரூபாய் தான். 1000 ரூபாய் நான் இப்போயே தரேன் எடுத்து 1000 டேபிள் பண்ண வச்சுருக்கேன். இவன் போனது டாக்குமெண்ட் எதுவுமே இல்லாமல் பெனால்ட்டி போகிற இடத்துல போய் 1000 ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்ட்டு வர. அப்படியே சரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ, நாளைக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது. மறுநாள் போனது நேராக இந்த சீஃப் பேர் சொன்னோன்னே டிபார்ட்மெண்ட்டில் யாரு அவரா என்ன வேணும்னு என் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்கள்ட்ட பார்க்க சொன்னார். உட்காருங்க சார், மரியாதையை போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அனுப்பிடுறார். இறந்து போகிற வரைக்கும் அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். தட்ஸ் நாட் அபவுட் த கேஸ். சிங்கிள் என்ட்ரி தான் ராவா தான் பாருங்க டேட்டா. நான் சொல்லி சொல்லி சிரிப்பாரு. எனக்கு அவ்வளோதான்ப்பா அக்கௌண்ட்ஸு. எனக்கு தொழில் ஒன்று செய்கிறேன், பொருளை வாங்கினேன், அசம்பிள் பண்ணேன், இவனுக்கு விற்றேன், நானும் எனக்கு 2000 ரூபாய் கிடைச்சதுன்னு பார்க்குறேன். இதெல்லாம் மெயின்டைன் பண்ண சொன்னால் நான் எப்படி பண்ணுவேன்? பட் ஓரளவுக்கு மேலே வால்யூம் பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது உங்கள் டீட்டெயில்ஸ். அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம்? தட்ஸ் த கேஸ் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். அப்போ நீங்கள் இன்வெர்டர் கடைக்கு போனீங்கன்னா அவர் எக்கச்சக்கமாக இன்வெர்டர் ஐட்டமாக சொல்லுவார். ஜேர்னல் எப்படி போகிறது ஒன்றுமே புரியாது. என்பிஓவில் அதான் ப்ராப்ளம். ஆளுக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றையும் என்பிஓன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒவ்வொன்றத்தையும் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறது என்னுடைய என்பிஓன்னு சொல்லுவார். ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சிருக்கிறது என்னுடைய என்பிஓன்னு சொல்லுவார். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறது என்னுடைய என்பிஓன்னு சொல்லுவார். என்னுடைய ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாதுங்க, எஜுகேட் பண்ணுறது. ஃபீஸை கலெக்ட் பண்ணுறேன், எஜுகேட் பண்ணுறேன், எனக்கு லாபம் அதில் 1 பைசா வேண்டாம், ஒரு ஃபிலந்தரபிக் நேச்சருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்றார். அந்த என்பிஓடைய அக்கௌண்ட்ஸை நீங்கள் போடும்போது அங்கே என்ன இருக்கும்? ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு என்னமோ லேப் விஷயங்கள்லாம் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்னா அங்கே ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் இருக்கும், மெட்டீரியல் இருக்கும். இப்போ நாம தான் கேள்வி கேட்குறோம். பாலு பேட்டெல்லாம் வாங்குறீங்க, அது என்னது? எக்ஸ்பென்சஸ். பில்லியார்ட்ஸ் டேபிள் வாங்குறீங்க, எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ண முடியுமா? தென் இட்ஸ் அ கேபிட்டல் ரெவன்யூங்கிற கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட விசாரிங்க, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ we are not familiar with that. So we ask them whether the life of this particular asset is within 1 year or more than that. இதை பேஸ் பண்ணி நம்ம முறையான அக்கௌண்டிங் லாங்குவேஜில் ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி கையில் கொடுக்குறோம். அவர் போய் டேக்ஸுக்கு ஃபைல் பண்ணுறாரு. தட் இஸ் த டியூட்டி வி ஹேவ். ஸோ அன்லெஸ் யூ ஆர் ஸ்ட்ராங் வித் அக்கௌண்ட்ஸ், தட் அஃப்கோர்ஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ திஸ். லெட்ஸ் சி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வேணும், பேங்க் லோன். இப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து பேங்க்கில் லோன் வாங்கலான்னு போனேன், பேலன்ஸ் ஷீட் எடுத்துருவாருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியாது. கேட்டு பாருங்களேன், பேலன்ஸ் ஷீட்டை கொடுங்க. பேலன்ஸ் ஷீட்டா அப்படின்னா இல்லையா? யூ ஆர் பீங் த அக்கௌண்டன்ட், யூ ஆர் இன் த அக்கௌண்ட்ஸ் ஃபீல்ட், யூ ஆர் அவேர் அபவுட் தட். ஸோ அப்போ நான் தொழில் செய்கிறேன், எனக்கு பேலன்ஸ் ஷீட் தெரியாது, அக்கௌண்ட்ஸ் பற்றி தெரியாது, நான் பேங்க்ல போய் லோன் கேட்டாக்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுன்றாரு. எப்படி பண்ணுறது? தென் they have to depend some experts like us. We have to prepare. அதுக்கான கேஸ் தான் இது. ஸோ என்ன பண்ணோம்? ஸ்டெப் நம்பர் 1, ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், கேஷ் புக், ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். இந்த 4 ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அது தவிர சில அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி இருந்தால் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கும் ஒரு ஒர்க்கிங் நோட்ஸ் போடணும். ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதை ரெடி பண்ணிக்கிறேன். எத்தனை பேர் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? 1 2 3 4 5. இந்த சைடு பாய்ஸ். ஓகே, குட். ஓகே, பாருங்க, பார்த்துட்டு வாங்க, ஸ்பீடப் கிடைக்கும். ஒர்க் அவுட் பண்ணுங்க. பார்க்கலனாலும் சந்தோஷம். ஓகே, பார்த்துட்டிங்கன்னா இது உங்கள் சொத்தாக மாறிடும். நீங்கள் சொல்லுவீங்க, சார் அது உங்கள் சொத்து, நீங்களே வச்சுங்க, நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். நீங்கள் சொல்கிறது தெரியுது.
உங்க சொத்தை ஏன் செத்தா? ஃபீஸ் கொடுத்தா அது உங்க சொத்தை மாறணும்ல, மாறாது. ரைட். ஸோ வி ஹவ் பீன் கிவன் கேஷ் அண்ட் பேங்க் போத். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், டபுள் காலமில் போட்டுக்கலாம். தட் மே பி இன் டபுள் காலம், இல்லை தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட். யார் யாரெல்லாம் வீடியோ பார்க்கலையோ அவங்க வந்து போட ஆரம்பிச்சிடலாம். ஓப்பன் பண்ணுங்கள், சும்மா கேட்க வேண்டாம், சும்மா ஃபாஸ்ட்டாக போடுங்க. மிச்சம் இருக்கிறது முடிக்க முடியாதெல்லாம் நீங்கள் அப்புறமேட்டு எழுதிடுங்க, நோட்டில் எழுதியே ஆகணும். இங்கே கேஷ் புக். கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா இப்போ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸ்பீடாக. எல்லாமே ரா டேட்டாவாக இருக்குது. இப்போ இந்த 4மே ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து என்னது, போஸ்ட் இன்ஃபர்மேஷன். அக்கௌண்ட்டாக இருந்தால் ஒன்ஸு, பட் எதுவுமே அக்கௌண்ட்டாக இல்லை. அப்போ நான் என்ன பண்ணி ஆகணும், எவ்ரிதிங் ஷுட் பி போஸ்டட் ட்வைஸ். Beforehand, I'll just start this. Adjustment formatல இருந்தால் எல்லாமே posted twice. சொல்லுங்க, ஸ்டாக் எங்க போஸ்ட் பண்ணோம்? டபுள் என்ட்ரி சொன்னேன். அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் டபுள் என்ட்ரி. ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் ஸ்டாக் இருந்திருக்கும், வேல்யூ வந்து 3,20,000 in the beginning. ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் ஹியர். க்ளோசிங் அதே மாதிரி 440. ட்ரேடிங்கில் க்ளோசிங் ஸ்டாக் 4,40,000. இன்னொரு இடம் க்ளோசிங் பேலன்ஸில், பேலன்ஸ் ஷீட்டில் க்ளோசிங் ஸ்டாக் 4,40,000. பேங்க் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டில் பேங்க் 55,000. இது மட்டும் நான் 30 கட் பண்ணி போடுறேன். கேஷ் அண்ட் பேங்க் காலம், கேஷ் அண்ட் பேங்க் காலம். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 55 in the beginning. This is in thousands. அதே மாதிரி க்ளோசிங் 38,000. இன்னொரு இடம் க்ளோசிங் பேலன்ஸில், பேலன்ஸ் ஷீட்டில் 38,000 should be here. கேஷ் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் 10, then it should be in the cash book. Closing 12, then balance sheet like cash. Debtors and creditors, you need to open those accounts also as missing data. Debtors la opening 75,000. ரெண்டு இடம் இங்கேயும் டெட்டாஸில் ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கேயும் போடணும். க்ளோசிங் 86,000. 86,000 எல்லாருமே போட ஆரம்பிச்சிருங்க. those who have not completed in your text. Creditors liability சைடில் பிகினிங்கில் 48. அதே மாதிரி இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட்டாஸில் 48. க்ளோசிங் கிரெடிட்டாஸ் 70 அண்ட் இதில் க்ளோசிங் பேலன்ஸ் 70. ஸோ ரா டேட்டாவாக இருக்கிறது ரெண்டு இடத்துல பண்ணோம். இதை முடிச்சிட்டோம். Let me finish up 1 to 3 first.
Now what happens? Cash deposited into the bank. பேங்க்குக்கு receipts, கேஷுக்கு பேமெண்ட். Under cash, bank. Under bank, cash. Contra. Double entry over. Dividend from companies deposited in bank. பேங்க்ல 50 ரூபாய் வந்திருக்கு, 5000 ரூபாவா 5000 வந்திருக்கு. இன்னொரு இடம் எங்க போகணும்? எங்க போகணும்னா டிவிடெண்ட். P&L account. Dividend is a revenue. It will be shown in the P&L account. Dividend received 5,000 rupees. And tuition fees of daughter paid by check. So, drawings, very good. 15 rupees in the payment side of bank. நீங்க பாட்டு டியூஷன் ஃபீஸ் சொல்லி P&L account டெபிட் பண்ணியிருந்தால் எரர் ஆஃப் பிரின்சிபல். இது drawings. இன்னொரு எங்க போகணும்? பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டல் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். எத்தனை பேர் இந்த டியூஷன் ஃபீன்னு போட போனீங்க? 2 பேர் முழிக்கிறத பார்த்து போட போனீங்க. மற்றவங்கள நீங்க போடுங்க, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். தப்பா போடுங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க கரெக்ட் பண்ணுவீங்க. தப்பா போட்டீங்கன்னா அப்புறமேட்டு கரெக்ட் பண்ணுவீங்க. நோ இஷ்யூஸ் தேன். Drawings 15. Rent for the year paid by cash. Rent for the year paid by cash 24,000. Now payment side la rent 24,000. இன்னொரு இடம் P&L accountல rent 24,000. ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா உங்க நோட்ல செக் பண்ணிட்டே வாங்க. ஓகே, we have done all the 4. நோட்ல போட சொன்னது காரணம் வீடியோ பார்த்துட்டு பார்க்காம போட்டிருக்கணும். வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்கிறதெல்லாம் காப்பி பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் 5 to 7 வரைக்கும் பார்க்கலாம். 3 ஐட்டங்கள். Cash collected from debtors. Debtorsல it reduces the balance. Cash 5,50,000. இங்கே 550. Debtors. Amount paid to creditors 4 lakhs in cash and 1 lakh by check. Creditors cash 4 lakhs bank ஆக 1 lakh. Cash bookல creditors cashல 400, bankல 100. Salary and wages paid in cash. Salary cashல 36, P&L 36,000 salary and wages. We still have 3 more points. 8, 9, 10. 8, 9, 10. Office electricity paid by check. EB. By check 12,000. EB. EB charges 12,000. General expenses paid in cash. General expenses 18,000 in cash. இன்னொரு இடம் P&L accountல expenses. General expenses 18,000. Drawings every month 6,000. ஒவ்வொரு மாசம் 6,000 ரூபாய் பை கேஷ்னா 72,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. ஏற்கனவே ஒரு drawings இருக்கு. One more drawings is also there. One more drawings. அவ்வளவுதான்.
Sum very simple, right? Now இப்போ எதை டேலி பண்றது? We will finish a opening statement of affairs. எவ்வளோ வருது balancing figure? What's the value? Come on. 1,60,000. அப்போ பேலன்சிங் ஃபிகர் கேபிட்டல் எவ்வளோ இருக்கும்? 4,12,000. டெட்டாஸ் டேலி பண்ணீங்கன்னா கேஷ் புக் டேலி ஆகுதா? பேங்க் டேலி ஆகுதா? கேஷ் டேலி ஆகுது? ஏதாவது பேங்க் டேலி ஆகுதா? எவ்வளோ வருது? டேலி ஆயிடுச்சு. கேஷ் ஆனால் டேலி ஆகலை. டேலி ஆகலைன்னா என்னவா இருக்க முடியும்? இட் மேபி எனி எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம். ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ் சொல்லிட்டாங்க. இங்கே வந்து கிரெடிட்டார்ஸில் கேஷும் பேங்க்கும் 2 பேமெண்ட் இருக்குது. டெட்டார்ஸுக்கு கேஷ் பேமெண்ட் மட்டும்தான் இருக்குது இல்லையா? கேஷ் பேமெண்ட் மட்டும்தான் இருக்கா? யா, ஓகே. எவ்வளோ பேலன்ஸ் வருது கேஷுக்கு? எந்த சைடில் டோட்டல் வருது இந்த வேல்யூ? 1 lakh. டெபிட் சைட் 1 lakh. ஓகே. $1,07,000 டீட்டெயில்ஸ் எங்கேயும் இல்லை. அதர் ரெவென்யூ நம்ம வச்சுக்கலாம். அதர் ரெவென்யூ இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் மேபி அதர் ரெவென்யூ வேற ஏதாவது இருக்கா ஆப்ஷன்ஸு? டேலி ஆகுதா இல்லையா பேங்க் பேலன்ஸு? கிரெடிட் சைட் கூட்டல் கழித்தல் சீக்கிரம் போடுங்க. நீங்க தானே போட்டு சொல்றீங்க சீக்கிரம். 1,65,000 தான் வருதா? ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் கேஷா 18 இல்லையா? அப்போ டேலி ஆகுதா? இப்போ டேலி ஆகுது. அப்போ கரெக்ட் புக்கை பார்த்து சொல்லிட்டீங்களா ஆன்சரை? டேலி பண்ணி பார்த்து சொல்லு எனக்கு. இப்போ கேஷ் புக்கோட வேல்யூ, கேஷ் காலத்தோட வேல்யூ எவ்வளோப்பா? எல்லாருமே கேல்குலேட்டர் கொண்டு வரணும். $6 lakhs. நமக்கு இந்த 107 பெண்டிங்ல இருக்கு. ரைட். மேபி ரெவென்யூ சைடில் இருக்கு, ரெசிட் சைடில் இருக்கு. ஏதாவது அதர் ரெவென்யூ போட்டுக்கலாம், இல்லைன்னா கேஷ் எல்ஸாக வச்சுக்கலாம். யூ கேன் கிவ் த வியூஸ் ஆஃப் யூர்ஸ். 2 மெத்தட்லையும் வச்சுக்கலாம். இங்கே வரும்போது சேல்ஸு பிராக்கெட்டில் கேஷ், சி ரெப்ரசன்ஸ் கேஷ் 107. நீங்கள் கேஷ் எல்ஸ் பதிலாக அதர் ரெவென்யூ போட்டிருந்தால் P&L போடுவீங்க. அப்போயும் நெட் ப்ராஃபிட் சேம் தான், ஜிபி அஃபெக்ட் ஆகிருக்கும். நோ இஷ்யூஸ் தட். ஓகே. நீங்கள் யார்கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டாங்க. யாருக்கா அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டாலும் தெரியாது. மொழின்னு தான் முடிப்பாங்க. அதனால் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். ஒரு வருஷத்தோட எல்லா டிரான்சாக்ஷனும் இங்கே இருக்கும். ஒரு பர்டிகுலர் இயரில் இந்த நம்பர் என்ன சார்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது, யோசிப்பாங்க. ரைட். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் கெஸ் பண்ணி தான் போடணும் சிங்கிள் என்ட்ரியில் பொறுத்த வரைக்கும். தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் அசம்ஷன்ஸ். டெட்டாஸை டேலி பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 6,36,000. பேலன்சிங் ஃபிகர்
5,61,000 என்னவா இருக்க முடியும்? மெயினா கிரெடிட் சேல்ஸ் தான் இருந்திருக்கணும். அப்ப ட்ரேடிங் கொண்டு போயிடணும். 5,61,000 5,61,000 கிரெடிட்டர்ஸ் அதே மாதிரி போடுங்க. 5,70,000 5,70,000 5,22,000 maybe credit purchases. So purchases 5,22,000. Get the total and find out the GP. Total எவ்வளோ? 11 lakhs. $11,08,000. 11,08,000. Yeah, 2,66,000. 2 lakhs. And what about the net profit here? 1,81,000 should be added here. What is the capital balance then? 5,06,000. Total 5,76,000. Hope now it is tallying. Clear? ஆன்லைன்ல இருக்கிறவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. We'll move on to the next illustration.
Question number 2. Question number 2. So here, the following is the balance sheet of Sri Raman as on 30th June 2005. We have been given the opening balance sheet. We have to prepare the balance sheet for the year end. Prepare trading and profit and loss account for the year ended and balance sheet as on the date. என்ன இருந்தாலும் நம்ம 4 லெட்ஜர் வேணும். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், கேஷ் புக், ட்ரேடிங் அண்ட் P&L அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இருக்குது, அது நம்ம போட வேண்டாம். பட் இதிலிருந்து ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ண போதுமானது. அப்போ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் இருக்கணும், தென் ட்ரேடிங் அண்ட் P&L அக்கவுண்ட் இருக்கணும். வேறு ஏதாவது அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தேவைப்பட்டால் அதையும் நம்ம போட வேண்டியதாக இருக்கும். கேஷ் டெபாசிட்டட் இன்டு த பேங்க்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வி ஹேவ் த டிரான்சாக்ஷன்ஸ் கேஷ் அண்ட் பேங்க் போத் அப்படின்னா டபுள் காலம் கேஷ் புக்கை நம்ம போட்டுக்கலாம். You can prepare the double column cash book. Now, question number 2. In question number 2, we have been given opening balance sheet. Others are raw data like. அப்போ opening balance sheet தவிர மிச்செல்லாம் போடலாம். We have been given cash and bank both. அப்படின்னா டபுள் காலம் போடுறது பெட்டர். Let's see here. Cash book, and trading and P&L account, balance sheet. The following is the balance sheet of Sri Raman in the beginning. And the requirement being prepare the trading and profit loss account for the year ended and balance sheet as on the date. In the final accounts la varudhu single entry non profit organization na starting la padinga last na requirement padinga data போட ஆரம்பிச்சிருங்க. So we have to open, these are the 4 ledgers or account. Already this is available na அதை விட்டுட்டு மிச்சத்தை போடுங்க. என்ன available அதை விட்டுட்டு மிச்சத்தை போடுங்க. And அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் இருந்தால் அதை ஒரு முறை ரெக்கார்ட் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா 2 முறை ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஹியர் வி ஹவ் பீன் கிவன் அக்கௌண்ட் ஃபார்மேட், அதாவது பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது ஸ்டேட்மெண்ட். அதனால் இதெல்லாம் ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஐ ஃபினிஷ் அப் போஸ்டிங் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ வாட் ஆர் த ஐட்டம்ஸ் ஆர் தேர்? building, value being 65, furniture value being 10. இன்னர் காலத்தில் போட்டுக்கிறேன். if there is any depreciation should be adjusted, அதனால இன்னர் காலத்தில் போட்டுக்கிறேன். if the concerned assets has more assets and means more adjustments, better open the concerned ledger. motor car value being 18. opening stock will go to the trading account to opening stock, value being 40,000. and debtors creditors account open பண்ணிக்கிறது better, so I open here debtors and creditors account. Right, in debtors 34,000 is the opening balance. And cash and bank, cash column and bank column, cash column and bank column
4,000 and 17,000. Capital 96. Loan 30. Creditors opening balance 62,000. Is that clear? Balance sheet is over. Then we'll now deal the adjustments. A riot occurred on the night of 30th June 2006 in which all books and records were lost. The cashier had absconded with all available cash. Sri Raman gives you the following information. Let me first take two of them, A and B. எடுத்துக்கிறேன். இது ரெண்டு முத போட்டு முடிக்கிறேன். A and B. Now, A. His sales for the year ended 30th June were 20% higher in the previous year. He always sells the goods at cost plus 25%. 20% of the total sales for the year ended were for cash. There was no cash purchase in Sultan. அப்படின்னா காஸ்ட் 100ஆக இருந்தால் profit 25, sale price being 125. And then previous year sales அதோட இந்த வருஷம் 20% சேர்ந்து இருக்கு. அப்படி நீங்க சேல்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா 20% being cash, balance வந்து credit, 80% credit sales. There was no cash purchase. On 1st July 2005, the stock level was raised to 60. மறுநாளே opening stock 40 இருந்துச்சு, அதை 60 ரைஸ் பண்ணிட்டாங்க. And that stock was maintained at this new level all throughout the year. அப்படின்னா இயர் எண்ட்லையும் அதே நம்பர் தான் இருக்கு. ஸோ பை closing stock 60, double entry adjustment இருக்கும்போது. And in balance sheet stock 60. சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் டீடைல்ஸ்லாம் கொடுக்கல, பட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. காஸ்ட்டுக்கும் சேல்ஸுக்கும் உள்ள லிங்க், போன வருஷம் சேல்ஸுக்கு இந்த வருஷம் சேல்ஸுக்கு உள்ள லிங்க், டோட்டல் சேல்ஸில் கேஷ் எவ்வளோ, கிரெடிட் சேல்ஸ் எல்லாம் எவ்வளோ, இதெல்லாம் டீகோட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வெரி ஆஃபன் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஹியர். நவ் பாயிண்ட் சி. Collection from debtors amounting to rupees 2,80,000, of which 20 was in cash. So அப்ப debtors கிட்ட இருந்து நம்ம collection வருது, cash ஆவும் பேங்க் ஆவும், மொத்தம் 280. ஆனா ரெசிட் சைடில் போடும்போது கேஷ் காலத்தில் 70யும் பேலன்ஸ் 210 பேங்க் காலத்திலையும் போட்டுக்கலாம். டெட்டாஸ் கிட்ட இருந்து வந்த கலெக்ஷன். பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் amounted to rupees 40, of which 10 was outstanding on 30th June 2006 and 12,000 was paid by check. Business expenses amounting to rupees 40. Right. So business expenses. Working note number 1, working note number 2. 40, of which 10,000 was outstanding. And balance is paid. அதில் செக் மூலமா பேமெண்ட் பண்ணது பேங்க் 12,000.
பேலன்ஸ் கேஷ் மூலமாக பே பண்ணியிருப்பாங்க 18. ஸோ உங்களுடைய P&L அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸ் பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் 40,000. டபுள் என்ட்ரி, ஒரு என்ட்ரி போட்டாச்சு, இன்னொரு என்ட்ரி கேஷ் அண்ட் பேங்க்ல பேமெண்ட் சைடில் இங்கிட்ட டெபிட் இங்கிட்ட பேமெண்ட் சைடில் கேஷ் அண்ட் பேங்க்ல ஓகே எக்ஸ்பென்சஸ் பெய்ட். கேஷ் பேமெண்ட் எவ்வளோன்னா 18,000, பேங்க் பேமெண்ட் 12,000. பேமெண்ட் பண்ணாமல் இன்னைக்கும் பெண்டிங்காக இருக்குது அப்படி சொன்னாக்க தட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஓகே அவுட்ஸ்டாண்டிங் expenses 10,000. Is that okay? Working note number 2 அப்படின்னு வேணா போடுங்க டீட்டெயிலா. Is that okay? Point D. Analysis of the passbook reveal the following. What are they? These are the 4 items I am going to incorporate. Payment to creditors, passbook analysis of passbook la record ஆயிருக்கு. Payment to creditors bank காலத்துல 275, creditorsல bank 2,75,000. Personal drawings cash காலமா bank காலமா bank காலம், ஏன்னா bank passbook அதை ரெஃபர் பண்ணி எடுக்கிறோம். minus drawings 15. Cash deposited into bank, பேங்க்குக்கு 143 பணம் வருது from cash. அப்போ கேஷுக்கு பேமெண்ட் சைடில் வரணும் பேங்க். கேஷ் withdrawn from பேங்க், இப்போ பேங்க்குக்கு பேமெண்ட் சைடில் 24,000, it goes to the cash column. In the receipt side 24,000 இங்கே போடணும். Bank contra. Is that clear? So with that we have completed all the points here. Double entry. Still we have been given 3 more points to be incorporated. 3 more points. Gross profit as per the last year's audited accounts was 60 GP. Okay, GP of the last year 60. Okay, 3. GP of the last year or previous year 60,000 rupees. Keep it pending. Provide depreciation on building and furniture at 5%. Upper depreciation. Building 5% போட்ட எவ்வளவு வருதுங்க? 10,000 3,250. And furniture and car 3,000. After depreciation building ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கு? 61,000. இன்னொரு காலத்தில் போட்டு சப்ட்ராக்ட் பண்ணி போடுங்க. நான் டேட்டா நெட்டை போட்டுக்கிறேன். 10லேருந்து 500 போச்சுன்னா 9,500. கார் 14,400. Right. Next. Now, the amount defalcated by the cashier may be treated as recoverable from him. A riot occurred on the night of 30th June 2006, in which all the books and records were lost. The cashier had absconded with the available cash கையில் என்ன இருக்கோ அதை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ
On tallying this, finally, whatever the balance available in the cash is named as cashier. He is my debtor hereafter. ஆளே பிடிக்க முடியலன்னா அது absconding loss can be debited to the P&L account. Theft loss P&L account debit பண்ணிக்கலாம். ஆனா ஆள் திரும்ப கிடைச்சிருவார் தந்துருவார் அப்படி சொன்னாக்க அவருடைய அக்கௌண்ட்லயே அது போட்டு வச்சுக்க debtors மாதிரி. So we don't have the balance in cash. Whatever the balance we have is nothing but the amount recovered from the cashier. Right. கொடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல உள்ளது எல்லாத்தையும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ சம்ம சால்வ் பண்ண போறோம் ஒவ்வொன்றா. ஒர்க்கிங் நோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் சேல்ஸ் காட்டிலும் இந்த வருஷம் சேல்ஸ் 20% ஜாஸ்தி. As per this information, your GP in the current year should be increased by 20% as sales increases. So the new GP should be 72,000. Yeah, I'll just explain that later. Here, GP 72, GP 72, and GP 72 from the working note number 3. Right. As per the working note number 1, cost, profit, selling price relationship கொடுத்திருக்காங்க. Cost 100 இருந்தால் profit 75, selling price 125. Where we got the profit for the current year being 72,000 from the working note number 3. அப்ப 25 share 72,000 ஆயிடுது. அப்ப 100 share எவ்வளவு இருக்கணும்? Do the cross multiplication. 25 அப்படிங்கிறது 72 இருந்தால் 100 எவ்வளவு இருக்கும்? 72,000 into 100 by 25. What's the value? 2,88,000. And what about the sales? Now we got the sales value. On the sales, 20% cash 72,000. Credit sales 2,88,000. Now sales is going to be posted in trading and P&L account. Sales, cash sales, credit sales. Cash sales 72,000 will go to the cash book. Sales here. Credit sales 2,88,000 will go to the debtors account here. Credit sales, the value being 2,88,000. Clear? We have done this. We have done this. Now creditors account tally பண்ணா ஒவ்வொன்றா tally பண்ண ட்ரை பண்ணுவோம். Opening balance, closing balance, at least credit purchases இருக்கணும். இந்த நாலாவது இருக்கணும். ஆனா ரெண்டு டீடைல்ஸ் தெரியல. ஏதாவது ஒன்னு தெரியலனா பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சலாம். ரெண்டு தெரியலனா we cannot touch this. Debtors tally பண்ணுங்க. We have been given opening balance, credit sales and cash and bank. Balance வந்து closing balance அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். We can get it. ஒண்ணே ஒன்னு தான் தெரியல அப்படினா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். What is that? 3,22,000. 3,22,000. 42,000 will be the closing balance. 34. 34 Okay. 30 or 40? Correct தானே? Okay. 42,000 rupees is the debtors. This one is over. Debtors is over. Clear? Creditors இப்ப டச் பண்ண முடியாது. ட்ரேடிங் அண்ட் P&L ட்ரேடிங்குள்ள ஒன்னே ஒன்று தான் நமக்கு தேவை. என்னது? அப்ப இதை அரே பண்ணிடலாமா? ஸோ ஜம்பிள் பண்ணி போட வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நீங்க நான் சொல்லும் போது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணும்போது 4,20,000 balancing figure. How much is that?
3 lakhs 8,000. Now this can be transferable to creditors. There is no cash purchases, only credit purchases. 3 lakhs 8,000. இப்போ இதுல ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் தெரியாது. அப்ப இதை டாலி பண்ணிக்கலாம். டாலி பண்ண எவ்வளவு வருது? 3 lakhs 70, 3 lakhs 70, and this balance being 2 lakhs 95,000. Okay, 95,000. Creditors being 95,000. This one over. Now cash tally பண்ணுங்க. 1,70,000. Yeah. What is the balancing figure? 9,000. நம்ம cashier கிட்ட இருந்து recover பண்ண வேண்டிய amount. Cashier now my debtor. 9,000. எங்க போனாலும் தூக்கிட்டு வந்துடுறோம் அவரை. சரிதானே? நீங்க அக்கௌண்டண்டா இருக்கிறன்ட்டு இதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஓகே, என்னை எப்படி தூக்கிட்டு வரீங்கன்னு பார்த்துடலாம் சார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, P&L டெபிட் பண்ணிக்கலாம். ஓகே, சரிதானே? பேங்க் எல்லாம் யார்கிட்ட கொடுக்குறாங்க பணத்தை? மல்லையா கிட்ட கொடுக்குறாங்க. தூக்கிட்டு வர முடியுதா? அதெல்லாம் எங்கே பண்ணுவாங்க டெபிட்டு? மினிமம் பேலன்ஸ் யார் மெயின்டைன் பண்ணலையோ அவங்க அக்கௌண்ட்ல எல்லாம் டெபிட் பண்ணுவோம். பேங்க்லப்பா, பேங்க் அக்கௌண்ட்ல. ஓகே, சரிதானே? ஜஸ்ட் ஜோக்கிங், பட் இட்ஸ் அ ப்ராக்டிகல் திங் ஹேப்பன். ஒரு முறை SBI பேங்கை போட்டு கேவலக்காலமாக திட்டினாங்க அந்த சிஇஓவை. இப்படி அவனே பஞ்சத்துக்கு உட்கார்ந்துருக்கிறான், கையில் மினிமம் பேலன்ஸ் கூட வச்சுக்காம அவன் அக்கௌண்ட்டை போய் டெபிட் பண்ணி லாபத்தை காமிச்சிருக்கு. ஹியூஜ் லாஸ் SBIக்கு. 1 year they made profit. அதில் 1,600 crores something they made profit only due to the minimum balance charges. அதுக்கப்புறம் சட்டங்களை மாற்றுறாங்க. என்னத்தை பண்ணுறது? எவனுக்கோ கொடுத்துறாங்க, ஓடிவிடுறான். ரைட், கமான். வாட் அபவுட் த கேஷ் பேங்க் காலம்? 3 lakhs 70, 370. What is the balance now? 44,000. Here bank 44,000. Now tally the trading and P&L account. 72, 72. What is the net profit here? 24,650. So add net profit 24.65. Total capital oda total 15 add பண்ணோம், 24.65 subtract பண்ணி ஆகணும். 1,05,650. Get me the total. Hmm? 2 lakhs. சவுண்ட சொல்லுப்பா. 2 lakhs மட்டும் தான் என் காதுல விழுது, எல்லா 2 வந்துருது என் காதுல. ஓகே, 2,40,650. ஒருத்தர் 2 ஆரம்பிச்சாங்க, இன்னொருத்தர் அடுத்தது 2 ஆரம்பிக்கிறாங்க. என் காதுல 2 மட்டும் தான் விழுது. 2 போட்டு போக வேண்டியதானே. கிளியர், கிளியர். ஸோ செகண்ட் கொஸ்டின் இஸ் ஓவர். ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் ஈக்குவலி. 2 பேர் இருக்கிறாங்க. They keep their books by single entry system and total sales, but they maintain steady gross profit on gross profit rate of 25% on sales னு சொல்லி இருக்காங்க. No ready figures are available for the total sales. Total sales information இல்ல, ஆனா GP percentage எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க. Receipts and payments are there. And balance sheet details ராவா கொடுத்திருக்காங்க. Other informations இருக்கு. 4 ledger main, ஒன்னு opening statement, another one is cash book, trading and P&L account and balance sheet. Receipts and payment கொடுத்துறாங்க. அது தவிர மிச்சம் எல்லாமே நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். Right. Let's try. யார் போடலையோ நீங்க என் கூட ஜாயின் பண்ணி போட ஆரம்பிச்சிருங்க. ஸ்பீட் அப் பண்ணுங்க. வீட்டில் படிச்சுட்டு வாங்க. இதுக்கெல்லாம் டைம் எல்லாம் பத்தாது. Keep practicing, keep practicing.
Now, as per this one, we know that cost, GP, sales. என்ன சொல்லியிருக்கிறாங்க? 25% on sales. ஆன் பிறகு என்ன டேர்ம் இருக்கோ அது எப்போதுமே 100. 25 அப்படிங்கிறது ஜிபி. அப்போ காஸ்ட் எவ்வளோ இருக்கணும்? 75 இருக்கணும். ஓகே, இதெல்லாம் நான் இன்ட்ரோடக்டரி லெக்சர்லலாம் கொடுத்துருப்பேன், ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் பேசியிருப்பேன். அதனால் ஃபண்டமெண்டல் முடிச்சுட்டு வாங்க, அது தெரியும்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தேவையில்லை தான், இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணி 1.5 டைம்ஸோ இல்லை 2 டைம்ஸ் ஸ்பீடை வச்சு ஒரு முறை ரஷ் த்ரூ பண்ணுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், ரைட்? ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அக்கௌண்ட்ஸ் மச் பெட்டர் வே அப்படின்னு சொன்னாக்கா யூ ஆர் ஸ்ட்ராங் இன் ஃபண்டமெண்டல்ஸ்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கோ அண்ட் ரெஃபர் தட் அகெயின். ஸோ 25% ஆன் சேல்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா ப்ராஃபிட் 25%, 100 அப்படிங்கிறது ஆனுக்கு பிறகு இருக்கக்கூடிய சேல்ஸை மீன் பண்ணுறாங்க, ரைட்? Now what are the ledgers are going to be open? We have been given receipts and payment. அப்போ அது தவிர மிச்சம் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ், ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். சிங்கர் அகாடமியோடைய ஓல்டு மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா சிங்கர் அகாடமியோடைய ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் மெட்டீரியல் கிட்டத்தட்ட ஒரு 7-8 சம்ஸ் இருக்கும். இதை தவிர இன்னொரு 3-4 எக்ஸ்ட்ரா சம்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுமே பயங்கர காம்ப்ளிகேட்டடானது, டஃப்பாக இருக்கும். ஓகே, ஸோ தேவையில்லாமல் கிளாஸ் டைத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் டெலிட் பண்ணிட்டேன். இட் ரெக்கர்ட்ஸ் மோர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அது தேவைப்படும். அந்தளவுக்கு டஃப்பான சம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதனால் அதை டெலிட் பண்ணிட்டேன். இப்போ தேவை இருக்காது அப்படின்ட்டு. ஸோ யூ கோ அண்ட் ரெஃபர் த அடிஷனல் சம்ஸ் ஃப்ரம் யூர் இன்ஸ்ட்ருமெண்டல் தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் லாட்ஸ் ஆஃப் காம்ப்ளிகேட்டட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் தேர் இன் திஸ் சாப்டர். ஓகே, இங்கே நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கிளாரிட்டியோட, அதுக்காக தான் இந்த இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறேன். வாட் எவர் த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் லைக் லெஜர் அக்கௌண்ட் ஃபார்மேட் இருந்தால் ஒரு இடம் வரணும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்தால் 2 இடத்துல வரணும். I'll first start with this one. Following balances are available from their books. Opening and closing இருக்கு, இதை முதல் நான் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் இதை போடுறேன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அதர் இன்ஃபர்மேஷன்ஸை ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். Let's start with this one. Let's start with this one. Now, எல்லாமே அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால 2 இடத்துல வரணும். என்ன இருக்கு? ஸ்டாக் இன் ட்ரேட். ஓப்பனிங் ஸ்டாக் 44,000, க்ளோசிங் ஸ்டாக் 50,000. Double entry. Opening stock will go to the trading accounts debit side. Closing stock will go to the trading account credit side. The value being 50. Sundry debtors. ஓப்பனிங்கில் எவ்வளோன்னு கொடுக்கல பாருங்க. க்ளோசிங்கில் டெட்டாஸ் வந்து 70,000. அப்போ டபுள் என்ட்ரி. யூ ஹேவ் டு ஓப்பன் த டெட்டாஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ டெட்டாஸ் அக்கௌண்ட் டு ஓப்பனிங் பேலன்ஸ் by closing balance. Opening balance supposed to be calculated and closing balance is 70. Sundry creditors in the beginning 46,800. Here creditors opening balance 46,800, closing balance 37,000, and balance sheet like creditors closing 37,000. Double entry over. Furniture in the beginning 6,000. In the end it should be after depreciation. So I have posted all these values twice. Now let's go for the receipts and payment.
Let me finish up the payments first. Okay, payments first. Okay. What are the payments we have? Salaries. Account format இருக்கிறதுனால ஒரு இடத்துல தான் போகணும். So salaries. Value being 22,000. Rent 4,400. Advertisement 1,800. Printing 1,600. General expenses 1,900. Payment to creditors, cash or bank. Okay. Value being 2,24,000. Creditors la potachi. DOS drawings. Balance sheet la ponno. I'll work out later. Cash in hand at the end. Cash 35,900. Now, Doll's drawing. We have two persons. Who are they? Doll and Dolly. Doll and Dolly. Capital account la opening capital, net profit add பண்ணுங்க, drawing subtract பண்ணுங்க. Okay, Doll and Dolly. You understand? So opening capital ஓட add பண்ணுங்க, net profit, further capital. எதை subtract பண்ணிக்கணும்? Drawings subtract பண்ணிக்கலாம், loss இந்த subtract பண்ணிக்கலாம். எவ்வளவு information இருக்கனால நான் தனியா போடுறேன். ஒரே ஒரு ஆளா இருந்தா அதிலே போட்டுக்கலாம். வேற ஒண்ணும் கிடையாது. I am preparing the working notes here separately. Okay. Opening balance, profit, less drawings if any. Doll's drawings being 4,000. We may have one more column, total. We may have one more column, total. I think I have posted everything. I have posted everything. Is that clear? Then receipt side la மூணு ஐட்டங்கள் இருக்கு. Cash in hand in the beginning. This is the opening balance. Cash. How much is that? 10,800. Receipts from customers. Receipts from customers பணம் வருது. அப்ப debtorsல credit side ல போடணும். Cash or bank 2,70,000. Cash sales. Trading account ல sale, cash and credit. Cash sales oda value 32,000. Clear? Next one. So we have completed this one. This one. Then we have been given the other information. Requirement being trading and P&L account as well as balance sheet. Usually adane iruknom. So I am going to incorporate these 5 adjustments now. Discount allowed 2,800. Debtors க்கு நம்ம discount கொடுக்கிறோம் 2,800. Expenses debited to the P&L account discount. Discount earned creditors கிட்ட இருந்து நம்ம avail பண்ணிக்கிறோம் 2,400. Credited here discount, that value being 2,400. Outstanding printing 1,600.
add 500, 2100. Then this will go to the balance sheet, liability side, outstanding printing expenses 500. Capital of doll as on the year beginning 4,000 more than Dolly's capital. Or additional information. Opening capital. Doll's capital is equivalent to Dolly's capital plus 4,000. Provide depreciation on furniture at the rate of 10% per annum. 600 rupees. So, depreciation for furniture 600. Now this is 5,400. Is that clear? I have posted everything. It carries only 12 marks. Simple illustration. Simple illustration. Now opening statement of affairs tally பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கிடைக்கும். டால் அண்ட் டாலி ரெண்டு பேர்த்தோடைய கேபிட்டல் கிடைக்கும். ஆனா ரெண்டு ஐட்டங்கள் தெரியல, கேபிட்டலும் தெரியல, டெட்டாஸும் தெரியல. கேபிட்டல் டோட்டல் கேபிட்டல் தெரியும், டாலுக்கு எவ்வளோ டாலிக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதுக்கு இங்கே ஒரு குழு கொடுத்துருக்குறாங்க, தேர்ட் ஒர்க்கிங் நோட்டஸ். ஸோ வி ஹேவ் டு இன்கார்பரேட் ஆல் திஸ் திங்ஸ். இப்போ எதுலலாம் நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை தான் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டே வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா டெட்டாஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பனிங் க்ளோசிங் கேஷ் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக டெட்டாஸ் ஈஸியாக டேலி பண்ணி கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிச்சிடலாம். டேலி திஸ் ஓப்பனிங் பேலன்ஸும் இல்லை, கிரெடிட் சேல்ஸும் இல்லை, ரெண்டும் கொடுக்கல. அப்போ இதையும் போட முடியல. சரி, கிரெடிட்டாஸ் போடலாமா? ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், செட்டில்மெண்ட் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக கிரெடிட் பர்ச்சேசஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு ஸ்டார்ட் வித் திஸ் ஒன். அப்போ எதை ஸ்டார்ட் பண்ணுறது? எந்த லெஜர் அக்கௌண்ட்டில் நமக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சா போதுமோ அதை போடுங்க. அப்படின்னா கிரெடிட்டாஸ் தான் ஒன்றே ஒன்று தேவைப்படுது. கமான் கெட் மீ த டோட்டல் ஆஃப் த டெபிட் சைட். எவ்வளோ? 2,63,400. நான் புக்கை ஓப்பன் பண்ணியிருப்பேன் நான் பேசாமல். 2,63,400. ஓகே. அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ? ஒரு குத்து மதிப்பாக கண்டுபிடிக்கிறேன். பல நம்பர் என் காதில் விழுது, அதுலேருந்து நான் பிக் பண்ணி இதுதான் ஆன்சர்னு கண்டுபிடிக்கிறேன். ரைட், கிரெடிட் பர்ச்சேஸ். இஸ் தட் கிளியர்? ரைட். ஸோ உங்களுடைய எந்துக்கு அப்ரிசியேஷன்ஸ். 2,16,600 transfer to the trading accounts debit side. Here credit purchases. The value being 2,16,600. Is that okay? இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பனிங் போட முடியாது, டெட்டாஸ் போட முடியாது, ட்ரேடிங் போட முடியுமா? அதுவும் போட முடியாது. ஜிபியும் தெரியாது, கிரெடிட் சேல்ஸும் தெரியாது. கிரெடிட் சேல்ஸ் தெரியணும் அப்படின்னா டெட்டாஸில் போடலாமா? டெட்டாஸும் போட முடியாது. ஓகே, ஆனால் பாஸ் மட்டும் பண்ண சொல்கிறீங்க, என்ன சார் சொல்கிறது? ரைட். ஸோ ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆல் த ஃபார்மேட்ஸ் ஹியர். தேர்ட் பாயிண்ட் இஸ் a item, and here first point is also one of the clue. Working note number 4. Working note number 4. Opening stock 44,000. Add purchases 2,16,600. எவ்வளோ வருது? 2,60,600. 2,60,600 minus closing stock 50. 2,10,600. இது என்னவா இருக்க முடியும்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸாக இருக்கணும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். நீங்கள் சிங்கர் அகாடமியோடைய ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், இந்த டீட்டெயிலிங்கெல்லாம்.
ஓகே, சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்பாங்க, இதெல்லாம் எக்ஸாம் வருமா சார் தேவையா அப்படின்னு. அது கிடையாது. இந்த மாதிரியான இடத்துக்கு பிரேக் பண்ணுறது அங்கே தேவை. அதுவும் ஏன் சிஆரில் வந்து எப்படி போடுவீங்க, எக்ஸாம் ஃபவுண்டேஷனை வந்து அப்டேட் கொஸ்டின் வச்சுருப்பாங்க, அங்கங்கே டிக் பண்ணிட்டு வந்து பாஸ். அவன் வந்து ஒன்றும் பண்ணல, கிட்ட இருந்து இன்டரில் உங்களை அட்மிட் பண்ணி பணம் கலெக்ட் பண்ணுறான். இன்டரில் வெளியிட மாட்டான் ஒன்று, பெரிய சிக்கல். ஸோ நான் வந்தோடனே கிரிட்டிசைஸ் பண்ணேன், அப்டேட் கொஸ்டின்ஸ் எதுக்குங்க, தெர் இஸ் நோ எனி லாஜிக் அட் ஆல். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்டேட் கொஸ்டின் மாதிரியா போடுவீங்க. அக்கௌண்ட்ஸ் பயங்கர சேலஞ்ச், அதுக்கு நீங்கள் ஒரு லென்த்தியான நேரம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ வி காட் த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். I put that value here, 2,10,600. First working note கான information இதான், 4th ல இருந்து கொண்டு வரேன். இதெல்லாம் சம் ஒர்க் அவுட் பண்ண தான் பழகும். ஏன்னா இங்க காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, காஸ்ட், ஜிபி, சேல்ஸ். இந்த மூணுல ஏதோ ஒரு நம்பர் தெரிஞ்சால் மிச்சம் ரெண்டையும் நீங்க கண்டுபிடிச்சலாம். ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும், காஸ்ட். காஸ்ட் கண்டுபிடிக்கலாமா, ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் த காஸ்ட். You can get that value and fit it here. Yes, 75 to 10 இருந்துச்சுன்னா 25 அப்படிங்கிறது 7200. am I right? 70,200 and your sales should be 2,80,800. So your GP is 7,200 and sales being 2,80,800. அதுல cash sales 32 சொன்னால் பேலன்சிங் ஃபிகர் எவ்வளவு வருது? ஓகே, 2,48,800. we got it now. டெட்டாஸ்ல தெரியாதனால போடாம விட்டுருந்த அந்த 2,48,800 நான் ஃபீட் பண்ணிட்டேன். tally this and find out the opening balance. come on, 3,42,800. 94,000 is the opening balance. Okay, எல்லாம் வந்துச்சு பாருங்க, 94,000. clear. Now tally the opening statement of affairs. To find out the combined capital. எவ்வளோ டோட்டல் பண்ணுங்க. கிரெடிட் asset side. What is the total of asset side? 1,54,800. 1,54,800. Creditors போக பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 1,08,000. This is nothing but the combined capital in the beginning, 1,08,000 of doll and dolly. From the working note number 3, doll and dolly compare பண்ணும்போது டாலோடைய வேல்யூ டாலியை கட்டி 4,000 எக்ஸஸா இருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி போடுங்க. from this total capital 1,08,000, அதுல அந்த எக்ஸஸ் இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடுங்க. அதை ரெண்டு பேருக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க, டால் அண்ட் டாலிக்கு. 1,08,000ல அந்த எக்ஸஸா இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டோம்னா 1,04,000. அந்த 1,04,000 டால் அண்ட் டாலிக்கு ஈக்குவல் 52. இப்போ அந்த 4,000 யாருக்கு எக்ஸஸா இருக்கோ அவருக்கு ஆட் பண்ணிடுங்க. யாருக்கு எக்ஸஸா இருக்கு? இப்போ டாலோட கேபிட்டல் 56, டாலியோடது 52. From this it is very clear, Doll's capital is 4,000 more than Dolly. Is that okay? Capital of Doll was 4,000 more than capital of Dolly. So Dolly ki vandu 52,000, Dolly ki 56,000. From the working note we are segregating this. Doll ki 56, Dolly ki 52,000. Clear? Okay. Statement of affairs opening over, debtors over, creditors over, trading and P&L account trading account முடிஞ்சு போச்சு. P&L account total சொல்லுங்க. 72,600. Find out the net profit. 19,800. That 19,800 should be distributed to these two equally. 9,900 for doll,
9,900 for Dolly. After this, the capital of doll being 65,900, Dolly being 61,900. Drawings subtract பண்ண பிறகு டாலுக்கு எவ்வளோ இருக்கு 65,900, டாலிக்கு 57,900. So from the working note number 2, I am getting the capital here. Doll எவ்வளோ இருக்கு 65,900. டாலுக்கா டிராயிங்ஸ் ஓகே. $4,000 should be subtracted. 61,900, 61,900. So doll and dolly will have equal capital now. 61,900. Here also 61,900. What is the total? 1 lakh? 61,300. 1,61,300. ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்து சம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். அதில் ஒன்றும் கிடையாது. இங்கே இந்த மாதிரி சம்மில் தான் நமக்கு டீட்டெயிலிங் ஜாஸ்தி இருக்குது. +1 +2 தெரிஞ்ச விஷயங்கள் தான் அப் டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், பட் டீட்டெயிலிங் ஜாஸ்தி கொடுத்துருக்குறேன் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஆனால் நம்மளுடைய வேலை எங்கே ஸ்டார்ட் ஆகுது? என்பிஓ அண்ட் டெப்ரிசியேஷன் அண்ட் தென் சிங்கிள் என்ட்ரி, இந்த மாதிரி சாப்டர் தான் நமக்கு சேலஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த சாப்டரில் நீங்கள் வந்து ஒரு 10 நாள் 20 நாள் கூட எடுத்துங்க. ஓகே, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சும்மா நான் பார்க்குற ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்து படிக்கிறீங்க. எனக்கு தெரியல ஏன் அக்கௌண்ட்ஸ் படிக்கிறீங்கன்னு. ஒரு 4-5 பேனா உடைக்கணும், 4-5 கால்குலேட்டர் உடையணும். நீங்கள் என்னன்னா புக்கை பார்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. வந்து கேட்கணும்னு தோணும் எனக்கு. எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸ்டடி ஹவர்ஸ் இல்லை வீட்டில் படிக்கும்போது எத்தனை பேர் அக்கௌண்ட்ஸை படிக்கிறீங்க, எத்தனை பேர் பயிற்சி செய்றீங்க, எழுதுறீங்க? ஒர்க் அவுட் பண்ணாமல் நீங்கள் பாஸ் ஆகலை. அப்படியே ஒரு வாக்கிங் போவேன், பார்ப்பேன் யார் யார் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. புக் எடுத்து வச்சுக்கிறீங்க, வீடியோ வச்சுக்கிறீங்க, அது எனக்கு தெரியலையே. ஓகே, இஃப் யூ ஆர் டூயிங் தட் from at least today, change. Independence Day earlier to become independent to see the questions without tension. practice பண்ணாம உங்களுக்கு பாஸ் கிடையாதுங்க. practice பண்ணாமல் உங்களுக்கு பாஸ் கிடையாது. யாரெல்லாம் எக்ஸாம் முன்னாடி practice பண்ணலையோ அவங்க எல்லாம் ஒன்று என்னை நெக்ஸ்ட் பார்ப்பீங்க, இல்லை என் கண்ணிலே பட மாட்டீங்க. இருந்தாலும் அங்கே வரான்டா, அதே இப்படி போவோம், என்னமோ எனக்கு கொலைகாரன் மாதிரி பார்ப்பாங்க. நான் என்னமோ உங்களை வாழ்க்கை வீணாக்குன மாதிரி. நீங்களா ஜாயின் பண்ணீங்க, நீங்களா படிக்காமல் இருந்தீங்க, நீங்களா ஃபீஸை கட்டினீங்க, நான் என்னப்பா பண்ணேன்? என்னை குறை சொல்லக்கூடாது இல்லையா? இஸ் தட் ஓகே? நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன், இதுதான் செய்யணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் வந்து ஸ்ட்ரூடாக இதெல்லாம் என்னால் பண்ண முடியும்னு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏன் நான் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் பாஸ் தான். ஓகே, இஃப் யூ ஆர் நாட் சேஞ்சிங் யுவர் ஆட்டிடியூட் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டைல், தட் வில் பி ஆல்வேஸ் சேலஞ்சிங். ஷல் வி கோ ஃபார் தட் நெக்ஸ்ட் ஒன்? எத்தனை பேர் வீடியோ பார்க்காம போட்டீங்க? எத்தனை பேர் வீடியோ பார்க்காம இந்த சம் போட்டீங்க? இல்லை வீடியோ கொஞ்சம் ரெஃபர் பண்ணீங்க? ஆனால் இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியல. எத்தனை பேர் வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் நினச்சிங்க? வீடியோவே பார்க்கல சார் ஒரு கேங் இருக்கு. வீடியோ பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு, இதெல்லாம் எப்படி சார்? நோ, இதெல்லாம் கொஞ்சமாவது டிஃப்ரெண்டா இருக்கா இல்லையாப்பா? யோசிக்கணுமா இல்லையா? இதெல்லாம் அப்ப இல்லைன்னா எதுக்கு அந்த ஸ்டடி? நீங்க தான் யோசிக்கணும். அதுக்கு தான் நம்ம ரொம்ப சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன், அந்த மாதிரி யோசிங்க அப்படின்ட்டு. ஓகே, ஐ திங்க் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சிஏ ஃபவுண்டேஷன் புக்கில் பாதிக்கு மேலே நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டேன். இன்னும் பேலன்ஸ் போட்டேன்னா அந்த சம்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். போங்க பாருங்க, இன்னும் பியூட்டிஃபுல் சம்ஸ் எல்லாம் இருக்குது சிஏ புக்கில். ரைட், இதுலேயும் தான் இருக்குது. ஷல் ஐ மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன்? ஓகே, question number 4.
Question number 4. Now, K. Azad, who is in business as a wholesaler in sunflower oil, is a client of your accounting firm. You are required to draw up his final accounts for the year ended 31st March 96. இப்போ நான் டேட்டை மாற்றிருப்பேன் லேட்டஸ்ட் புக்கில். அப்போ எந்த வருஷத்தில் வந்த கொஷின் இது? ஆக்சுவலி இது எக்ஸாமில் கேட்ட கொஷின். 95ல் எக்ஸாமில் கேட்ட கொஷின் பா இது. இப்படி கொஷின் ஒன்று கேட்டு எதாவது சொல்ல 20 மார்க் கொஷினாலே இந்த மாதிரி தான் வரும். இப்போ 20 மார்க் கொஷினே கிடையாது, தப்பிச்சிட்டிங்க. ஸோ அப்போ 20 மார்க் கொஸ்டின் இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்படி தான் வரும்னு முன்னாடி தெரிஞ்சிருந்தா இந்த கோர்ஸை நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டோம் சார். சார் தான். ஸோ வி ஹவ் பீன் கிவன் த பேலன்ஸ் ஷீட் இன் த பிகினிங். கேஷ் அண்ட் பேங்க் சம்மரி இருக்கு, அக்கௌண்ட்டாக இல்லை. அப்படின்னா நீங்கள் கேஷ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. யூ ஆர் requested to prepare final accounts, trading and P&L account and balance sheet. ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் மட்டும் தேவை இருக்காது, மிச்சம் எல்லாமே போடுறோம். கேஷில் கேஷ் அண்ட் பேங்க் ரெண்டு சேர்த்து ஒரே காலமாக போட்டால் போதும்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் இல்லஸ்ட்ரேஷன் யூ ஜஸ்ட் சி. எக்ஸாம் மொமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு சம் வந்திருக்கு. நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்? half an hour. Will it be possible to finish up this in half an hour or not? அதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி சம்மா போய் கை வச்சுன்னா எனக்கு 45 நிமிஷம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஒரு 2-3 எக்ஸாம் எழுதி ரிலாக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட் 3வது எக்ஸாம் 4வது எக்ஸாம் இந்த மாதிரி டஃபாக வந்தால் பரவாயில்ல. இல்லை 2-3 சம் ஹாப்பியாக முடிச்சுட்டு ஒன்று டஃபாக வந்தால் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் கை வச்ச சம்மே இந்த மாதிரி சம். ரியலி ஐ காட் டென்ஸ்ட். ஓகே, காட்ஸ் கிரேஸ். அதுக்கு இன்விஜிலேட்டர் என்னோட டீச்சர் பிளஸ் பண்ண மாதிரி நேராக வந்தார். என் கையை அப்படியே பிடிச்சார். இட்ஸ் ரியலி ஹேப்பன். சில சமயம் நீங்கள் நியாயமாக பண்ணிங்கன்னா த சப்போர்ட் வில் கம் சம்ஹவ். உங்களுடைய எஃபோர்ட்ஸ் வீணாக போகக்கூடாதுன்னு இறைவனே உங்களுக்கு ஏதாவது பண்ணுவார். எந்த இறைவன்? எனக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இருக்குன்னா இருக்கு, இல்லை நான் பேச ஆரம்பிச்சேன்னா ரொம்ப பேர் குழப்புவாங்க. என்னுடைய காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க பேசுவாங்க, இந்த வாரம் சாட்டர்டே வந்து கோயில் போகல, அதனால் மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதுதான் இன்னொரு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, சாட்டர்டே போகலையா மனசெல்லாம் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவர் எந்த கோயில் போகிறாருன்னு, டாஸ்மாக் இருக்குல்ல அங்கன்னு கண்ணா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன. நான் சொன்னேன், நீங்கள் சொன்னதும் அவங்க சொன்னது எனக்கு ஒரே மாதிரி தான் காதல் விழுந்துச்சு. சாட்டர்டே செய்யலை அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு அவனும் அதான் சொன்னார். நான் என்ன பண்ணுறது? ரெண்டு ஹேபிட். ஓகே, ஒன்று சக்ஸஸ் ஹேபிட், ஒன்று பேட் ஹேபிட். வாட் எவர் இட் மேபி யூ ஆர் நவ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பேட் ஹேபிட் மீன்ஸ் சக்ஸஸ் ஹேபிட். ஒன்று நீங்கள் நியாயமான ஹேபிட்டில் நீங்கள் ஆங்கரிங் பண்ணலாம், அல்லது பேட் ஹேபிட்டில் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் இண்டிபெண்ட் இல்லையேன்னு. கடவுளே நீ காப்பாத்து, கடவுள் காப்பாத்தல அப்படின்னு அவர் ஒருத்தர் உள்ளார உட்காந்துருக்காரு டாஸ்மாக் உள்ளார. டாஸ்மாக்ல இருந்தாலும் காப்பாற்ற முடியாது, கடவுளை போய் கும்பிட்டாலும் காப்பாற்ற முடியாது. நீங்க படிச்சாதான் காப்பாற்றிக்க முடியும். Are you able to understand the logic? That is what about the independence. You just be independent. Why do you want to depend on somebody else? Right. Okay. So that's the logic here. Do lots of practice. Make it as a practice. So it's an unbelievable thing. It's good or not, whatever it may be, my teacher came. He won't actually speak to the students also. Okay, he maintains the distance with the students also, and we are also scared to have a chat with him. So such a different knowledgeable person. ஸோ அவர்கிட்ட பேசுறதுங்கிறதே நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு பயமாக இருக்கும். வேற அவ்வளோ நாலேஜ் அவருக்கு. 2 டீச்சர்கிட்ட படித்தேன்னா ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ், 2 பேருமே எக்ஸ்பர்ட்ஸ், பர்சனலாக டியூஷன்ஸ் மாதிரி. அவர்கிட்ட வந்து சார் அந்த சார் இந்த மாதிரி சொன்னாரே ப்ரொஃபஸர் எம்பிள் வெல்லூர் அப்படின்னோன்னா அவர் சொன்ன ஒரே வார்த்தை, வாட் எவர் ஹீ ஸ்பீக்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஃபாலோ தட் தேர், டோன்ட் கம்பேர் ஹியர் அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை, டோன்ட் கம் அண்ட் கம்பேர் ஹியர். ஓகே, ரொம்ப சிம்பிள். சொல்லிட்டு வாட் எவர் த டாபிக் கிவன் டு ஹிம் அண்டர் த எர்த் he will speak for at least 1 hour without reference. நான் லெக்சரராக காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தேன்.
வைஸ் பிரின்சிபல் ரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எங்கே படிச்சிங்கன்னு பேசும்போது ஐ டோல் ஹிம் தட் ஐ எம் தி ஸ்டூடெண்ட் ஆஃப் ப்ரொஃபஸர் எம்பி பெல்லோ. அவர் எனக்கு தெரியும் அப்படின்னார். வைஸ் பிரின்சிபல் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு. அதை ஏன் கேட்குறீங்க, நாங்கள் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கும்போது திடீர்னு பார்த்தா அவர் படி என் கிளாஸ்குள்ளார வந்துட்டார். எங்கள் கிளாஸுக்குள்ளார வந்துட்டு இமீடியட்லி வி ரிட்டாலியேட்டட், சார் திஸ் இஸ் ஃபிசிக்ஸ் கிளாஸ் சார். நான் ஸோ வாட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட் குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு போனார். குவாண்டம் ஃபிசிக்ஸ் இருக்கிறதுலே புரியாத சப்ஜெக்ட் அது. ஃபிசிக்ஸில் புரியாத சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸே புரியாது சார் எங்களுக்கு, அதெல்லாம் குவாண்டம் ஃபிசிக்ஸ். அதை பற்றி ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு போயிருக்கிறார். என்கிட்ட உட்காந்துட்டு, do you understand how the quantum physics happens? Somewhere there will not be gravity அப்படி சொல்றாரு. எர்த்தில் சில இடத்துல கிராவிட்டி இல்லை, there is calculations for that also, go and refer the book அப்படின்னார். பார்த்தா பாம்பு படமா இருக்கு இன்டகிரேஷன். இதை பார்த்துட்டு கொண்டு போய் மறுநாள் கொடுத்துரு, have you read that அப்படின்னாரு. ஆசரை வலிச்சோம் அவர்கிட்ட, வேற என்ன பண்ண, அது ஒன்றும் புரியாது. ரிசோனன்ஸ்னு புக்கு. என் ஃப்ரெண்டு வந்து பப்ளிஷ் த பேப்பர் இன் ரிசோனன்ஸ் அண்ட் ஆல்சோ ஓன் அவார்ட் ஆல்சோ ஃப்ரம் ரிசோனன்ஸ். என்னோட ஃப்ரெண்டு சயின்டிஸ்ட் அவர். ஒரு புக்கு அப்பயே வந்து 200 250 இருந்துச்சு நாங்கள் படிக்கிற காலத்துலேயே. ஒரு மேகசின், இப்போ மந்த்லி மேகசின், அதுவே 200 250 இப்போல்லாம் என்ன ரேட்டுன்னு தெரியல. ரிசோனன்ஸ், ஓகே, சயின்ஸ் மேகசின், ஜேர்னல் அது. ஓகே, ஸோ இதுதான் அது. பாருங்கள் புக்கெல்லாம் இதெல்லாம் வச்சு படித்து வச்சுருப்பார் அவர். இப்போ அவர்கிட்ட நீங்கள் என்னத்தை பேசுவீங்க, ரேட்டில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, போய் பார்த்துங்க. ரிசோனன்ஸ், ஸோ ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் புக். அந்த மாதிரி புக்கெல்லாம் அவர் ரெகுலர் ரீட் பண்ணுறவர். சரி, அப்போ எங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், எந்த டாபிக் கேட்டாலும் பேசுவார் அவர். வந்து நான் எக்ஸாமில் கிளாஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சம் ஆன்சர் வரல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் 45 minutes கான், ஐ டென்ட் கெட் த கரெக்ட் வேல்யூ, டேலி நாட் டேலி. வந்தார், கை வச்சார், கை வச்சு ப்ளஸ் பண்ண மாதிரி, ஹவ் இஸ் த கொஸ்டின் பேப்பர். நானே பயந்து போய் உட்காந்துருக்கேன். இப்படி பார்த்தேன், ஐ ஹவ் சீன் த கொஸ்டின் பேப்பர் ஆல், தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் அவைலபிள் லேட்டர். அது என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அப்படி கை வச்சு இப்படி சொல்லிட்டு போனாரா. அடுத்த சம் வந்து ரெடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஐ சால்வ் 16 marks கொஸ்டின் இன் 10 minutes. 16 marks கொஸ்டின் 24 minutesல எடுப்பீங்க, பட் 10 minutesல முடிச்சேன். இந்த விட்ட டைத்தை அங்கே மேனேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் ஐ கம்ப்ளீட்டட். சின்ன டவுட், ஆனால் கம்ப்ளீட்டட். மிஞ்சி போனால் ஒரு 2 மார்க்கு குறைக்க வாய்ப்பு இருக்குது. ஐ கம்ப்ளீட்டட். ஸோ 2 மார்க்கு 16 + 16 40 32. இதில் ஏதாவது பாதி மார்க் அது போடு, நான் பாஸ் 40க்கு வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு தான் ரிலாக்ஸ் இருந்துச்சு. 40 45 அப்படி அப்படின்ற திரும்ப வந்தார். யா ஹவ் டன் அப்படின்னு. எஸ் சார் அப்படின்னு. வில் யூ பி ஏபிள் டு ஸ்கோர் 80 அப்படின்னாரு. இவர் என்ன தெரிஞ்சு கேட்குறாரா தெரியாம கேட்குறாரா. சி, இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த சேலஞ்ச் எடுத்து ஒர்க் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகே, பட் ஐ ஸ்கோர்ட் 68 in that paper, and despite the tension and the bad experience I had while seeing the first question. அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டென்ஷனே ஆகல, கேஷுவலாக போனால் ஐ ஸ்கோர் குட் மார்க். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு சத்யநாராயணன் ஒரு பையன், அவன் வந்து சிஏ இன்டர் சிங்கிள் அட்டெம்ப்ட், ஃபைனல் சிங்கிள் அட்டெம்ப்ட், சிஎம்ஏ இன்டர் சிங்கிள் அட்டெம்ப்ட், ஃபைனல் ஆல்சோ சிங்கிள் அட்டெம்ப்ட், சிஎம்ஏ லண்டன் ஆல்சோ ஹி கிளியர் டாப் சீமா, எல்லாத்தையும் முடிச்சுட்டான். திருச்சிக்கு வந்திருக்கும் போது சிங்கர் அகாடமி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறா அப்படின்னு வந்தான், பேசிட்டு போனான். சொன்னான், first I failed in CA foundation. I have seen the first failure in my life. Then I made a decision not to fail anymore. Despite that, he failed in final auditing paper la fail ஆயிட்டான். அதுக்கும் அழகா பதில் சொன்னான். ஆடிட்டிங் பேப்பர்ல ஏன் ஃபெயில் அப்படின்ட்டு. CA ஃபவுண்டேஷன்ல ஒரு முறை ஃபெயில், ஆடிட்டிங் CA ஃபைனல்ல ஒரு முறை ஃபெயில். ஆடிட்டிங் பேப்பர்ல ஃபெயில்னா கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கேன், ஒண்ணுமே புரியல. 3/4 மணி நேரத்தில் வெளியே வந்துட்டான் ஆன்சர் ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு. அவன் ஃப்ரெண்ட் அங்கே உட்காந்துருந்தான். அடுத்த முறை பார்த்தா அவன் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கான், 40 மார்க் வாங்கியிருக்கிறான். அடுத்த முறை எக்ஸாம் போகும்போது முடிவு பண்ணிட்டான், இனிமேல் எக்காரத்தை கூட ஹாலை விட்டு நான் வெளியே வரக்கூடாது, 3 மணி நேரம் எந்து அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தான். தட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஹி டோல்டு. கொஸ்டின் பேப்பர் பார்த்தா அதே மாதிரி முன்னாடி மாதிரியே ஒன்றும் புரியல ஆடிட்டிங். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி அவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது இல்லையா. ஃபைனல் அப்படின்னு சொன்னாக்க யூ நீட் டு ஹேவ் த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர், ட்ரைனிங் எல்லாம் போயிருப்பீங்க, அந்த நாலேஜ் இருக்குது.
கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் ஒரு கால் நேரம் போச்சு. அதுக்கப்புறம் சம் ஆன்சர் பண்ண ஆரம்பித்தா, ப்ராக்டிக்கலாக எங்கெங்கே ஆடிட் பண்ணானோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தான். He scored 67 in that paper. That time he cleared. 3 hours is yours. You should not come out of the hall beforehand. Give your maximum and your results will also be maximum. Right. Let me directly go here. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சாப்டர் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான சாப்டர். இந்த எஸ்பெஷலி இந்த சிங்கிள் என்ட்ரியாக இருந்தாலும் சரி, என்பிஓ இருந்தாலும் சரி, நான் ஆரம்பத்துலேருந்தே ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்தே சொல்லியிருப்பேன். 3 சாப்டர் ரொம்ப முக்கியம். சிங்கிள் என்ட்ரி, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸ். ஒவ்வொரு சாப்டருக்கும் நான் சொல்லும் போதே இதை சொல்லி தான் நடத்துவேன். இப்போ அந்த சாப்டரே வந்துருச்சு. We'll see. Balance sheet is given, so I'm going to prepare rest. One of the most important questions, challenging question for the understanding. 20 marks க்கு எக்ஸாம்ல கேட்ட question. So we have been given what? Opening balance sheet கொடுத்துட்டாங்க. அப்போ அதை தவிர மிச்சம் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னென்ன ஓப்பன் பண்ணோம்? கேஷ் புக், trading and P&L account, and balance sheet. Cash book, trading and P&L account, and balance sheet. We'll start with the balance sheet. Finish up posting the assets first. Right. என்னென்ன இருக்கு? கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் சேர்த்து ஒன்றா தான் இருக்கு. ஓப்பனிங் பேலன்ஸ் 75,000. பிரிக்க வேண்டான்னு நினைக்கிறேன். am I right? வேற எங்கேயாவது அந்த பிரிக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா? இல்லை, அந்த மாதிரி இல்லை. கேஷ் பேங்க் இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா தனித்தனியாக போட்டுக்கணும். இல்லை, அதனால சிங்கிளாகவே போட்டுக்கலாம். டெட்டார்ஸ் definitely you have to open debtors account and creditors account. CMA ஃபவுண்டேஷனில் எவ்வளோ டீட்டெயிலிங் தேவை இருக்காது. ஏன்னா ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இன்டரில் திரும்பவும் படிச்சாகணும். அதனால் spare time to understand all these things. Debtors and stock of oil, opening stock 125 tin இருக்கு. வேல்யூ வந்து 1,25,000. Furniture 27,000. 30 minus the earlier years depreciation போக 27 இருக்கு. அப்போ they may ask you to prepare depreciation under straight line method னா 30 எடுக்கணும், WDV னா 27 எடுக்கணும். அந்த கன்ஃபியூஷனுக்காக தான் அதை கொடுத்துருக்குறோம், வேற ஒன்றும் கிடையாது. பார்ப்போம், வேணா அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்ட் அட்வான்ஸ் என்னது இது? ரெண்ட் அட்வான்ஸ் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் டைம் உண்மையிலுமே சம்ம போட்டவங்களாம் மாட்டினானுங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் டைம் நானும் இதை போடும்போது தப்பு பண்ணிட்டு தான் போட்டேன். அதுக்கப்புறம் கெஸ் பண்ணேன்னு வச்சுங்களேன். ரெண்ட் அட்வான்ஸ்னா ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ் கிடையாது. ரெண்டலுக்கு போகும்போது எடுத்தோன்னு ஒரு டெபாசிட் கட்டுவீங்களா, அந்த டெபாசிட் அவன் மீன் பண்ணுறான். ஓகே, ஒரு வீடு வாடகை இருக்கிறீங்கன்னா வீட்டு ஓனர் என்ன சொல்றாரு? அட்வான்ஸ் எவ்வளோ கொடுப்பீங்க? எப்பனா இல்லையா ஒரு 5 times அட்வான்ஸ், 3 months அட்வான்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்களே, அந்த அட்வான்ஸை மீன் பண்ணியிருக்கிறான். நமக்கு என்ன மைண்டில் ஓடுது? ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ் தான் ஓடுது. அதான் சொன்னேன், தப்பு பண்ணிட்டேன், ஆன்சர் வர மாட்டேங்குது, இடிக்குது. அதுக்கப்புறம் அந்த லைனை பார்த்து யோசிக்கிறோம், இதுக்கே 5-10 நிமிஷம் போயிடும்பா இல்லையா? அப்போ அந்த ப்ரெஷரில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? எக்ஸாமில் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இதை ஜஸ்ட் யோசிக்கலாம். ஆனால் 5 நிமிஷம் போச்சுன்னா, 30 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் இதுக்கே போச்சுன்னா முடிஞ்சு போச்சுங்க. என்னுடைய பேப்பரில் நான் என்ன வார்த்தை சொன்னேன்? டில்லுன்னு ஒரு எக்ஸாம் டேர்ம் யூஸ் பண்ணான்னு சொன்னானே இல்லையா? ஆல் த கலெக்ஷன்ஸ் ஆர் கெப்ட் இன் டில்.
ஓ, நேற்று பேசின உங்களுக்கு தெரியாதோ? ஓகே. ரியல் எக்ஸாமில் யார்கிட்ட பேசுகிறேன்னே தெரிய மாட்டேங்குது. ரைட், ஜஸ்ட் ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டஃப்பான கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, சிங்கிள் என்ட்ரி. அது ஆக்சுவலாக என்னோட எக்ஸாமில் அதில் என்ன தெரியுமா டேர்ம் யூஸ் பண்ணியிருந்தா, த பர்சன், some people, he sells all the goods and collections are kept in a till, spends the money from the till and later on whatever the balance is deposited in the bank. Now till until then I am not aware about that. என்னடா டில்லில் வைப்பான் டில்லில் வைப்பான்றானே அப்படின்னு யோசிக்கிறேன். நமக்கு டில்லு தான் தெரியும். இது டில்லுன்னு போட்டு அப்புறமேட்டு கெஸ் பண்ணிட்டேன். பணத்தை வைக்கிறான், அதுலேருந்து செலவு பண்ணுறான், எடுத்து வச்சிடறான். அதுக்கப்புறம் வீட்டில் வந்தோடனே டிக்ஷனரி தான் ரெஃபர் பண்ணுவோம். அந்த காலத்தில் டிக்ஷனரி தான் ரெஃபர் பண்ணுவோம். டில்ல பார்த்தா பாக்ஸ், கேஷ் பாக்ஸ். அடப்பா இதுல நீ கேஷ் பாக்ஸ்னு கூட சி, இதுக்கும் அக்கௌண்ட்ஸுக்கு சம்மந்தம் இல்லை. பட் இதுக்கும் சைக்காலஜிக்கும் சம்மந்தம் இருக்கு. இட் அஃபெக்ட்ஸ் மை டென்ஷன், மீன்ஸ் அந்த எக்ஸாம் ஃபியர். இட் கிரியேட்ஸ் எக்ஸாம் ஃபியர். ஸோ அது மாதிரி தான் இது எக்ஸாம் ஃபியரை கிரியேட் பண்ணி விட்டுரும். அப்போ இந்த 30 நிமிஷத்தில் எப்படி போடுவீங்க இந்த சம்ம? அப்படியே வச்சுட்டு ஏதாவது ஒரு டேலி ஆகலாம் அப்படியே வச்சுட்டு எதெல்லாம் போஸ்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டு அடுத்த சம் போடுங்க. டேலி ஆகலாம் பரவாயில்ல. 30 நிமிஷத்துக்கு மேலே இந்த சம்முக்கு டைம் எடுக்கக்கூடாது. 30 நிமிஷத்தில் எவ்வளோ போட்டிங்களோ அவ்வளோதான். நீங்கள் பாதி தான் போட்டிருக்கிறீங்க, ஒரு 6 மார்க் 7 மார்க் கிடைக்கும், அவ்வளோதான். முக்கால்வாசி போட்டீங்க, ஒரு 10 மார்க் கிடைக்கும். ஃபுல்லாக போட்டிட்டீங்க, பெல் அடிச்சிருக்கு, வீட்டுக்கு வந்துருப்பீங்க. அதான் ஃபுல்லாக போடணும்னு வேஸ்ட் பண்ணாதீங்க டயத்தை. இந்த மாதிரி சம்மில் பொறுத்திருக்கும். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். ஓகே, அட்வான்ஸ், ரெண்ட் அட்வான்ஸ் 12,000. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கான்செப்ட். எலக்ட்ரிசிட்டி டெபாசிட், இபி டெபாசிட் இருக்கு. இப்போ புரியும் பாருங்க. இபி டெபாசிட், அதே மாதிரி ரெண்டல் டெபாசிட். ரெண்டல் டெபாசிட் சொல்லியிருந்தா நம்ம கிளியரா வச்சிருந்திருப்போம். ஆனால் வேல்யூவேஷன் அப்போ இதை கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாமினர் ஸ்டூடெண்ட் இது கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. இவாலுவேஷன் பண்ணும்போது, சார் ரெண்ட் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறீங்க, அது ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸா இல்லை டெபாசிட்டாங்கிற கன்ஃபியூஷன் வந்திருக்குமே சார் அப்படிம்பாங்க. அப்படியா, சிஏ கரை 1 மார்க் சேர்த்து போடு. அந்த 1 மார்க் நீங்கள் எவ்வளோ நேரம் இழந்தீங்க? 5 மினிட்ஸ். அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மண்டையில் நிற்காது. எதுக்கு? அது நம்ம இது இல்லை. ஸோ வி நீட் டு ஸ்கோர் ஒன்லி 60 மார்க்ஸ். அப்போ அந்த 60 மார்க் என்ன ஒர்க் பண்ணுமோ அதை ஒர்க் பண்ணும். எனக்கு 60 மார்க் வந்தால் போதும்ப்பா. இதுக்கு இது தெரியல, விட்டுருங்க, கவலைப்படாதீங்க. இந்த ஒரு லைனை விட்டுட்டு மிச்சம் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அதுதான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். அக்கௌண்ட்ஸை படிக்கக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட், இபி டெபாசிட் 1,000 அண்ட் வேன் 30,000 rupees. Van 30,000 rupees. Is that clear? The way of handling the paper I am explaining here. And let's go for the liability side to be posted. Liability side. Now, என்னென்ன இருக்கு? Capital 1,50,000. Creditors for oil purchases. Opening balance in creditors 2 lakhs. 12% security deposit from customers. Security deposit 50,000. Creditors for expenses, rent, salaries and commission. என்ன அர்த்தம் அது? Rent, salary, commission. Outstanding of the previous year. Working note number 1, rent. Add outstanding of the current year less outstanding of the previous year, value being 6,000. Okay. Two, salaries minus outstanding of the previous year 4,000. Working note number 3, commission 20 minus outstanding of the previous year.
Outstanding of the previous year is 20. Format idea இல்லாமல் இதை உங்களால் டக்குன்னு பிரேக் பண்ண முடியாதுப்பா. You cannot break immediately. Is that okay? So with that, we have posted all the items of the balance sheet. Let's go for the cash and bank summary. We'll start with the cash sales. Cash sales, cash book la receipt side la sales value being 5,26,500. Here sales cash 5,26,500. CMA ஃபவுண்டேஷனுக்கு இந்த ஃபோர்த் சம் நீங்கள் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை, ஒரு கவனிச்சுக்கிட்டா போதுமானது, ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. CMA ஃபவுண்டேஷனாக இருந்தால் கவனிச்சிங்க போதுமானது. இந்த மாதிரியான சம் உங்களுக்கு சத்தியமாக வராது ஃபவுண்டேஷன் லெவலில். ஓகே, கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டாஸ் உடனே புக்கை மூடி வச்சிடக்கூடாது. ஓகே, இன்டரில் இருக்குது. கோர்ஸ் வேணால் முடி வச்சிட்டிங்கன்னா இப்போ மொத்தமாக முடி வைக்கலாம். கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டாஸ் எவ்வளோ இருக்கு? பேங்க் 26,73,500. ஹியர் டெட்டாஸ் கிட்ட வரக்கூடிய கலெக்ஷன் 26,73,500. பேமெண்ட் டு லேண்ட்லார்ட். ஓகே, fourth payment to landlord value 79,000. வேணுன்ட்டே ஒரு ட்விஸ்ட். பேமெண்ட் டு லேண்ட்லார்ட், ரெண்ட் தானே பே பண்ணுவாங்க லேண்ட்லார்டுக்கு, ஆனால் அட்வான்ஸும் ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் சேர்ந்தது 79,000. இது எனக்கு தெரியுங்கிறனால சொல்லியிருக்கிறேன். தெரியாது அப்படின்னா பிரேக் பண்ணும்போது பயங்கர சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். salaries 48,000. பேமெண்ட் சைடில் salaries. rent to landlord 79,000. ஒர்க்கிங் நோட்டில் போஸ்ட் பண்ணாலும் அதுவும் ஒன் ரெக்கார்ட் இஸ் ஓவர்னு அர்த்தம். ஆனால் அந்த ஒர்க்கிங் நோட்லேருந்து லேட்டரான எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் ஆகணும். ரைட், salaries paid, the value being 48,000. இந்த இடம் P&L அக்கௌண்ட்டில் salaries paid, value being 48,000. ஓ, அவுட்ஸ்டாண்டிங் இருக்கா, இங்கே போட்டுக்கிறேன். 48,000. Miscellaneous expenses 12,000. Miscellaneous expenses 12,000. Commission expenses 20,000. adjustment 20,000. Personal income tax 50,000. drawing, personal அப்படின்னா drawings 50,000. Transfer on this date to FD 6 lakhs. Creditors for oil supplies, creditors payment பண்ணியிருக்கிறாங்க, அதை முதல் போட்டுக்கிறேன். பேங்க் எவ்வளோ? 24 lakhs. இங்கே பேமெண்ட் சைடில் கிரெடிட்டர்ஸுக்கான பேமெண்ட் 24 lakhs. ட்ரான்ஸ்ஃபர் ஆன் 1/10/95 டு FD. அப்போ புதுசாக ஒரு FD நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. அசெட் எவ்வளோ? 6% FD being 6 lakhs. அப்படின்னா டேட்டு ரேட்டு எல்லாம் கொடுத்துருக்கான ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். The year ends on 31st March 96. Investment made on 1/10/95. Since the date of investment 6 months over, 6 months குரிய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கணும். 6 lakhsக்கு 12% for 6 months எவ்வளோ வருது? 36,000. இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கணுமா இல்லையா? ரெசிட் சைடில் இருக்கா? இல்லைன்னு என்ன அர்த்தம்? அவுட்ஸ்டாண்டிங்.
It is outstanding. Is that okay? Hidden adjustment. Hidden adjustment. Now, so here, what's that? Interest on FD 36,000. Hidden adjustment lame gain. இந்த அமௌண்ட் எனக்கு வர வேண்டியது இன்னும் வராம இருக்கு. Then it is my asset. Interest accrued or outstanding interest recoverable 36,000. So I have done the balance sheet item and then cash and bank ஓட summary நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஒரு எஃப்டியோ அல்லது லோனோ இருந்தால் அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் டேட்டும் கொடுத்திருந்தால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுங்கள். அந்த பீரியடுக்கு அப்ளிகபிள் பீரியடுக்கு அது பேலன்ஸ் ஷீட் கேஷ் புக்கில் இருக்கணும். இல்லை அப்படின்னாக்க அது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, இல்லை அட்வான்ஸாக இருக்குன்னு அர்த்தம். So we have another 4 more adjustments to be incorporated. Let me finish up one after one. During the year, oil was purchased at 250 tins per month basis at a unit cost of 1,000. So இதை முதல் நான் எழுதிட்டு வரேன். மாதத்துக்கு 250 டின் வாங்கியிருக்கிறார். ஒரு டின் அப்படின்னா 12 மாதத்துக்கு எவ்வளோ வாங்கியிருப்பார்? 3000 டின்னு. ஒரு டின் 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறார். திஸ் இஸ் பர்ச்சேசஸ். எவ்வளோ? 3000. 30 lakhs. 3000 tins at rupees 30 lakhs. 5 tins were damaged in transit in respect of which insurance claim has been preferred. 5 tin வந்து abnormal loss. அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் கேட்டிருக்கிறீங்க. அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ் இருந்தால் ட்ரேடிங்கில் கிரெடிட், P&L அக்கௌண்ட் டெபிட். ட்ரேடிங்கில் கிரெடிட், P&L அக்கௌண்ட் டெபிட். ஓகே, யாரெல்லாம் இந்த அப்நார்மல் லாஸ் வீடியோஸ் பார்க்கலையே பார்த்துருங்க. இனிஷியல் வீடியோஸ், அதுக்கு தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் பாருங்க அப்படின்னு சொன்னது காரணமாக தான். எங்கே போனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல இடிக்கும். ரைட். ஸோ இன்சூர்ட் அப்நார்மல் லாஸ். அப்போ அப்நார்மல் லாஸ் வந்து ட்ரேடிங்கில் கிரெடிட், P&L அக்கௌண்ட் டெபிட். இன்சூரன்ஸ் கிளைம் வந்துச்சுன்னா P&L அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட். The surveyor have since approved the claim at the rate of 80%. இதுக்கு கிளைம் எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னாக்க 80%. எவ்வளோ நஷ்டம் ஆச்சோ 80% தரேன்றார். இதை P&L அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்கணும். வந்துருந்துச்சுன்னா கேஷில் சேர்ந்துருக்கும். வரல அப்படி இல்லை. ஸோ இங்கே வந்து சேர்ந்த மாதிரி இல்லை. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் போட்டுக்கலாம். The damaged ones were sold for ₹1,500, which is included in the cash sheets. இவன் என்ன பண்ணிட்டார்? கிளைம் வந்துருச்சு, அதை அங்கே போட்டு போயிட்டார். அதை வந்து 1500 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டார். சேல். ஒரு டின்னோட வேல்யூ 1000 ரூபாய். 5 டின் டேமேஜ் ஆச்சு. டேமேஜ் ஆன பிறகு அந்த 5 டின்னையும் 1500 ரூபாய் விற்றுருக்காரு. ஒவ்வொன்று 300 ரூபாய்க்கு. டேமேஜ் ஆயிடுச்சுன்னு இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட கேட்டால் அவர் ஒரு 4000 ரூபாய் கொடுத்துட்டார். எவ்வளோ? 80% 4000 ரூபாய் கொடுத்துட்டார். ஆக மொத்தம் நம்ம இழந்தது காட்டிலும் ஜாஸ்தி தான் வந்திருக்கு. ரைட். இந்த அமௌண்ட் எதில் சேர்ந்திருக்கு? கேஷ் ஷேர்ஸில் சேர்ந்திருக்கு. இட் இஸ் இன்க்ளூடட் இன் தி கேஷ் ஷேர்ஸ். ஓகே. Now, 1 tin has been used for personal consumption. ஒரு tin drawing. The total number of tins sold during the year 3000. எத்தனை வித்திருக்கு? 3000 வித்திருக்கு. ஓகே. At a unit price of 1750. Sale. 3000 tins at rupees 1750 per tin. 52 point. Okay, this is the sales value. I am going to incorporate that here. Now, what are the things are known? கவனிங்க. Purchases 3000 tins. என்ன வேல்யூக்கு வாங்கி இருக்கிறாங்க? 30 lakhs. You purchased it for 30 lakhs. Abnormal loss ஆச்சு.
abnormal loss 5 tin ஒரு டின்னுடைய காஸ்ட் 1000 அப்படின்னா 5000 rupees lost. இது எத்தனை டின்னு 5 tins. Okay, that will be debited in the P&L account. Abnormal loss எவ்வளோ 5000. அதுக்கு ரெக்கவரி இருக்கானா இருக்கு. இன்சூரன்ஸ் கிளைம் எவ்வளோ வருது 4000 வந்துருச்சா இன்னும் வரல அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்போ எங்கே போயிடணும் பேலன்ஸ் ஷீட்டில் இல்லை அசெட் சைடில் போயிடணும். கிளைம் ரிசீவபிள் value being 4000, claim being 4000 receivable. Is that okay? Claim receivable being 4000. அது தவிர இதை ஒரு ஸ்கிராப் ரேட்டுக்கு விற்கிறாங்க. அது எவ்வளோ வந்துருக்கு 1500 ரூபாய். that is included where cashes. இங்கேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். 5,25,000 5,26,500 ஆயிருக்கு. ஆனால் that includes the scrap value realized of the damaged goods. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறேன். I am removing it. ரிமூவ் பண்ணிட்டு எங்கே போட போகிறேன் அதை ஸ்கிராப் வேல்யூ ரியலைஸ்ட் P&L அக்கௌண்ட்டில். இந்த அப்நார்மல் லாஸ் ஆனதுக்கு எனக்கு வந்த அமௌண்ட்டு 5,500. அப்நார்மல் லாஸ் அப்படியே ட்ரேடிங்லேருந்து வெளியெடுத்து P&L அக்கௌண்ட் சார்ஜ் பண்ணிட்டேன். அதில் உங்களுக்கு லாபமா நஷ்டமா 500 ரூபாய் லாபம், அது தனி. ஓகே, go and watch the abnormal loss videos. Okay, so those who are not able to grasp immediately about the abnormal loss concepts, go and watch that video immediately. Is that okay? ஒரு டின் drawings நம்ம என்ன பண்ணி ஆகணும் பர்ச்சேசஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆப்போசிட் சைடில் போட்டுக்கிறேன் drawings சொல்லிட்டு. எவ்வளோ ஒரு டின் 1000 rupees. that will be subtracted here 1000. இது போட்டாச்சு. சேல்ஸ் எத்தனை டின்னு 3000 டின் சேல் பண்றாரு. எத்தனை டின்னு 3000. 52,50,000 ரூபாய் கலெக்ஷன் ஆயிருக்கணும். ஆனா 5,25,000 ரூபாய் கலெக்ஷன் ஆயிருக்கு கேஷ் சேல்ஸ். இப்போ பேலன்ஸ் வந்து என்னவா இருக்க முடியும்? பேலன்ஸ் வந்து கிரெடிட் சேல்ஸா இருக்கணும். கமான் டெல் மீ. ஸ்பீட் அப் பண்ணுங்கப்பா. Is it 47,25,000? 47,25,000. டபுள் என்ட்ரி போட்டே வரணும். கேஷ் சேல்ஸ்ல 5,26,500 ரூபாய் ஸ்கிராப் பண்ணதை அதை ரிமூவ் பண்ணிடுங்க. நல்ல குட்ஸ் வித்தது அப்போ எவ்வளோ இருக்கணும் 5,25,000. மொத்த சேல்ஸ் கலெக்ஷன் வந்து 52 லட்சம். அதில் 5,25,000 ரூபாய் கேஷ்னா பேலன்ஸ் வந்து கிரெடிட் சேல்ஸ் நான் இங்கே போட்டுக்கிறேன். கிரெடிட் சேல்ஸ் sorry credit sales, the value being 47,25,000. is that okay? Now what about the closing stock? கவனிங்க, 125 tins were there in the beginning. Purchases 3,000, sales 3,000 tins, abnormal loss 5 tins, drawings 1 tin. டின்னோடைய பேலன்ஸ் சொல்லுங்க சார். 3,125 டின் இருந்திருக்கணும். 3,000 sold, 5 damaged, 1 drawing. 3,006 tins were now gone out. அப்ப இன்னும் 19 tins இருக்கு. இன்னும் எத்தனை இருக்கு 19 tins. எவ்வளோ 119 tins. ஓகே, still we have 119 tins. ஒரு டின்னுடைய காஸ்ட் எவ்வளோ 1000. அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும் 1,19,000. again that will go here stock 1,19,000. So we have done this. Clear? Now let's move on to the next one.
இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு யூஸ் பாருங்க. அப்போ எக்ஸாமில் இதெல்லாம் வந்து நீங்கள் இது வரைக்கும் போட்டு அப்படியே எழுந்திரிட வேண்டியது. 30 நிமிஷம் டைம், 30 நிமிஷம் அவ்வளோதான் போட முடியுது. அடுத்த சம் போயிடுங்க. இதுக்கு 20 மார்க்னா உங்களுக்கு 7-8 மார்க் போட்டுருவோம். 30 மினிட்ஸில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண பாருங்கள். நீங்கள் பாட்டுக்கு சென்டம் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடாதீங்க. இந்த சம்மை நான் சால்வ் பண்ணாமல் அடுத்த சம் போக மாட்டேன் அப்படின்னா எக்ஸாமினர் வெளியே அனுப்பிடுவோம். டைம் ஆச்சு இப்போ கிளம்பு அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண தான் தெரியும் உங்களுக்கு. இதுக்கு இவ்வளோ நேரம் தான் கொடுக்கணும். இப்போ அந்த நேரத்தில் அப்போ எல்லா சம்மும் முடிச்சுட்டு வேறு வழி இல்லைன்னா திரும்ப இங்கே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சம்முக்கும் அதுக்கு என்ன மார்க்கு, அதுக்கு என்ன டைம் அலாட் பண்ணலாம். அது வந்து ஒரு 5 to 10% முன்னே டைம் போகலாமே ஒழிய அதுக்கு மேலே போச்சுன்னா யூஆர் ஸ்பாயிலிங் யுவர் செல்ஃப்னு அர்த்தம். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அதில் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும்ப்பா. வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரைட். ஸோ நவ் வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ரெண்ட் கேஸ் ரெண்டாவது அப்புறமேட்டு பண்ணுறேன். தேர்ட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். ப்ரொவைட் டெப்ரிசியேஷன் அட் ரேட் ஆஃப் 10% and 25% ஃபார் ஃபர்னிச்சர் அண்ட் வேன். WD வேல்யூலேயே போட்டுட்டா. அப்போ டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணதுக்கு பிறகு இருக்கிற வேல்யூவில் தான் போடுறோம். அதை நம்ம டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணி தான் போட்டிருக்கிறோம். ஸோ ஃபர்னிச்சருக்கு 10% 2.7. அப்போ 54,300. வேனுக்கு 25% 7,500. ஓகே 24,300 அண்ட் இது 22,500. ரெண்டு முடிச்சிட்டோம். ஸோ 1/3 ஓவர். It is further noticed that a customer has paid 10,000 as security by cash. One of the staff has defalcated. The claim against insurance company is pending. 10,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். யார்கிட்ட? நம்ம மார்க்கெட்டிங் பர்சன் கிட்ட. அவன் அப்படியே வேலையை விட்டு போயிட்டான் எடுத்துட்டு. டிஃபால்கேட்டட். அப்போ அந்த 10,000 ரூபாய் நம்ம என்ன பண்ணுறது? கஸ்டமர் வந்து நிற்கிறான், எனக்கு தந்தாகணும் சார், உங்களை நம்பி தான் நான் கொடுத்தேன் அப்படிமா. ஸோ நவ் இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் வி ஹேவ் டு பே. ஸோ பே அப்படின்னா என்ன அர்த்தம்? செக்யூரிட்டி டெபாசிட் 50,000 இருந்துச்சு. நவ் திஸ் பிகம்ஸ் 60,000 rupees. 50 இருந்துச்சு, வந்து நிற்கிறார். சார் நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து என்னாச்சு? தந்துடுறேன்ப்பா, கவலைப்படாத. ஆனால் அந்த பணம் ரெசிப்ட் சைடில் போட முடியாது, ஏன்னா வரல. அது என்ன பண்ணிட்டான்? பணத்தை எடுத்துட்டு போயிட்டான். லாஸ் என்ன பண்ணிக்கலாம்? P&L அக்கௌண்ட்ல டிபெண்ட் பண்ணிக்கலாம். Defalcated. Cash defalcated that can be debited in your P&L account. அதை P&L account டெபிட் பண்ணிக்கலாம். பணம் வந்துருச்சுன்னா ரெசிப்ட் சைடில் போட்டிருப்பீங்க. போன சம் பார்த்தோம் இல்லையா? போன சம்ல என்ன பண்ணிட்டாங்க? பணம் அவரை ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம். கேஷியர் இஸ் absconded along with the cash available in his hand, but traced anyhow we can recover அப்படின்னு சொன்னாங்க. அதனால P&L account டெபிட் பண்ணல. பணம் வர வேண்டியதாக இருக்கு. டெட்டாஸ் மாதிரி அவரை ட்ரீட் பண்ணும். இங்கே அப்படி கிடையாது, ஆளே காணும். ரைட். Second point I am going to deal now. Second pointல வந்து பார்த்தீங்கன்னா you are required to prepare for this period 1495 இருந்து 31st March 96 வரைக்கும் 3995 வரைக்கும் 6,000 per month was increased thereafter by 1,000, 7,000 thereafter. Additional advance rent being 2,000 was also paid. 6,000 ரூபாய் இருக்கும்போது 2 மாசம் வாடகை இங்க இருக்கு இல்லையா? அட்வான்ஸ் எவ்வளவு இருக்கு? 6,000 ரூபாய் வாடகை இருக்கும்போது 12,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. வாடகை 7,000 ஆக்கின பிறகு அவர் என்ன சொல்றாரு? இனி அட்வான்ஸ் 14. வாடகை தகுந்த மாதிரி தானே. 2 மாசம் வாடகை அட்வான்ஸ் சார். 6,000 ரூபாய் இருக்கும்போது 2 மாசம் வாடகை கொடுத்துருந்தீங்க 12. இப்போ 7 ஆக்கிட்டாங்க. அப்போ 2 மாசம் வாடகை எவ்வளோ இருக்கணும்? 14. இன்னும் 2,000 கொடுன்னு வாங்கிட்டார். அப்போ நாம கொடுத்த வேல்யூ 79,000ல 2,000 வந்து என்னது? டெபாசிட். கேபிட்டல் ரெசிட் திருப்பி தரணும் இல்லையா? வெக்கேட் பண்ணும்போது இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ திஸ் வேல்யூ பீங் 14,000. பேலன்ஸ் பெய்ட் ஃபார் ரெண்ட்
77,000 is the payment made for the rent. Is that clear? Rent paid 77,000. ரெண்ட் எவ்வளோ வருது? 6,000 ரூபான்னு சொல்லிட்டு எத்தனை மாதத்துக்கு? 6 மாதத்துக்கு 36,000. 7,000 சொல்லிட்டு 6 மாதத்துக்கு 42. ஆனால் 78,000 ரூபாய் வருது. இங்கே வந்து பார்த்தா 77 தான் வந்திருக்கு. வாட் டஸ் இட் மீன்? ஓகே, ஸோ த ரெண்ட் ஃபார் த பீரியட் இஸ் 78, பட் பேமெண்ட் பண்ணது எவ்வளோ? 77. என்ன அர்த்தம்? எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்? ஓகே, இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் சேர்த்து பாருங்க. ரெண்ட் பெய்டு வந்து 77,000. ஆட் அவுட்ஸ்டாண்டிங் plus outstanding of the current year. Current year outstanding நம்ம add பண்ணிக்கணும். The ultimate value being the rental expenses. Rental expenses. 79,000 உடைய breakupல 2,000 depositல add பண்ணிட்டேன். 77,000 நான் இங்கே எழுதிட்டேன். அப்ப 71,000 தான் பேமெண்ட் பண்ணி இருக்கிறார் இந்த ஆண்டுக்கு. சார் நான் 77 பே பண்ணேன், போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுல, ஆமா அதுக்கு தான் அந்த 6. அப்ப இந்த வருஷம் எவ்வளவு பே பண்ணி இருக்கிறீங்க? 71. இந்த வருஷம் எவ்வளவு பே பண்ணி இருக்கணும்? 78 பே பண்ணி இருக்கணும். 78 தான் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் டு பி டெபிட்டட் இன் தி P&L அக்கவுண்ட். ரெண்ட் 78,000. பட் பே பண்ணது எவ்வளோ? 71. அப்படின்னு என்ன அர்த்தம்? 7,000 ரூபாய். அப்ப லாஸ்ட் மந்த் ரெண்ட் கொடுக்கல. ஜனவரி மாசம் வந்து பிப்ரவரி தானேப்பா கொடுப்பீங்க. அது மாதிரி மார்ச் மாதம் ரெண்ட் அடுத்த மாதம் தருவோம். அதே மாதிரி போன வருஷம் மார்ச் மாதம் ரெண்ட் 6,000 ரூபாய் இந்த வருஷம் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த வருஷம் கொடுத்த 77ல் 6,000 ரிலேட்டட் டு த ப்ரீவியஸ் இயர். ஸோ 71 இஸ் பெய்ட் இன் திஸ் இயர். இந்த வருஷத்துடைய லாஸ்ட் மாதம் ரெண்ட் இன்னும் கொடுக்கல, அது அடுத்த மாதம் கொடுப்போம். ஸோ 31st அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது இது என்னவா இருந்திருக்கு? அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கு. ஸோ திஸ் வில் பி போஸ்டட் ஹியர் ஆஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். தட் வேல்யூ பீயிங் 7,000. ரெண்டல் எக்ஸ்பென்சஸ் போட்டாச்சு, அவுட்ஸ்டாண்டிங் போட்டாச்சு, மிச்சம்லாம் எங்கிருந்து எடுக்கணுமோ எடுத்தாச்சு. ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் எவ்ரிதிங், ஃபினிஷ் ஆஃப் ஆல் த திங்ஸ். கமிஷன் கமிஷன் பெய்டு வந்து 20. அப்போ போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்ததை இந்த வருஷம் பே பண்ணியிருக்கிறார். So this year we don't have any commission expenses. Salaries la 48 la 4 போயிடுச்சுனா this will be the salaries for the current period. So இந்த sumலயே complicated அப்படிங்கிறது என்னது? இந்த சேல்ஸ் calculations தான். சேல்ஸ், abnormal loss, drawings எல்லாம் சேர்த்து ஒரே இல்லஸ்ட்ரேஷனாக கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இதை பார்த்து பயப்படக்கூடாது. இது ஒரு ட்ரிக்கியான சம், நான் உடைக்கிறேன், பிரேக் பண்ணி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சேலஞ்ச் எடுத்து பண்ணணும் வீட்டில் இருக்கும்போது. எக்ஸாமில் வரும்போது டைம் கான்ஷியஸோட இதான் இதுக்கு நான் அலாட் பண்ண நேரம், இதுக்குள்ளே நான் முடிச்சிடணும். முடிக்க முடியலன்னா எவ்வளோ முடிச்சிருக்கணும் அடிச்சிடாதீங்க, அப்படியே அடுத்த சம்பிடு. இதுக்கு மார்க் உண்டு, இதுக்கு மார்க் உண்டு. ஸ்டெப் மார்க் இஸ் தேர். சில பேர் அவசரப்பட்டு அடிச்சிருவாங்க. நோ, யூ ஷுட் நாட் டூ தட். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். டேலி தான் பண்ணணும். டேலி ஆகலைன்னா அதுக்கு மிஞ்சி போனால் எத்தனை மார்க் தெரியுமா குறைப்பான்? எத்தனை பேர் தெரியும்? டேலி ஆகலைன்னா 1 மார்க் குறைப்பான். எல்லாம் கரெக்டாக இருக்குது, டேலிங் மட்டும் சரியில்லைன்னா 1 மார்க் குறைப்பான். நீங்கள் அந்த 1 மார்க் கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு 20 மார்க்கு விட்டுறக்கூடாது. ஸோ அவன் ஸ்டெப் மார்க் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மார்க் இருக்கும். சிவபிரியா மேடம் மேபி கைடிங் யூ ஹவு த மார்க் மெத்தட் இஸ் தேர் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்களுடைய வீடியோஸ்லாம் பாருங்கள். கிளாஸ் முடித்தோடனே அந்த ரிவ்யூ கிளாஸ் கொடுப்பாங்க இல்லையா, டெஸ்ட் எப்படி ரிவ்யூ பண்ணுறது அப்படின்ட்டு அது பண்ணுவாங்க, பார்த்துங்க, அதை மிஸ் பண்ணுறாதீங்க. Now let's try to solve this. Now cash book முதல்ல டேலி பண்ணலாம். இது என்னென்ன பேமெண்ட் பண்ணி இருக்கிறாங்க? ரெண்ட் இதெல்லாம் பேமெண்ட் ஆயிடுச்சு. செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம புக்ல கேஷ் புக்ல போட்டிருக்கிறாங்க. இந்த 10 நான் P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணியிருக்கிறேன். நான் புக்கில்
ஆல்ட் இருந்து வசூல் பண்ணதா போட்டிருக்கிறாங்க. இல்லை அது விட்டுருங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். யா, come on, tally and tell me the total of cash book credit side. Credit side total எவ்வளோங்க வருது? வேறு ஏதோ பேலன்ஸ்லாம் இருக்கும் போல இருக்கு, டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ். ஸோ பெண்டிங் வைங்க. ட்ரேடிங் அண்ட் பீனல் அக்கௌண்ட் முதல் டேலி பண்ணுங்க, எவ்வளோ வருது? அதில் எல்லா விஷயங்களும் வந்துச்சு இல்லையா? கிரெடிட் சைட் டோட்டல் எவ்வளோப்பா இருக்கு? 53 lakhs 75,000. Then your GPB, okay, GP here being 22 lakhs 50,000. Now finish up tallying this. Depreciation போடல. Okay. ஃபர்னிச்சருக்கு எவ்வளோ? 2700. வேனுக்கு 7500. ரெண்ட் முடிஞ்சிருச்சு, சேலரி போட்டாச்சு, கமிஷன் வராது. இப்போ what is the total of credit side? 22 lakhs 91,500. என்னப்பா இன்ட்ரெஸ்ட்? எஃப்டி தான் வந்துருச்சு இங்க கிரெடிட் சைடில். ஓகே, எங்க கொடுத்துருக்கேன் அதை? ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட்டா? ஓகே, இந்த 60,000க்கு 12% 50,000 போடுங்க. ஓப்பனிங்கில் இருக்கிற வேல்யூக்கு எவ்வளோ வருது? 6,000. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ இருக்குது வேல்யூ? இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி டெபாசிட் 6,000. தட் இஸ் அன் அசெட். இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி டெபாசிட் சார் நம்ம கொடுத்தாகணும், லைபிலிட்டி இல்லையா? ஸோ வி ஆர் சப்போஸ் டு பே இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி டெபாசிட். செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம தர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ இருக்கு? 6,000. What is the total now? Net profit 21,26,300 will be addable here. 21,26,300. Now what is the final value? Capital oda value 22 lakhs 25,300. Debtors total போடுங்க. 48 lakhs 85,000. Then your balance being okay, debtors 22 lakhs 11,500. Creditors சொல்லுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் பர்ச்சேசஸ் கொடுக்கல, இங்க இருக்கு, நான் போஸ்ட் பண்ணிடுறேன். கிரெடிட் பர்ச்சேசஸ் 30 lakhs. And closing balance being 8 lakhs. So creditors being 8 lakhs. Cash balance total எவ்வளவு வருது? 32 lakhs 85,000.
ஓகே, எஃப்டி வாங்கியிருக்கிறாங்களே அது போடாமல் விட்டுட்டோம் பாருங்க. 6 லட்சம் ரூபாய்க்கு எஃப்டி வாங்கியிருக்கிறாங்க, மிஸ்ட், மிச்சம்லாம் கரெக்ட். தென் த பேலன்ஸ் பீங், அது லாஸ் போட வேண்டாம், பேலன்ஸ் பீங் 66,000. ஆர் யூ கெட்டிங் திஸ்? கேஷ் பேலன்ஸ் லாஸ்ட் புக்கில் 2 சைட்லையும் போட்டிருக்கிறாங்க, அது மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை, இப்படி போடலாம். Now on tallying the balance sheet, the balance being 30,98,300. Clear? Clear? So for the foundation, CMA foundation, listening is more than enough. CA foundation practice பண்ணுங்க. ஓகே, பட் இந்த அளவுக்கு அட்வான்ஸும் ரொம்ப ரேர் தான் CA ஃபவுண்டேஷனுக்கு. ஆனால் இது மாதிரியான சேலஞ்சிங் பேப்பர்ஸ் வரும், பேஜாக போகும். கொஷின் பேப்பர் ஒன்று எடுத்து பாருங்களேன், அது இன்டர் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பேஜாக போகும். ஸோ 2-3 அது பாட்டுக்கு ஒரு சம்மை 2 பக்கம் போச்சுன்னா நீங்கள் படிக்கும் போதே டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து எவ்வளோ லென்த்தி நேரம் உங்களால் உட்கார முடியுதாங்கிறதும் மேட்டர். ஓகே, so let's go for the last illustration. I thought to finish up that entire topic before the tea break. At least before the lunch break we try to finish up. So this is the one of the beauty. இதுதான் ஸ்டாண்டர்ட், இதுதான் லெவல். ப்ரொஃபஷனல் எக்ஸாமுக்கு இதுதான் லெவல். சார் நான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். இப்போ சொல்லுங்க, ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட எல்லாமே எப்படி இருக்கு? அப்போ இந்த சம்ல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போதும்? ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் பே அண்ட் அக்கௌண்ட் ஒன்லி அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட். ரைட். இந்த 4th சம் இருக்கு இல்லையா, ஃப்ரீயாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்க, திரும்பவும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெஃபரன்ஸ் இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். தென் ஆர் யூ ஏபிள் டு ரெடியூஸ் த டைம்? ஓகே, ஸோ வி ஹேவ் டு ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட் ஒன்லி. ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் முன்னாடி இந்த மாதிரி சம் இன்னும் ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன், எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறது இல்லை, பட் நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். அது உங்கள் புக்லேயே இருக்குது, அது ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறதுனால அதெல்லாம் டெலிட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். Let me first finish off the balance sheet items. Balance sheet items. Okay. Now, assets and then liabilities. Assets and liabilities. Furniture, fixtures and fittings, triple F 100. Stock, opening stock 6,10,000. இது கொஞ்சம் ஈஸி. Trade debtors, we have to open debtors. And of course in the sum BR வேற இருக்கு.
So BR அதுக்காக தான் இந்த சம். ட்ரேட் டெட்டார்ஸ்ல ஓப்பனிங் பேலன்ஸ் 1,48,000. BRல opening balance. This sum is not required, or fourth sum also not required for the CMA foundation. CA foundation, I request you to understand this one also. Unexpaid insurance இருக்கட்டும், cash in hand and bank இருக்கு இல்லையா, அது கேஷ் புக் கொடுத்திருந்தால் அதுலேயே வந்துருச்சு பாருங்க. அதனால இது எங்கேயும் வராது, மியூச்சுவலாக கேன்சல் ஆகிடும். கேஷ் புக் ஓப்பன் பண்ணியிருந்தால் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸாக போட்டிருக்கணும். பட் இங்கே கேஷ் புக்கும் கொடுத்ததுனால அது எங்கேயும் வராது. இப்போ வி லெஃப்ட் வித் அன்எக்ஸ்பெய்டு இன்சூரன்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு இன் அட்வான்ஸ். அப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட், அட்வான்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் இஸ் ஃபார் திஸ் இயர் இல்லையா. அவுட்ஸ்டாண்டிங் அந்த மைனஸ் பண்ணுவீங்க, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் இஸ் மென்ட் ஃபார் த ப்ரீவியஸ் இயர், மைனஸ் பண்ணோம். அன்எக்ஸ்பைர்டு இன்சூரன்ஸ் இன்னும் எக்ஸ்பைரி ஆகாமல் இருந்திருக்கு போன வருஷம், அப்போ போன வருஷம் அட்வான்ஸாக கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். மீன்ஸ் இட் இஸ் ஃபார் த கரண்ட் பீரியட். அட்வான்ஸ் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர் 2,000 rupees. I have completed all the asset side posting, liability side posting. We have been given creditors and bills payable. In the illustration la பொறுத்த வரைக்கும் creditors and bills payable வந்திருக்கு. And creditors la பொறுத்த வரைக்கும் opening balance 5,80,000. Bills payable opening balance 1,25,000. 1,25,000. Outstanding expenses, previous year outstanding and capital இருக்கு. capital முதல்ல எழுதிக்கிறேன். capital in the beginning 2.5 lakhs. Outstanding expenses வரும்போது working note number 1, number 2. Expenses paid, add outstanding of the current year but previous year outstanding, so minus outstanding of the previous year. This value being 45,000. Is that okay? Now, payment side la உள்ளதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிக்கலாம். Payment side la payment to creditors, payment to creditors, creditors to bank. First one 75 lakhs 7,000. Payment for bills payable to bank 8 lakhs 15,000. Sundry expenses paid 6 lakhs 20,000 700. Okay, 700. இது 45,000 தானே? Yeah, 45,000. Drawing should be subtracted from here. 240. Cash and bank in the closing cash balance 1,27,300. பேமெண்ட் சைடில் உள்ளதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஒவ்வொன்றா நம்ம இந்த மாதிரி தெரிஞ்சதெல்லாம் போட்டு முடிச்சிடணும். தெரிஞ்சதெல்லாம் போட்டாலே உங்களுக்கு பாதிக்கு மேலே முடிச்சிருவீங்க வேலையை. பாதிக்கு மேலே முடிச்சிட்டிங்கனாலே பாதி மாதிரி கையில் இருக்குன்னு அர்த்தம். அதனால் இது வந்து ஃபுல் கிடையாது. இப்போ நீங்கள் தியரி எழுதுறீங்க 15 points. If you are asked to write that all the 15 points, you can recollect only 7 or 8. Will you get mark or not? You will get around 7 or 8 marks. You don't get 15 marks, but you will get 7 or 8. அதே மாதிரி இதுக்கு 7 or 8 கிடைக்கும். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக கண்டுபிடிக்க உட்காந்திங்கன்னா டைம் போயிடும். அப்படியே டைம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தேவையில்லாமல் மார்க் நம்ம லூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் வீட்டில் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, இதெல்லாம் நமக்கு டச் பண்ண முடியாது, இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது, பிரேக் பண்ண முடியாது, அப்படியே அந்த லைன் அப்படியே விட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து பேச்சு விடுங்க.
இந்த மாதிரி போஸ்ட் பண்ணால் ஒரு மார்க் அது போடுவான் அட்லீஸ்ட். ரைட். நெக்ஸ்ட் ரெசிட் சைட். அதில் இது நம்ம தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் எங்கே இருந்திருக்கணும்? ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும், விச் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். Cash sheets. Now, sales, cash 73 lakhs 80,000. And receipts from trade debtors by cash or bank. 15 lakhs 10,000. Receipts for bills receivable bank 3 lakhs 40. This one is over. So this paragraph, discount allowed to trade debtors and receivable from trade creditors amounting to rupees 36 and 28. Discount allowed வந்து நமக்கு expenses P&L டெபிட் பண்ணிக்கிறேன் 36. Discount received income credit side போட்டுக்கிறேன் 28. And debtorsல discount value being 36,000. Creditors discount 28,000. Bill endorsed amounted to rupees 15,000. Bill endorsed amounted to rupees 15,000. BR creditors கொடுத்துறோம் 15,000. Creditorsல BR account 15,000 settlement. Annual fire insurance premium 6,000 was paid every year on 1st August for the renewal of the policy. So ஒவ்வொரு வருஷமும் 1st ஆகஸ்ட் அன்னைக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த வருஷம் 1st ஆகஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு வருஷத்துக்குரியது. அப்போ அடுத்தது எப்போ எக்ஸ்பைரி ஆகும்? 31st ஜூலை வரைக்கும் இருக்கும் இல்லையா? 1st ஆகஸ்ட்லேருந்து 31st ஜூலை வரைக்கும் நமக்கு இருக்கு. We close the accounts on 31st March. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாசத்தோட இது எக்ஸ்ட்ரா இருக்கு. 12 monthsோட இது நமக்கு 6,000 சொன்னால் 4 monthsக்குரியது எவ்வளோ இருக்கும்? 4,000. This will be advance. Am I right? Sir, 6,000. ஆமா. Insurance premium for the full year being 6,000 is for 12 months. அதுல இந்த வருஷத்துல வந்து 4 monthsக்குரியது இருக்கு. சார் 8 monthsக்குரியது. இன்னொரு 2,000 rupees being advance. So minus advance of the current year 2,000. இன்னொரு இடங்க போயிடணும். அட்வான்ஸ்னா நமக்கு அசெட்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல போட்டுக்கிறேன். Advance insurance claim 2,000 rupees. Furniture, fixtures, fittings were subject to depreciation 15%. அப்போ இதில் 15 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 85,000. இன்னொரு இடங்க போயிடணும். In your P&L account it is 15,000 depreciation. P&L account depreciation on furniture, fixtures and fittings. So we have done this paragraph completely. Okay. Then you are also informed about the following balances. Okay. And trader maintains a steady GP ratio of 10% on sales. அப்படின்னா cost, profit, GP and sales. Sales 100 ஆக இருந்தால் GP எவ்வளோ? 10. காஸ்ட் எவ்வளோ இருக்கணும்? 90 இருக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? ஸ்டாக் வந்து 6,50,000 க்ளோசிங்.
இன்னொரு இடம் எங்க போயிடணும், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்ல ஸ்டாக் 6.5 lakhs. ட்ரேட் டெட்டாஸ் க்ளோசிங்ல 1,52,000. பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடில் டெட்டாஸ் 1,52,000. பிஆர் உடைய க்ளோசிங் பேலன்ஸ் 75,000. பேலன்ஸ் ஷீட்ல பிஆர் 75,000. பில்ஸ் பேயபிள் 1,40,000. and balance sheet la liability side la 1,40,000. Outstanding expenses plus outstanding of the current year 5,000. இன்னொன்று liability side la போயிடணும், outstanding expenses 5,000. கேஷியர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, கிரெடிட் சேல்ஸ் இல்லை, ஆனால் டெட்டா சைட் டேலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். டெட்டாஸ் டேலி பண்ணி எனக்கு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி பிஆர் டேலி பண்ணுங்க, பாருங்க எப்படி சிக்கல் வருதுன்னு பாருங்க. பிஆர் டேலி பண்ணீங்கன்னா 4,30,000. 4,30,000. This 3,70,000 should be what? Bills receivable for the debtors இருக்கும். இங்க இருந்து இங்க வந்திருக்கும் இல்லையா? இதை டேலி பண்ணி பிஆரும் டெட்டாஸும் வந்தால் பிஆர் முதல் டேலி பண்ணுங்க, அதுக்கப்புறம் டெட்டாஸ் டேலி பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் கொண்டு வாங்க. Now tally the debtors 20 lakhs 68,000. 19 lakhs 20,000. This could be credit sales. 19 lakhs 20,000. இதோட டோட்டல்ல ஜிபி எவ்வளோ இருக்கணும்? 20% இருக்கணும். 7380 plus 1920 93 lakhs. 93 lakhs 20% போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 10%, சாரி 10% போட்டால் எவ்வளோ வருது? 9,30,000 is a GP. அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் டேலி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? பர்ச்சேசஸ் கிடைச்சிரும். ட்ரேடிங் அக்கௌண்ட் டோட்டல் எவ்வளோ வருது? 99,50,000. 99,50,000. And credit purchases being balancing figure 84,10,000. இது எங்க போயிடணும்? கிரெடிட்டர்ஸ் போயிடணும். கிரெடிட் பர்ச்சேசஸ் 84,10,000. கிரெடிட்டர்ஸ் முன்னாடி பில்ஸ் பேயபிள் க்ளோஸ் பண்ணுங்க. On closing the bills payable, I came to know total 955. New bills payable accepted to the creditors for the creditors being 8,30,000. Creditors balancing figure 8,30,000. Bills payable. $89,90,000. 89,90,000. You will get the balance. That balance being 6,10,000 creditors here. Creditors over, BP over, BR over, debtors over. Now P&L account 9,58,000. And your net profit being insurance paid ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா?
Insurance paid details. Illa, then we assume this is also part of expenses. Adala neenga club panniralam vera vali illana. Is that clear? Is there any premium details available? No. So I am going to incorporate here, add advance of the previous year less advance of the current year. Advance of the previous year 2000, advance of the current year 2000, but will have no impact at all. Will have no impact. Oh, 6000 ரூபாய் payment பண்ண மாதிரி இருந்துச்சே. Annual amount 6000. Right. Now, let's see here. Final annual expenses எவ்வளோ? Payment 6000, 2000 add பண்ணி 2000 less பண்ணீங்கன்னா அதுவும் 2000 அதே தான் இருக்க போகுது. So insurance premium being 6000, இது over. Expenses paid அதே மாதிரி you add 45 and subtract 5, sorry, add 5 subtract 40, அப்ப 5,80,700. So expenses being 5,80,700. Find out the balancing figure. 3,26,300 is the net profit. Should be added here. 3,26,300. Either minus panni, either plus pannunga. The capital in the balance sheet being 3,36,300. Then the balance sheet total being 10,91,300. 10,91,300. So with that, all the illustrations are over in single entry. We'll meet for the NPO in the post lunch session by 3 o'clock. Non-profit organization. Already I told you before you come to my class, watch the videos. எப்பொழுதுமே ஒரு முறை வீடியோ வாட்ச் பண்ணிட்டுங்க. எதுனா ஒரு லெவல் அஹெட்ல இருக்கு எல்லா டாபிக்ஸுமே. டீட்டெயிலிங் ஜாஸ்தி வேணும், மறந்துடும். 2 முறை அட்டென்ட் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. வீடியோ வாட்ச் பண்ணுங்க, கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க, திரும்ப போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு திரும்ப வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ரைட். இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், balance sheet, receipts and payment and income expenditures are going to be prepared. எப்படி நம்ம சிங்கிள் என்ட்ரில பார்த்தோம்? ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், cash book, trading and P&L account, balance sheet. Here cash book is replaced with receipts and payment account. Trading and P&L account is replaced with income and expenditure account. Profit and loss account na இந்த ஆக்டிவிட்டி செஞ்சதனால எனக்கு என்ன ப்ராஃபிட் இல்லை என்ன லாஸ்ங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஆனால் என்னோட இன்டென்ஷனே நாட் ஃபார் ப்ராஃபிட், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது கிடையாது. அப்போ நீங்கள் எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடுவீங்க? எவ்வளோ இன்கம் வந்துச்சு, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்துருச்சு. சர்ப்ளஸ் ஏதாவது இருந்தால் என்ன பண்ணலாம், அடுத்த வருஷம் யூஸ் பண்ணிக்கங்க. டெபிசிட் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அடுத்த வருஷம் வரக்கூடிய சர்ப்ளஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ எம் நாட் கோயிங் டு டேக் திஸ் ஃபார் மை பாக்கெட் மணி, என்னுடைய ரெவன்யூவாக நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். தட்ஸ் அ லாஜிக் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இஸ் தட் கிளியர்? என்பிஓடைய லாஜிக், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஒரு அசோசியேஷன் இருக்குது. இப்போ ஃப்ளாட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு 50 ஃப்ளாட்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். அதோடைய காமன் ஏரியா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சொசைட்டி, கிளப்பு ஆர் எனி அசோசியேஷன்ஸ்னு ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். 50 பேர்கிட்ட இருந்து அந்த சொசைட்டி ஆர் கிளப் ஆர் அசோசியேஷன் மே கலெக்ட் த மெம்பர்ஷிப் ஃபீஸ். ஒவ்வொரு வீட்டுக்கும் 2000 ரூபாய் அப்படின்னா 1,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க பர் மந்த். இதை வச்சு இந்த 50 பேர்த்துக்கும் காமன் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஃப்ளாட்ஸை விட்டு வெளியே வந்தால்
என்டையர் அப்பார்ட்மெண்ட் உடைய காமன் ஏரியாவை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸ்வீப்பிங், கார்டனிங், லைட்டிங் எல்லாமே இருக்கு. அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இதெல்லாம் பண்றாங்க. இந்த ஒரு மாசம் வந்து 80,000 ரூபாய் செலவாயிடுச்சு. பேலன்ஸ் 20,000 ப்ராஃபிட்னு அசோசியேஷன் ஹெட் எடுத்துட்டு போனா என்ன சொல்லுவீங்க? ஏன் அசோசியேஷன் ஃபண்டை நீ எடுக்கிற அப்படி? இட் இஸ் நாட் ஹிஸ் இன்கம். அந்த 20,000 rupees அடுத்த மாசம் ஃபீஸ் 1,00,000 ரூபாய் பிளஸ் இந்த 20,000 ரூபாய் சர்ப்ளஸ் இதில் ஆட் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த மாசம் எவ்வளவு செலவு பண்ணுவாங்க? ப்ராப்ளி 1,50,000 ரூபாய் பண்ணுவாங்க. இல்லை 50,000 தான் வரும் அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த முறை அவங்க என்ன பண்ணுவாங்க? மெம்பர்ஷிப் ஃபீஸை குறைச்சிப்போம். ஸோ தே வில் அட்ஜஸ்ட் தட் மெம்பர்ஷிப் ஃபீஸ் இன் சச் அ மேனர் the amount they collected is for meeting the expenses only. They are not making any profit out of it, or there will not be any loss. That's a logic here. You understand now? Opening statement of affairs, receipts and payment, income and expenditure and balance sheet. Income and expenditure and balance sheet. அதாவது இதுக்கு பேர் income and expenditure. Okay. So statement of affairs உடைய format, receipts and payment, income and expenditure, balance sheet, other assets, current liabilities, debtors, creditors எல்லாமே அதே மாடல் தான். வேற என்ன நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு அப்படி சொன்னாக்க, இந்த அசோசியேஷனுக்கு என்ன ரெவென்யூ வரப்போகுது, வாட் ஷார்ட் ஆஃப் ரெவென்யூ. அது இல்லாமல் உங்களுடைய கேஷ் புக்கில் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்ல என்ன வரும்? ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்ல என்ன வரும்? ரெசிட்ஸ் ஆஃப் கேஷ் and bank balances and payment of that. Opening statement of affairs, receipts and payment, receipts and payment, and income and expenditure, and then balance sheet. Receipts and payment in receipt side as well as payment side we may have two categories: revenue related receipts, capital related receipts. யூஸ்வலாக ஃபவுண்டேஷனில் ஒரு 2-3 மார்க் அதில் வந்து வந்துருன்னு சொன்னேன். சில சமயம் 4-5 மார்க் கூட வந்திருக்கு. டோன்ட் மிஸ் தட் அப்படின்னு சொல்லி நடத்தியிருப்பேன். ரெண்ட் பே பண்ணியிருந்தால் அது ரெவென்யூ பேமெண்ட். பில்டிங்கே வாங்கிட்டீங்க அப்படின்னா கேபிட்டல் பேமெண்ட். ரெண்ட் பேமெண்ட் பண்ணதுனால யூ கேன் என்ஜாய் ஒன்லி ஃபார் எ மந்த். பில்டிங்கே வாங்கினதுக்காக பேமெண்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் என்ஜாய் ஃபார் லைஃப் லாங். அதே மாதிரி சேலரி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரெவென்யூ ரெசிப்ட். அண்டு வேலையை விட்டுட்டு லம்சம் கன்சிடரேஷன் வாங்குறீங்கன்னா கேபிட்டல் ரெசிப்ட். இஸ் தட் ஓகே? ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் as well as கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். அதே மாதிரி பேமெண்ட்லேயும் we have revenue payment and capital payment. Revenue payment and capital payment. Revenue payment, revenue receipts will be transferable to the income side. This is expenditure. This is income. Debit and credit done. Revenue receipt will go here. Revenue payment will go here. Capital receipts and payment will be adjusted in the balance sheet. டைரக்டா கேபிட்டல் பேமெண்ட், அசெட் வாங்குறீங்கப்பா, பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். கடன் வாங்குறீங்க, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ அப்ப எந்த ஒரு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்டா இருந்தாலும் சரி, வெதர் இட்ஸ் ரெவென்யூ ஆர் கேபிட்டல் அப்படிங்கிறது பிரிக்கிறது மெயின் ரோல். தட்ஸ் த மெயின் கான்செப்ட். இஸ் தட் கிளியர்? ஓகே, ஒன் செகண்ட். நவ் இந்த என்பிஓக்கு வந்து என்ன ரெவென்யூவா இருக்க முடியும்? In case of NPO, main membership fees. Membership fees. Membership fees the main revenue. அதை எப்படி பிரிக்கலாம் சொன்னால், ஒன்று periodical membership fees payable monthly or annually, or லைஃப் டைம் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டு மெம்பர் ஆயிடலாம், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். ஆர் மெம்பர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று பேமெண்ட் பண்ணியிருக்கணும், என்ட்ரன்ஸ் ஃபீஸ். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரெகுலர் அப்படின்னு சொன்னாக்க அது ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், பட் ஓவர் த பீரியட் அமோர்டைஸ் பண்ணிக்கலாம். வாங்கின லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் 10 வருஷம், ஒவ்வொரு வருஷமும் 1/10 உங்களோட ரெவன்யூவாக பிஎன்எல் அக்கௌண்ட்ல கொண்டு போயிடலாம். 10 வருஷத்தோட ஃபீஸ்பா, ஒவ்வொரு வருஷமும் நீங்க 1/10 பிஎன்எல் அக்கௌண்ட்ல கொண்டு போயிடுவீங்க.
Entrance fees, it's your choice. Either it may be revenue receipts or capital receipts. Entrance fees ஒரு லம்சமான அமௌண்ட்டாக இருக்குது அண்ட் இட்ஸ் அ பாலிசி ஆஃப் என்பிவி டு கேபிட்டலைஸ்ன்னு சொன்னால் அது பேலன்ஸ் ஷீட் போயிடும், கேபிட்டல் ஃபண்டு மாதிரி. அப்படி இல்லை அப்படி சொன்னாக்கா நேராக இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் கிரெடிட் சைடில் போயிடணும். ஸோ தீஸ் ஆர் த 3 கைண்ட்ஸ் ஆஃப் ரெவன்யூஸ். அது வாட் எவர் ரிசிட்ஸ் மேபி அது ரெவன்யூவா கேபிட்டலான்னு பாருங்கள். ரெவன்யூ இருந்தால் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் போயிடணும். Second one, donations will also be there. Donationல now and then there may be some simple regular donations மாதிரி யாராவது கொடுக்கலாம். ஓகே, ஆர் will inheritances இது மூலமாக கொடுக்கலாம், ஆர் என்டோமெண்ட்டாக கொடுக்கலாம். என்டோமெண்ட், ரெகுலர், will ஆர் என்டோமெண்ட். ஓகே, அப்பப்போ சில ஈவெண்ட் பண்ணுவாங்க, அதுக்குன்னு டொனேஷன்ஸ் வாங்கலாம், அது ரெகுலர். தட் வில் பி ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். ஒரு என்பிஓவோட நல்ல அட்டாச்டு, அவர் ரொம்ப நாள் அந்த என்பிஓ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் மெம்பராக இருந்து ரொம்ப நாள் என்ஜாய் பண்ணியிருக்கிறார் பெனிஃபிட். ஏஜ்டு, இறந்து போயிடுறார், தன்னுடைய சொத்தெல்லாம் என்பிஓடைய டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துட்றார். தட் இஸ் ஆல்சோ டொனேஷன். தட் வில் பி ஆல்வேஸ் கேபிட்டல் நேச்சர், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், ஹியூஜ் மணி. என்டோமெண்ட்னு என்ன அர்த்தம்னா, நான் பணத்தை கொடுக்குறேன், அந்த பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை நான் சொல்கிற பர்பஸுக்கு வருஷம் வருஷம் யூஸ் பண்ணிட்டே இருங்க லைஃப் லாங். ஓகே, இந்த நோபல் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த நோபல் ப்ரைஸும் என்னது, ஒரு என்டோமெண்ட் ஃபண்ட். ஓகே, ஆல்ஃப்ரெட் நோபல் அப்படிங்கிறவர் தன்னுடைய மொத்த சொத்தையும் யாருக்கு கொடுத்துட்டாரு, ஒரு அசோசியேஷன், ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டார். அசோசியேஷன், ட்ரஸ்ட்டு, சொசைட்டி, ஃபவுண்டேஷன், இந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம். இட்ஸ் அன் என்டிட்டி. ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டார், சேரிட்டபிள் ஃபவுண்டேஷனுக்கு. அந்த சொத்தெல்லாம் யூஸ் பண்ணி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்களே, அதை இயர் ஆன் இயர் நோபல் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அவார்ட் பண்ண சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஓகே, ஏன் அவர் போனார் அந்த மாதிரி? பாம், நான் சொன்ன வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கிறேங்கிறது பாரு, எப்படி சார் நான் பார்த்துட்டேன் பாருங்கள், குட் குட், அதெல்லாம் சொல்லியிருப்பேன் அந்த ஸ்டோரி. ஸோ ஆல்ஃப்ரெட் மார்சல், அவங்க அண்ணன் பேர், தம்பி பேர், பிரதர், அவர் பேர் ஆலிவர் நோபல். ஆல்ஃப்ரெட் நோபல் அண்ட் ஆலிவர் நோபல், 2 பேர். இவர் வந்து டெட்டனேட்டர் கண்டுபிடிச்சார். இந்த வெடி, இந்த மலைகளுக்கெல்லாம் உடைக்கிறதுக்கு அந்த வெடியை வச்சு தான் உடைப்பாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோ ஐ திங்க், அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வெடியெல்லாம் கொண்டு போய் பாமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் ஆர்மிஸ் பர்பஸ். அப்போ இவருக்கு பணம் குவியுது, இவர் தானே இன்வென்ட் பண்ணார், பணம் குவிது, பயங்கரமாக ரிச் ஆகிட்டார். கொஞ்ச நாள் அவங்க பிரதர் இறந்துட்டார், நோபல் இறந்துட்டாருன்னு நியூஸ் பேப்பரில் கொடுத்துட்டானுங்க. எந்த நோபல் சொல்லாமல் விட்டுட்டாங்க. உடனே ஆல்ஃப்ரெட் நோபல் ஃபோட்டோ போட்டானுங்க. உயிரோட இருக்கிறது யார், ஆல்ஃப்ரெட் நோபல் தான். அவருடைய ஃபோட்டோவை போட்டுட்டு விளம்பரத்தில் என்ன வருது அப்படின்னு சொன்னாக்க, மீன்ஸ் ஆபிச்சுரி கீழே என்ன வேர்டிங்ஸ் வருதுன்னா, மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் டைடு டுடே. மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் டைடு டுடே. மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் அப்படின்னா எமப்பய, தமிழில் உங்களுக்கு புரியும் நல்லா, அப்படி சொன்னால் புரியாது. எமப்பய போய் சேர்ந்தாண்டா அப்படின்னா எப்படி இருக்கும்? அவன் பார்க்க நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறான், எமப்பய போய் சேர்ந்தானா, என்ன உலகம் நான் செத்த பிறகு இப்படியா பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக். உடனே என்ன பண்ணார், இதை பேரை மாற்றுறதுக்காக என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய எல்லா சொத்தையும் என்ன பண்ணாருன்னா ஒரு ஃபவுண்டேஷன் எழுதி வச்சுட்டு, இந்த அமௌண்ட்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூவை இந்த சயின்ஸில், ஃபிசிக்ஸு, அப்புறமேட்டு பீஸ், இந்த மாதிரி ஒரு 6 கிளாஸிஃபிகேஷன், இப்போ எத்தனை இருக்குன்னு தெரியல, எத்தனை இருக்குது தெரியுமா? ஓகே, ஸோ 6, இப்போ 8 ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யார் டாப்பரோ இயர் ஆன் இயர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுங்க அப்படின்ட்டாங்க. அதோட ஒருத்தர் எக்கச்சக்கமாக இருக்குது, க்ரோர்ஸில் போகுது இன்னைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேன் ஆஃப் டெத்துங்கிற பேர் போயிடுச்சு அவருக்கு. வந்து இப்போ ஒரு ஹானரரி நேம் மாதிரி வந்துச்சு, நோபல் நேம் சேக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால் என்டோமெண்ட். இறந்த பிறகு என்னுடைய சொத்தில் ஒரு பார்ட் நான் இதுக்கு எழுதி வச்சிடறேன், இதை வச்சு நீங்கள் இந்த விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, இயர் ஆன் இயர். சொத்து தீர போகிறதில்ல, அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை மட்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, டொனேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தென் இட்ஸ் எ சேரிட்டி. அதுதான் என்டோமெண்ட். அப்போ அந்த என்டோமெண்ட் ஃபண்ட் இருக்கு இல்லையா, என்டோமெண்ட்டு எப்படி வரும் அப்படின்னு சொன்னாக்கா, டொனேஷன் கொடுத்த உடனே பேலன்ஸ் ஷீட்டில் எதுக்குப்பா வேணும், நோபல் ப்ரைஸ். அப்போ நோபல் ப்ரைஸ் ஃபண்டு ஒரு 100 crores.
அந்த நோபல் பிரைஸ் ஃபண்ட் அவர்கிட்ட வாங்கியிருக்கணும். லைபிலிட்டிஸ் தானே, யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க? இது யாரு? ஃபவுண்டேஷன், நோபல் ஃபவுண்டேஷன் வச்சுங்க. இதில் ஆல்ஃப்ரெட் நோபல் இந்த ஃபவுண்டேஷனுக்கு பணம் கொடுத்துருச்சு, 100 கோடி இந்தாங்க வச்சுங்க அப்படின்ட்டு. உடனே பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் போட்டாங்க. ஏன்னா லைபிலிட்டிஸ் தானே. இந்த பணத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க? இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நோபல் பிரைஸ் ஃபவுண்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் 100 crores. 100 crores. ஓகே, க்ரோர்ஸே மனசில் வர மாட்டேங்குது, எள்ளு தான் வருது பாருங்க. சி, கொஞ்சம் பெருசாக யோசிப்போம். 100 crores, ரைட். அடுத்த வருஷம் என்ன ஆகிடும்? இன் யுவர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அடுத்த வருஷம் என்ன ஆகிடும்? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, என்ன கொடுக்கும் அவங்களுக்கு? இன்கம் கொடுக்கும். இன்கம் ஆன் நோபல் பிரைஸ் ஃபவுண்டேஷன் மீன்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10% வருதுன்னு வச்சுங்க, 10 crores வருது. இதை வச்சு price distributed for how much? 10 crores is distributed. அவ்வளோதான். ஒரு 8 crores 9 crores அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் மற்றதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ த ஃபண்டு ஜென்ரேட் பண்ண இன்கம் இயர் ஆன் இயர் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. தென் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். ஹவு த க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் குட் பி that again the balance sheet remains the same. NPF, Nobel Prize Fund funded 100 crores, Nobel Prize Fund investment 100 crores அப்படியே இருக்கு. ஸோ இது தீர போகிறது இல்லை. ஆனால் இதுலேருந்து சம்பாதிச்சு கொடுக்குறது ப்ரைஸ் கொடுத்துட்டே வருவாங்க. ஒரு ஆக்டிவிட்டி இயர் ஆன் இயர் போயிட்டு இருக்கு. அவர் எப்பயோ போய் சேர்ந்துட்டார், இன்னும் ப்ரைஸ் இருக்கு. இது பேர் என்டோமெண்ட்னு பேர். இதுக்கு பேர் என்டோமெண்ட். ஸோ என்னுடைய ஃபினான்ஷியல் எஸ்பெஷலி பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸ் நடத்தும் போதெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் குளிராக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா 500 ரூபா கட்டெல்லாம் போட்டு எரித்து குளிர் காயலாம். ஆனால் அந்த 500 ரூபா கட்டு வரதுக்கு முக்கியமான ஒரு சோர்ஸ் இருக்குல்ல, அதை எரிச்சு விடாதீங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ சோர்ஸை எரிச்சிடாதீங்க. இதை காலி பண்ணிட்டீங்கன்னா போயிடும். இதை ஒன்றும் பண்ணாதீங்க. இதை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட் யூ நீட் டு பி ஃபினான்ஷியலி மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினான்ஷியலி மாஸ்டரியாக இருக்கணும்னா இந்த அமௌண்ட் சஃபிஷியன்ட் இனஃப் டு லிவ் யுவர் லைஃபாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். இதை மட்டும் ரெடி பண்ணால் போதுமானது. இதுக்கு எல்லாமே எக்ஸலண்ட் ஸ்டடீஸ் வந்து உங்களுடைய சிஏ அண்ட் சிஎம்ஏ தான், வேறு எந்த குவாலிஃபிகேஷன்லையும் கிடையாது. இங்கே தான் நம்ம மணியை நேரடியாக பார்க்குறோம். ரைட். ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் கால்ட் என்டோமெண்ட் ஃபண்ட். தேர்ட், there may be some special events organized now and then. Special events. அந்த ஈவெண்ட்ஸ் ஆனுவல் மீட்டிங், கெட் டுகெதர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க நவ் அண்ட் தென். அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா அதுலேருந்து ரெவன்யூ வரும், அதுக்காக செலவும் பண்ணுவாங்க. ரெவன்யூ லெஸ் எக்ஸ்பென்சஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த ரெசிடென்ட் மீன்ஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஆர் ரெவன்யூவை நீங்கள் வந்து இன்கம் சைட்லையும் எக்ஸ்பென்ஸ் சைட்லையும் போடலாம். ஆனுவல் டின்னர், டொனேஷன் கலெக்டட் ஆர் அமௌண்ட் கலெக்டட். ஆனுவல் டின்னர் ஸ்பெண்ட் 100 ரூபா 80 ரூபா, பேலன்ஸ் 20 ரூபா இதுலேயே வந்துடும். 120 ரூபா ஆயிடுச்சு, அந்த பேலன்ஸ் இதுலேயே அட்ஜஸ்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்படி பண்ணலாம். இல்லைன்னா டிஃபரன்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஸ்பெஷல் ஈவெண்ட். லெட்ஸ் சி. சப்ஸ்கிரிப்ஷனில் வி ஹாவ் பீரியாடிக்கல் லைஃப் என்ட்ரன்ஸ் ஃபீஸ். லைஃப் எப்போதுமே சி கேபிட்டல், பீரியாடிக்கல் பீயிங் ஐதர் பர் மந்த் ஆர் பர் ஆனம் வில் பி ஆல்வேஸ் ரெவன்யூ நேச்சர். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து மேபி கேபிட்டலாகவும் இருக்கலாம், ரெவன்யூவாகவும் இருக்கலாம். டொனேஷன் ரெகுலராக இருக்கலாம், லெகாசியாக இருக்கலாம், என்டோமெண்ட்டாக இருக்கலாம். ரெகுலராக இருந்துச்சுன்னா அது எப்போதுமே ரெவன்யூவாக இருக்கும். லெகசி அண்ட் என்டோமெண்ட்டாக இருக்கும்போது கேபிட்டல். ஸ்பெசிஃபிக்னா சில காலேஜஸ் ஸ்கூல்லலாம் ஒரு லேப் ஒன்று கட்டணும், லைப்ரரி ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்டிமேட் பண்ணிட்டு ஃபீஸை கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்டே வருவாங்க. டொனேஷன்ஸ், தட் டொனேஷன் இஸ் கெப்ட் இன் த செப்பரேட்லி மெயின்டைனிங் அக்கௌண்ட் ஃபார் டெவலப்பிங் ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் த லைப்ரரி. அப்போ அந்த டொனேஷனுக்கு பேர் ஸ்பெசிஃபிக் டொனேஷன். பில்டிங் ஃபண்டுன்னு கலெக்ட் பண்ணுவாங்க. பில்டிங் கட்டும் போது இந்த பணத்தை யூஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்க்குரிய ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆல்சோ பி தேர். ஸோ தீஸ் ஆர் த ஸ்பெஷல் திங்ஸ் வில் பி தேர் இன் ஜென்ரல். இதை தவிர எக்கச்சக்கமான ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் வரும். டேர்ம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இது வந்து சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது என்பிஓ பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி காலேஜஸ் கேன் பி ரன் அஸ் அன் என்பிஓ and sports academy can be run as an NPO. Flats association foundation can run as well as college, hospitals, laboratories, libraries. நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சில ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் மாறும் இல்லையா. அப்போ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாதனால இந்த சாப்டர் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ணுங்க. மற்றபடி லாஜிக் சேம். அப்போ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து என்னன்னு புரிஞ்சுக்கணும். வெதர் இட்ஸ் ரெவன்யூ. So we'll start with first illustration. So 5 types of problems நம்ம பார்க்க போறோம். So we'll start with a basic problem.
சில கொஷினில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டு மேக் திஸ் டாபிக் மோர் காம்ப்ளிகேட்டட் இந்த மெத்தடில் கொடுக்கலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஃப்ரம் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட். உங்களுக்கு ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் கொடுத்துருவாங்க. என்னென்ன வேணும்? ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட். இதுலேருந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். இஸ் தட் ஓகே? நான் இது ரெண்டை கொடுத்துட்டு இது ரெண்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க, அல்லது இது ரெண்டும் கொடுத்துட்டு இதை போட சொல்லுவான், அல்லது ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டையும் கொடுத்து இது ரெண்டு போட சொல்லலாம், அல்லது இது ரெண்டையும் கொடுத்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்னு போட சொல்லலாம், ஒன்றுமே கொடுக்காம போட சொல்லலாம். ரைட், வெறுமனே ரா டேட்டா மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் கம்ப்ளீட் லெஜர் ஆல்சோ பாசிபிள். மற்றபடி இது சிமிலர் டு சிங்கிள் என்ட்ரி மாடல் தான். கொஞ்சம் பேசிக் சம்ஸ் பார்த்துட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். தட் யூ கேன் ஈஸிலி பிரேக் ஆல் திஸ் திங்ஸ். ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நவ் இதில் மெயின் இன்கமே சப்ஸ்கிரிப்ஷன் தான். மெயின் இன்கமே சப்ஸ்கிரிப்ஷன் தான். ரங்ககர்மி, an amateur theatre organization, charges its members an annual subscription of rupees 200 per member. ஒரு ஆள்கிட்ட இருந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. It accrues for subscription owing at the end of each year and also adjusts for subscription received in advance. Okay. The organization closes its accounts every year 31st December. The following particulars are available. And January 2005 20 members owed இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தெரியும் இல்லையா, ஃபார்மேட் வந்து என்னது? இன்கமாக இருந்தால் இன்கம் ரிசீவ்ட், எக்ஸ்பென்சஸ் பெய்டு ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் மைனஸ் அட்வான்ஸ் போடுவோம்லே அதே தான். இன்கம் ரிசீவ்டு ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் மைனஸ் அட்வான்ஸ் ஆஃப் தி current year less outstanding of the previous year, add advance of the previous year. The final value will be income, subscription income. Right, subscription income. Income received will be posted where? Cash book. Income will be posted where? Income and expenditure. P&L account சொன்னோம் இல்லையா, இது cash book அப்படிங்கிறது என்னது? Receipts and payment. Receipts and payment. And year endல இருக்கக்கூடிய outstanding and advance எங்க போயிடும்? Closing balance sheetல போயிடும். ஓப்பனிங்ல இருக்கக்கூடிய previous year outstanding advance எங்க போயிடும்? ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்ல போயிடும். That you know. என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு? Rangakkarmi, an amateur theatre organization, charges its member an annual subscription of rupees 200 per month and also adjusted the subscription received in advance. எல்லாமே அட்ஜஸ்ட் பண்றதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அட்வான்ஸ் மொத்தம் 200 ரூபாய் ஒரு ஆளுக்கு. On 1st January 2005 na year beginning 20 members owed 2000. ஒவ்வொருத்தருக்கு 200 ரூபாய்னா 20 பேருக்கு 4000 ரூபாய் வருது. 20 members owed 4000 for the year 2004. அப்படின்னு அர்த்தம் ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங். ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் எங்கே போடணும்? இங்கே இந்த ஃபார்மேட்டில் எங்கே போடணுமோ போட்டுட்டே வந்துருங்க. அண்ட் December 2004 5 members paid 5000 for the year 2005. 2500க்கு 2005க்குரியதை முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ப்ரீவியஸ் இயரில் பெய்டு இன் அட்வான்ஸ். ஸோ ஹியர் திஸ் வேல்யூ பீங் 1000 ப்ரீவியஸ் இயர் அட்வான்ஸ். During the year 2005, the organization received cash subscription 85,000. என்ன ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க? 85,000. ரிசீவ்டுன்னு சொன்னால் இங்கே தான் வரணும். உண்மையான இன்கம் transferable to income expenditure after all the plus or minus will be getting. 2004, the details are, இந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்களா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த 85,000 ரூபாயில் 2004க்குரியது 4,000, அதாவது இந்த 4,000 வந்துச்சு. போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சு இல்லையா, அது இந்த வருஷம் வந்துச்சு. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 2005க்குரியது எவ்வளோ வந்திருக்கு? 79,000. 2006க்குரியதுன்னு என்ன அர்த்தம்? கரண்ட் இயரில் அடுத்த வருஷத்துக்குரியது கொடுத்துட்டாங்க, அட்வான்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் இயர். ஸோ அப்போ எங்கே வரணும்? இங்கே வேல்யூ பீயிங் 2000 rupees. ஓகே,
Now, at close 31st December 2005, 15 members had not paid for 2005 subscription. 15 மெம்பர்ஸ் வந்து இந்த இயர் எண்ட்ல கொடுக்கல. ஒவ்வொருத்தரும் 200 ரூபாய் கொடுக்கணும் அப்படி சொன்னாக்க எவ்வளவு வரும்? 3000 rupees இயர் எண்ட்ல நமக்கு வர வேண்டிய பணம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் த கரண்ட் இயர். Outstanding of the current year. Appa, what is the income? Do the plus or minus easily. We can get the value. So 88,000 minus 2,000, 86,000 minus 4,000, 82,000 plus 1,000, 83,000. 83,000 will be the income for the year. இது working note மாதிரி போறது. ஆனா ப்ரிப்பேர் சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட்னு சொல்லிட்டான். எப்படி போட சொல்லியிருக்கிறாங்க? அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் போட சொல்லியிருக்கிறாங்க. அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் வரும்போது என்ன பண்ணோம்? லெட்ஸ் சி. ஸோ தோஸ் ஹூ ஹவ் அட்டெண்டட் மை ஃபண்டமெண்டல் அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் ஆல்சோ, ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஐ பாஸ் த என்ட்ரி ஆல்சோ அண்ட் ப்ரிப்பேர்ட் லெஜர் ஆல்சோ, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர்ட் பிஃபோர் த அட்ஜஸ்ட்மெண்ட், ஆஃப்டர் த அட்ஜஸ்ட்மெண்ட், இதில் எல்லாத்தையும் நான் டீட்டெயில் கொடுத்துருக்கிறேன். அதெல்லாம் இங்கே நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக லெஜரில் எப்படி அப்பியர் ஆகும், அதெல்லாம் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ரைட். சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷனில் அசெட்ஸ் இருந்தால் எங்கே இருக்கணும்? ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட்லேயும் க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட்லேயும் இருக்கும். அதே லைபிலிட்டிஸ் அந்த ஓப்பனிங் எங்கிட்ட இருக்கணும்? கிரெடிட்டில், க்ளோசிங் பேலன்ஸ் இங்கே இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் பேமெண்ட் அதிகமாச்சுன்னா கிரெடிட் பண்ணுங்க, அது குறைஞ்சதுன்னா டெபிட் பண்ணுங்க. எப்போ அதிகமாகும்? ரிசீவ் பண்ண அதிகமாகும் கேஷ். எப்போ குறையும்? ஆன் ட்ரான்ஸ்ஃபரிங் திஸ் டு P&L account it will decrease. So transfer to P&L account, subscription account debit to P&L account. அவ்வளோதான் ஸ்ட்ரக்சர். இந்த விஷயங்கள் கிளாரிட்டி வரணும் அந்த லெஜர் அக்கௌண்ட்ல. இப்போ எது அசெட்டுங்க? இன்கமா இருந்தால், வராமல் இருந்தால் அசெட். அவுட்ஸ்டாண்டிங் வந்து அசெட். வர வேண்டியது வரலன்னா அந்த பார்ட்டி எனக்கு தரணும்னு அர்த்தம். தட் பார்ட்டி இஸ் மை டெட்டார். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் இஸ் த அசெட். ஓப்பனிங் 4,000 is here, closing 3,000 is here. அட்வான்ஸ் வாங்கிட்டா அடுத்த மாசத்துடைய பணத்தை நான் இப்பே வாங்கிட்டேன்னா ஐம் லைபிள் டு யூ. ஸோ அட்வான்ஸ் பீங் த லைபிலிட்டி. இது ரெண்டும் லைபிலிட்டி. ஓப்பனிங் ப்ரீவியஸ் இயரோடைய எவ்வளோ இருக்கு? 1000. க்ளோசிங் எவ்வளோ இருக்கு? 2,000. 1,000 and 2,000. அண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க? எவ்வளோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க? டேலி ஆச்சா? அவ்வளோதான். கிளியர். லெஜர் கேட்டால் லெஜர் போட தெரியணும், இல்லை ஒர்க்கிங் நோட் மாதிரி போட்டால் போதும் அப்படின்னா ஒர்க்கிங் நோட் மாதிரி போடணும். இந்த சாப்டரை எப்படி சிம்பிளிஃபைட் பண்ணி கேட்கறது? 20 மார்க்லாம் உங்கள்ட்ட நான் கேட்கல அப்படின்னா 5 மார்க் கேட்கணும், இப்படி தானே கேட்க முடியும். ஸோ 5 marks கொஸ்டின் ஆர் 3 marks இந்த மாதிரியான சம் மேக்ஸிமம் 8 marks கொஸ்டின் வரைக்கும் வெரி ஆஃபன் த சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கேன் எக்ஸ்பெக்ட். யா, சிஎம்ஏ ஃபவுண்டேஷனில் பொறுத்த வரைக்கும் கேல்குலேட் பண்ணிட்டு அல்டிமேட் நம்பர் சொல்கிற மாதிரி தான் வரும். எம்சிக்யூவில் பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் நம்பர் ஒரு சின்ன கேல்குலேஷன்ஸ் போட்டு 85,000, இது 83,000. What is the amount transferable to the P&L account? 83,000. That's how you can decide. Is that clear? Clear? Shall I move on to the next one? Right. Online students, come on, text me. Happy to see the complete strength in online present since the morning 20 without even single absent. ஏதோ நம்பி உட்கார்ந்துருக்கிறீங்க, பார்ப்போம். ஓகே, சில பேர் அந்த பார்ட்னர்ஷிப் இது சிங்கிள் என்ட்ரி இந்த டஃப்பான சம் வந்துச்சுன்னா போட்டியை மூடிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க.
பரவாயில்ல, உட்காந்துருக்கு, தில்லா உட்காந்துருக்கு, நீங்க நடத்துற பார்ப்போம் சார். குட், ஹாப்பி தென். வில் கோ ஃபார் த கொஸ்டின் நம்பர் 2. ஷல் ஐ ட்ரை திஸ்? அது இன்கமுக்கு, இப்போ இது எக்ஸ்பென்சஸ்க்கு அதே லாஜிக் தான். பட் இது அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் போட வேண்டாம், ஜஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டில் இந்த மாதிரி போட்டால் போதுமானது. இது இன்கமுக்கான ஸ்டேட்மெண்ட், இது எக்ஸ்பென்ஸ்க்கானது. A sports club gives the following receipts and payment. ரெண்டுமே இருக்கு, ரெசிட்ஸும் இருக்கு, பேமெண்ட்ஸும் இருக்கு for the year ended 31st March 2016. How the above information shown in income and expenditure account and then the balance sheet எப்படி அப்பியர் ஆகும்னு கேட்குறாங்க. So here we have the payments of salaries, rent. We usually start this way, okay? Payment, paid, salariesக்கான payment 17,000, ரெண்ட்டுக்கான பேமெண்ட் 7,220, மேகசினுக்கான பேமெண்ட் 2,172, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்க்கான பேமெண்ட் 10,278. இதில் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, ப்ரீபெய்ட்லாம் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் அண்ட் கரண்ட் இயர். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபார்மேட் எழுதிடலாமா? அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் த கரண்ட் இயர் லெஸ் அட்வான்ஸ் ஆஃப் தி கரண்ட் இயர் less outstanding of the previous year add advance of the previous year, then it will be final expenses. Format, this will be in receipts and payment account, this will be in your income and expenditure account, outstanding current year closing liability, balance sheet or liability side, advance closing asset, outstanding of the previous year opening liability, advance of the previous year opening assets. தெரியும் இல்லையா எங்க போவோம்ட்டு? அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. Now we'll see the salaries. Salaries outstanding in the beginning 710 and in the year end 170. Rent and electricity outstanding beginning 854 and 973. Magazines outstanding in the beginning 220, in the end 340. Prepaid sundry expenses beginning 417 minus plus item. ஏன்னா போன வருஷம் அட்வான்ஸாக பே பண்ணால் அது this meant for the current year. Current year advance is meant for the next year, so it should be removed. Prepaid salaries, salariesல prepaid இருக்கு, previous year prepaid added. போன வருஷம் அட்வான்ஸாக கொடுத்தால் அது இந்த வருஷத்துக்குரியதை ஆட் பண்ணிக்கிறேன், போன வருஷம் அட்வான்ஸாக கொடுத்துருந்தால் இந்த வருஷம் அட்வான்ஸாக கொடுத்தா அது அடுத்த வருஷத்துக்குரியதை அதனால சப்ட்ராக்ட் பண்ணி. ப்ரீபெய்ட் மேகசின்ஸ் அதே மாதிரி 455, previous year advance 455 and here 350. Now come on, tell me 17,170 minus 750 எவ்வளோ வருதுங்க? 420. 710 subtract பண்ணுங்க, 15,000. 710, 15, 710, 16, 710. ரைட். ரெண்ட்டுக்கு வரும்போது ஓகே, minus 854. Okay, 7339. Okay, here add this 2,512 minus 350. 2,162 minus 220. 1,942. 455 is added. What's the value? 2,000.
Now இது subtract பண்ண எவ்வளவு வருது? 620. 9,658. And 417 நம்ம subtract பண்ண add பண்ணா 10,075. ஓகே, இதுதான் ஈஸியான சம் நடத்துறது இல்லை, இல்லைன்னா அமைதியே கேட்பீங்க நான் சொல்றது என்ன இருந்தாலும். சரி, ஓகே, shall I move on to the next one? Good. We'll start with one comprehensive illustration, question number 3. Okay. From the following particulars, prepare income and expenditure account for the year 1718 of City Hospital. நமக்கு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான். ஓகே, ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம், சிங்கிள் என்ட்ரியில் இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். சின்ன சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா என்பிஓவும் சிங்கிள் என்ட்ரியும் சேம் சொல்லிட்டேன். அங்கே கேஷ் புக்குன்னா இங்கே ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட், அங்கே பிஎன்எல் அக்கௌண்ட்னா இங்கே இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. இன்கம் பேட்டர்ன் இங்கே வெவ்வேறையாக இருக்கும், சப்ஸ்கிரிப்ஷன், டொனேஷன் இந்த மாதிரி வரும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. லெட்ஸ் சி. So what is given? Receipts and payment only given. So rest, opening statement of affairs, income and expenditure account, and then balance sheet. Right. We'll finish up posting additional information first. Now, stock of medicines கொடுத்திருக்கிறாங்க. raw data இருந்தால் double posting. So ஒன்று stock of medicine, year beginning 1,15,000, year end 89,450. double stock of medicines, working note. ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா, ஸ்டேஷனரி எப்படி போடுறோமோ அது மாதிரி இங்கே. ஓகே, நார்மலாக கன்சியூமபிளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் வரது எக்ஸ்பென்சஸ். இட் இஸ் நாட் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் த ஸ்டாக்ஸ், அப்படி கூட அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல ஒர்க்கிங் நோட் மாதிரி போட்டுக்கிறேன். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெடிசின்ஸ் 1,15,000, add purchases minus closing stock 89,450, consumption of material, this is the medicines is the expenses. Subscription due, subscription received in advance. Okay, அப்போ என்ன பண்ணோம், working note number 2, subscription received, outstanding வரும்போது நம்ம என்ன பண்ணி ஆகணும், add outstanding of the current year less advance of the current year இல்லை, advance of the current year, ஓ மாற்றி போட்டேனா, அவுட்ஸ்டாண்டிங் வந்து 85,000. ஓகே ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் டியூ இருக்கு, அட்வான்ஸ் வந்து ஓகே எல்லாமே போட்டுக்கலாமே. அட்வான்ஸ் ஆஃப் தி கரண்ட் இயர் ஃபார்மேட் முதல் முடிச்சிடலாம். லெஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர், ஆட் அட்வான்ஸ் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர். This is what about your subscription
இன்கம். டியூ எவ்வளோ இருக்கு? அவுட்ஸ்டாண்டிங் in the beginning 85,000. கரண்ட் இயர்ல எவ்வளோ இருக்கு? 97,500. டபுள் என்ட்ரி. இன்னொரு இடம் வந்துடும். எனக்கு வர வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் வராமல் இருந்தால் அசெட் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். Outstanding subscription in the beginning will appear in the opening statement of affairs. 85,000 beginning. எண்டில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருக்கு? 97,500. அதே மாதிரி அட்வான்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் போன வருஷம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, அப்போ அரியர் பை த டைம் சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸ் 7,500. இங்கே வந்து ப்ரீவியஸ் இயர் அட்வான்ஸ் 7,500, கரண்ட் இயர் அட்வான்ஸ் டேஷ், current year advance dash. Then we'll move on to the next one. We have been given salaries outstanding. Salaries outstanding. இங்கே நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஒர்க்கிங் நோட் நம்பர் 3. salaries outstanding நீங்கள் என்ன பண்ணுவீங்க? salaries paid, salaries paid, outstanding மட்டும்தான் இருக்கு இல்லையா? add outstanding of the current year less outstanding of the previous year. So opening 8,000, closing 6,000. opening 8,000, closing 6,000. double entry. ஒரு entry போட்டாச்சு. working noteல போட்டாலும் அது one of the entries தான். அடுத்தது எங்க போயிடணும்? நேரா பேலன்ஸ் ஷீட்ல அவுட்ஸ்டாண்டிங் சேலரி பிகினிங்ல 8,000, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி எண்டில் எவ்வளோ இருக்கு? 6,000 here. We have done here. Government grant for free medical camp. Government grant வந்திருக்கு, அது கேம்புக்காக. ரெசிட்ஸ் கேம்ப், அப்போ அது ரெவென்யூ, கேம்புக்கு செலவு பண்ணிடுறதா வச்சுக்கலாம். டொனேஷன் ஃபார் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பர்பஸ், டொனேஷன் வந்திருக்கிறது ரெவென்யூ, அப்பயே வச்சுங்க, இது ரெவென்யூ. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 10%, இன்வெஸ்ட்மெண்ட் மேட் ஆன் 1st April 2017. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா பேமெண்ட் சைடில், இது 10% இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டான். என்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்? 1st April 17. இந்த இயர் பிகினிங்லேயே, இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருந்திருக்கு. இப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டோ லோனோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் டேட்டா கொடுத்துருந்தாக்க ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இந்த 60 லட்சத்துக்கு 10% போட்டால் 6,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கணுமா இல்லையா? ரெசிட் சைடில் 6,000 ரூபாய் இருக்கா? இல்லை, 4,500 தான் இருக்குது. யூ ஜஸ்ட் இன்டர்லிங்க். இஸ் தட் ஓகே? As it is being the hidden adjustment, you have to always cross verify, and we found that there is an outstanding of rupees 4,500. Now let's finish up posting the payments here one after one. Payments. So payments la varumbodhu ஒவ்வொன்றா போட்டுட்டே வரலாம். மெடிசின்ஸ்க்கான பேமெண்ட், மெடிசின்ஸ்க்கான பேமெண்ட் we may assume it may be the purchases 78,500. ஸோ கேஷ் பர்ச்சேஸஸாக இருந்தால் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, கிரெடிட் பர்ச்சேஸாக இருந்தால் கிரெடிட்டாஸ் ஃபார் மெடிசின்ஸ் இருக்கும். அது மாதிரி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட். ஸோ வில் அஷ்யூம் that entire purchases made out of the cash payment only. டாக்டர்ஸ் ஹானரரியம் எக்ஸ்பென்சஸ் தானே, எங்கே வரணும்? P&L. இது எத்தனை இடத்துல எழுதுனா போதும்? ஒரு இடத்துல. அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறனால சிங்கிள் பிளேஸ். ஸோ எக்ஸ்பென்சஸில் டாக்டர்ஸ் ஹானரரியம், ஓ சாரி, டாக்டர்ஸ் ஹானரரியம், the value being 70,000 rupees. Salaries to others, salaries to others, salaries தான் இங்கே இருக்குது, அதனால் அது பெண்டிங் இருக்கிறேன், அப்புறம் விட்டு பார்க்கலாம். salaries தவிர இது போட்டேன், இது போட்டேன். இன்வெஸ்ட்மெண்ட்,
Investment is part of asset. Capital payment 60. Salaries மட்டும் போடணும். Okay. Lighting charges expenditure. This value being 5,000. Equipment. Equipment அப்படினா usual assets தான் இருக்கும். Plant equipment 39,500. Charity show expenses. Charity show expenses. Charity ஷோக்குன்னு ஏதாவது கலெக்ஷன் வந்திருக்கா? இருக்கு ஃபண்ட் ஃபார் சேரிட்டி ஷோ. அப்போ இது ரெண்டையும் நம்ம நெட் பண்ணிக்கலாம்ப்பா. சேரிட்டி ஷோ. ஓகே. அதே மாதிரி மெடிக்கல் கேம்புக்கான எக்ஸ்பென்சஸ். டொனேஷன். இந்த கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் எதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க? மெடிக்கல் கேம்ப் நடத்துங்க சார்னு கொடுத்துருக்குறாங்க. செமினார் நடத்தியிருக்கிறோம், அதுக்கான கலெக்ஷன். இதெல்லாமே மேட்சிங் ஐட்டமாக இருக்குது. இதெல்லாம் மேட்சிங் ஐட்டமாக இருக்குது. ரைட். கவர்மெண்ட் டொனேஷன் இது சப்சிடி இது கொடுத்துருக்குறாங்க இல்லையா? கிராண்ட்ஸ் மெடிக்கல் கேம்ப் நடத்துறதுக்கு தான் யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணது போக மிச்சம் இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் மெடிக்கல் கேம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எங்கே கொண்டு போயிடலாம்? பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போயிடலாம். அப்போ இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். I picked that completely here. Right. So salary போடாம இருந்தேன், அது போட்டுக்கிறேன். 25,000 paid. Lighting charges, equipment, charity show expenses இருக்கு. Charity show expenses. Charity show expenses எவ்வளோ? 87,500. கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு? 75. அப்போ டெபிசிட்டா சர்ப்ளஸா? ஸோ டெபிசிட் இன் சேரிட்டி ஷோ இல்லையா? ரெசிட்ஸை வந்து ரெசிட் சைடில் போடுங்க, எக்ஸ்பென்ஸ் சைடில் போடுங்க. that way also you can work out. So I put the net value here 12,500. கவர்மெண்ட் கிராண்ட்ஸில் 1 lakh. எவ்வளோ மெடிக்கல் கேம்ப் நடத்துனாங்க? 82,500 rupees. பேலன்ஸ் 17,500 இருக்கு. that can be transferred to the balance sheet, can be used in the next year. அப்போ மெடிக்கல் ஃபண்டுன்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் கேம்ப் ஆர் மெடிக்கல் கேம்புக்கான ஃபண்டுன்னு வச்சுங்க. எவ்வளோ? 1,82,500 ஸ்பெண்ட். 17,500. செமினார் 49,000 செலவாயிருக்கு. செமினாருக்கு 56,000 கிடைச்சிருக்கு. 7,000 சர்ப்ளஸ் கிடைச்சிருக்கு. ஸோ செமினார் சர்ப்ளஸ் எவ்வளோ? 7,000 rupees. கேஷ் இன் ஹேண்ட் இயர் எண்டில் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் போயிடும். ஸோ இங்கே போட்டுக்கிறேன் அசட் சைடில் கேஷ். திஸ் வேல்யூ பீயிங் 1,03,000. இயர் பிகினிங்கில் எவ்வளோ இருந்திருக்கு? 1,24,500 கேஷ். 1,24,500. எல்லா பேமெண்ட் சைடும் போட்டேன். கேஷ் இன் ஹேண்ட் ஓப்பனிங் க்ளோசிங்கும் போட்டு முடிச்சிட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஹியர். அப்புறம் எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்தராக இன்னும் என்ன பெண்டிங் இருக்கு? சப்ஸ்கிரிப்ஷன், டொனேஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பெண்டிங் வச்சு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிச்சு. only these 3 items are going to be recorded. Now subscription வரும்போது 1,75,000 is the receipt. டொனேஷன் ரெவென்யூவா ட்ரீட் பண்ண சொல்லிட்டாங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போட்டுடலாம். 65,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4.5 பிளஸ் வர வேண்டிய அமௌண்ட் 1,500 சேர்த்து 6,000 போட்டுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வர வேண்டியதாக இருந்தால் அசெட் சைடில் போட்டுக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரூட் 1,500. I have posted everything. Now ஸ்டாக் சொல்லுங்க. 1,15,000 plus 78,500 எவ்வளோ வருதுங்க?
1 lakh 1 lakh இந்த இடமும் சொல்லிடுங்க எவ்வளோ வருது 1 lakh 93,500. So 1,04,050 is the expenses for medicine. Refer working note number 1. The value being 1,04,050. And working note number 2. எவ்வளோ 2 lakhs 2,72,500 minus 85,000 1,87,500 after adding the final answer being 1,95,000. Subscription being 1,95,000. இது போட்டாச்சு இதுவும் போட்டாச்சு. Salaries 25 plus 6 31,000 minus 8 23,000 will be the expenses debited here. Salaries 23,000. Now what is the balance here? Whatever the balance you will get is called capital fund. இதுக்கு general fund or capital fund னு சொன்னோம். வெறுமனே capital சொல்லாதீங்க. What is the value? 3 lakhs 3,24,000 total இது. இப்போ எனக்கு டோட்டல் போட வந்துட்டேன். 3,24,500. அப்போ கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளோ இருக்கு 9,000. ஓகே, ஹியர் த கேபிட்டல் ஃபண்ட் பீயிங் 3,09,000. வாட் இஸ் த சர்ப்ளஸ்? சர்ப்ளஸ் மட்டும் எனக்கு சொல்லுங்க போதும். 50 can be added here. Surplus. Balance sheet total. Hope it is tallying. What's the value? 3 lakhs 90,000 950. 3 lakhs 90,950. Let's see. Now, let me finish up first posting the assets and then the liabilities. Okay. Income and expenditure account. Income and expenditure account. Balance sheet. Land and building 20 lakhs. Furniture 3 lakhs. Lab 2.5 lakhs. Books 3.6 lakhs. Investment 6.5. Accrued tuition fees and cash and bank. Cash and bank வந்து this is 130 is the cash balance of the previous year, will be posted in opening balance like in receipts and payment. அதால மியூச்சுவலாக கேன்சல் ஆகிடும், எங்கேயும் வராது. அப்போ நமக்கு இன்னும் என்ன இருக்கு? அக்ரூட் டியூஷன் ஃபீஸ் மட்டும் இருக்கு.
ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயருடைய அக்ரூடு டியூஷன் ஃபீஸ் வர வேண்டியது அசெட் சைடில் இருக்கு. I'll just open the working note here. Fee received. போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன பண்ணி ஆகணும்? ஆட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் இயரில் ஆட் பண்ணியிருக்கணும். Accrued of the previous year should be subtracted, outstanding. So minus outstanding of the previous year. Value 10,000. Everything is over. Cash and bank நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இது எதில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க? ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில். இந்த நம்பரும் இந்த நம்பரும் இது எப்படி ஓப்பனிங் பேலன்ஸ் வந்துச்சு? ஓ, இது எடுத்துக்கிட்டேன்னா லைபிலிட்டிஸ் இருக்கிறதால. ஓகே ஓகே. ஸோ ரெசிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸை விட்டுருவோம், அது இங்கே வராது. இந்த 4 ஐட்டத்தை மட்டும் எடுத்துக்கலாம், 4-5 ஐட்டத்தை மட்டும். கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் வந்திருக்கு. ஓ, லைபிலிட்டிஸ் இருக்கு, மாற்றி எடுத்துட்டு வந்துருக்கோம். யா. ஸோ கேபிட்டல் ஃபண்ட் $21 lakhs. Building construction fund, specific donation. Building கட்டுறதுக்காக பணத்தை கலெக்ட் பண்ணிட்டே வரும். ஓகே. Building fund $8 lakhs. General fund outstanding, maybe for what? So I'm not sure. இதே நான் ஜென்ரல் ஃபண்டாகவே வச்சுக்கிறேன். கேபிட்டல் ஃபண்டில் ஒரு பார்ட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது சொன்னால் அதை நம்ம அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் ஃபண்ட் $6,40,000. அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸில் வரும்போது நோட் 1 and 2. Salaries, add outstanding of the current year, then minus outstanding of the previous year. 1,60,000. So we have recorded all the items in the balance sheet. Okay. Now what we have to do? We'll now post the payments. Payments முன்னாடி அதர் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாமே. 4 விஷயங்கள் என்னென்ன இருக்கு? டியூஷன் ஃபீ அவுட்ஸ்டாண்டிங் இந்த இயர் எண்டு. ஓகே, இது 5 இருக்கணும் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே டியூஷன் ஃபீ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது ப்ரீவியஸ் இயரில். இது கரண்ட் இயராக இருக்கணும். செக் பண்ணிக்கோங்க. இந்த கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங். உங்கள் புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்குறேன். லேட்டஸ்ட்டில் அப்டேட் பண்ணிட்டேன், அதில் தப்பு இருக்குது. நோ இஷ்யூஸ் தான். புக்கில் அப்டேட் பண்ணிட்டேன்ல. ஓகே, 23-24. So tuition fee, add outstanding of the current year, value being 40. இன்னொரு இடம் கரண்ட் இயரில் அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா, எனக்கு வர வேண்டியது வராமல் இருந்துச்சுன்னா அசெட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபீ 40,000 rupees. Salary of teaching staff outstanding 2.5 lakhs. Outstanding of the current year should be added 2.5 lakhs. Salary இன்னும் கொடுக்காம இருந்தால் liability, so liability சைடில் போட்டுக்கிறேன். Outstanding salary 2.5 lakhs.
Books received on donation from various parties valued 30,000. Donation, your income 30,000 will be addable with the books. Cash donation கொடுத்திருந்தால் donation incomeலையும் கேஷ்ல கொண்டு போய் ஆட் பண்ணுவீங்க. புக் டொனேஷன் கொடுத்ததுனால இன்கம் சைடில் போட்டேன். அது இல்லாமல் எதில் கொண்டு போய் ஆட் பண்ணிட்டேன்? புக்ஸில் கொண்டு போய் சேர்த்துட்டேன். அவுட்ஸ்டாண்டிங் பில்டிங் ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ் நோட், இதை வந்து நம்ம இங்கேயே போட்டுக்கலாம். ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ் ஆட் அவுட்ஸ்டாண்டிங் இன்னர் காலத்திலே போட்டுக்கிறேன். 15. அவுட்ஸ்டாண்டிங் ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ் வந்து எனக்கு லயபிலிட்டி இன்னும் தரல, அதனால லயபிலிட்டி சைடில் போட்டுட்டேன். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டபுள் என்ட்ரி, ரெண்டு என்ட்ரி நம்ம பார்த்து போட்டு முடிச்சிட்டோம். And we have been given the depreciation for various assets. Right. Land and building எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 2%. Land and building depreciation. அப்போ லேண்ட் அண்ட் பில்டிங்கில் 2% எவ்வளோ வருது? 40,000. அண்ட் ஃபர்னிச்சருக்கு 8% எவ்வளோ வருதுங்க? 30,400. am I right? ஓ, ஃபர்னிச்சர் பர்ச்சேசஸ் இருக்கா? ஸோ இதுக்கு 8% டெப்ரிசியேஷன் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன், அப்புறமேட்டு பார்க்கலாம். லெபார்டரி எக்யூப்மெண்ட் அதுக்கான டெப்ரிசியேஷன் 10% போட்டு வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்துட்டு போடுவோம். புக்ஸுக்கு 20%. Right. So we'll start with the payments. Payments la salaries and allowances. இங்கே salaries போட்டிருக்கிறோம். வேல்யூ எவ்வளோ? 42 lakhs. ஓகே, டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்குரிய சேலரி டேரக்டாக இங்கே டெபிட் பண்ணிக்கலாம். டீச்சர்ஸுக்கு, நான் டீச்சருக்கு, நான் டீச்சருக்கு எவ்வளோ வருது? 20 lakhs. Printing and stationery 80,000. Printing and stationery 80,000. Okay. Laboratory expenses 60. Lab expenses 60. Lab equipment 1.2. 1.2 should be added. Library books 2.5 should be added. Office expenses debit, value being 60. Electricity and telephone EV simpler 75,000. Audit fee value being 2,000. Municipal taxes 1,000. Building repairs ஏற்கனவே ரிப்பேர்ஸ்க்கு போட்டிருக்கிறோம் 55,000. Purchase of furniture 80. Games and sports equipments, sports expenses 20,000. Welfare expenses
30,000. New investment made being 1,50,000. Closing balance of cash bank 92,000. Payment side over. Payment side over. Is that okay? Then receipt side, leaving the opening balance as தேவை Government grants, treat that being revenue. அப்போ P&L அக்கௌண்ட்ல போட்டுருங்க. Income and expenditure, sorry, income and expenditure அக்கௌண்ட்ல போட்டுருங்க. Government grants 50 lakhs. Major source government grants தான் இந்த ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்றதுக்கு. ஸ்போர்ட்ஸ், எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு டீச்சர்ஸ்க்குரிய ஃபண்டு, பேசிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஃபண்டு கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, தே வில் கிவ் த பிளேஸ் ஒன்லி. ஓகே, ஸோ அது மாதிரி தே கெட் மோர் கிராண்ட்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட், தட் டு ரெவன்யூ. டொனேஷன் ஃபார் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஏற்கனவே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் 8 லட்ச ரூபாய் வச்சிருக்கிறீங்க. இந்த வருஷம் ஒரு 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் வந்திருக்கு. நவ் த டொனேஷன் இன்க்ரீசஸ் டு 10 lakhs. Tuition fees and season charges 18,20,000 rupees. Investment income 70. Income from investment 70,000. And rental income, hall charges, rental income 40,000 rupees. 40,000 rupees. So general fund பத்தி ஒன்றும் சொல்லலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? The fund kept aside can be used for any purpose அப்படின்னு வச்சுக்கலாம். Until it is used, it's a liability. Liability சைடில் கேபிட்டல் ஃபண்ட் மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். I think we have posted all these things. Depreciation மட்டும் போடணும். ஃபர்னிச்சருக்கு டெப்ரிசியேஷன் போடுங்க. 3,80,000 இருக்கு இல்லையா? எவ்வளோ? 24 30,400 தானே? ஓகே, 30,400. அப்போ டெப்ரிசியேஷன் சப்ட்ராக்ட் பண்ண எவ்வளோ வருது? 3 lakhs. ஓகே, 3,49,600. லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு 40,000 சப்ட்ராக்ட் பண்ணிட்டாக்க 19 lakhs 60,000 ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். லேப் 2.5 10% கிரியேட் பண்ணி ஆகணும். 2.5 அண்ட் 1.2 3.7க்கு 10% 37,000. சார் ஓப்பனிங் பேலன்ஸில் கண்டுபிடிக்கணுமா, க்ளோசிங் பேலன்ஸில் கண்டுபிடிக்கணுமா? தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, ஓப்பனிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு க்ளோசிங் பேலன்ஸ் அடிஷ்னலாக வாங்கினதுக்கு ஒன்று டேட் சொல்லலை அப்படின்னு சொன்னால் ஹாஃப் இயர் கண்டுபிடிச்சி போடலாம். இல்லை ஓப்பனிங் மட்டும் கண்டுபிடிச்சி போடலாம். இல்லை ரெண்டு சேர்த்துருக்கக்கூடிய க்ளோசிங் வேல்யூவில் கண்டுபிடிச்சி போடலாம். ரைட். சில சமயம் கொஸ்டின்லேயே ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க, இதில் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னா இட்ஸ் யுவர் சாய்ஸ். யூ கேன் டூ யுவர் ஓன் அண்ட் கிவ் த ஹிண்ட் ஓவர் தட். ஓகே, லேபோடைய டோட்டல் வேல்யூ ஆஃப்டர் த டெப்ரிசியேஷன் பீயிங் 3 lakhs 33,000. அவ்வளோதானே? புக்ஸ் வரும்போது டெப்ரிசியேஷன் பீயிங் 20%, 1,28,000. After depreciation, what is the book balance now? 5,12,000. Investment it becomes 8 lakhs, no depreciation here. Fee received சொல்லுங்க எவ்வளோன்ட்டு? ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ். What is the ultimate fees received? 18,50,000. Now this will be transferable to the income side. Fee received 18,50,000. Salary எவ்வளோ? 42 plus 160 minus 250 42,90,000. Teaching staff உடைய salary 42,90,000. Now get me the total of income and expenditure. 69,90,000. 69,90,000. Hope you'll be getting surplus. 81,600 surplus. Income over expenditure.
That will be added with the capital fund. 81,600. Balance sheet total 40 lakhs 86,600. 40 lakhs 86,600. ஸோ என்பி1 வந்தால் இந்த மாதிரி வேரியன்ட் இருக்கலாம். இப்போ பார்த்தது காலேஜ். அடுத்தது 5th கொஸ்டின் நவபாரத் கிளப் ஒன்று. அடுத்ததும் கிளப். செவனும் கிளப். 8th டிக்னிட்டி ஃபவுண்டேஷனை வச்சிருக்கிறாங்க. லாஸ்ட் வந்து ரெக்ரேஷன் கிளப். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஃப்ரம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துட்டோம். ரிவர்ஸ்ல யோசிக்கணும். அண்ட் பேலன்ஸ் ஷீட். எந்த பேலன்ஸ் ஷீட்டு? க்ளோசிங்கா ஓப்பனிங்கா? ப்ரிப்பேர் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட். இயர் எண்டட் அப்படின்னா க்ளோசிங். அப்போ ஓப்பனிங் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். தலைகளே யோசிக்கணும். இந்த சம்ம படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரோட்டில் தலைகள் நடந்து போகலாம். ஓகே, இதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பாருங்க. கோஹோம் சி ஓனி. இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதை நம்ம யோசிக்கணும். அப்படி மாதிரி நீங்கள் சேர்த்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போங்க ஒவ்வொன்றும். லெட்ஸ் சி. So I am going to prepare opening balance sheet as well as receipts and payment. Receipts and payment. And then balance sheet. Let's start with first expenditure. And then income. We have been given the adjustments also related to subscription. Subscriptionல இருக்கு, salaryல இருக்கு, entrance fees இருக்கு, ground printing stationery ரெண்டுலயுமே adjustment இருக்கு. எதுல adjustment இருக்கு? கிரவுண்ட்ல இருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஸ்டேஷனரியில இருக்கு, எங்க பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரியில இருக்கு, என்ட்ரன்ஸ் ஃபீ, அப்கீப் ஆஃப் கிரவுண்ட். ஓகே, இங்க இருக்கு கிரவுண்ட். சேலரிஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன்ல எங்க இருக்கு? கிரவுண்டு, ஸ்டேஷனரி, entrance fee, subscription, salary. Okay, entrance fee adjustment. Okay, now adjustment உள்ளத முடிச்சிரலாம் first இந்த முறை for a change. 3 and 4 ரெண்டுமே subscription related. Let me try to finish up that. 3 and 4 எப்படி போடுவீங்க subscription இருந்தா? So subscription received. Okay, subscription received. Add outstanding of the current year less advance of the current year minus outstanding of the previous year plus advance of the previous year.
Finally, subscription income. Subscription outstanding in 10 and 11 was 3,100. What does it mean? Previous year outstanding 3,100, and current year outstanding being 2,600. Subscription received in advance previous year 1,100, current year 700. Should be posted twice. Previous year balance sheet தான் prepare பண்றேன், அதனால அது முதல்ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எது outstanding of the previous year? Outstanding of the previous year is the asset, isn't it? Outstanding subscription of the previous year, asset for the previous year, the value being 3,100. If I get the advance, it is a liability. Advance subscription, the value being 1,100. இது ரெண்டு எங்க வரணும்? Closing balance sheet. But closing balance sheet is already given, mutually cancel ஆயிடும். பாப்போம். இங்க இருக்கா? Cancel. இங்க இருக்கா? Cancel. While posting these things, you skip that. Post பண்ணிட்டோம். Clear? Then subscription க்கு பிறகு salary outstanding. Salary போட்டுருவோம் இப்ப. Salary பேமெண்ட் சைடில் தானே போடணும். salary 28,000. என்ன சொல்லியிருக்கிறாங்க? 11ல அவுட்ஸ்டாண்டிங். எப்போ? ப்ரீவியஸ் இயரில் அவுட்ஸ்டாண்டிங் 3,600. அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் இருக்கும் அவுட்ஸ்டாண்டிங் salary by the time. Am I right? Outstanding salary 3,600. இங்கே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் salary இருக்கு பாருங்க. இது வந்து என்னது? கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங். அப்போ எப்படி போடுவீங்க? இங்கே பாருங்க. salary received, add outstanding previous year, you will get salary expenses. 28,000 எங்க போடுவீங்க? salary expensesல போடுவீங்க. why we prepare balance sheet, opening balance sheet? அதான் நம்ம கொடுக்கல. அர்ஷத், what's your doubt? எக்ஸாம்ல இதெல்லாம் எப்படி சார் வரும், சரி ரியல் லைஃப்ல எப்படி சார் வரும் அப்படின்லாம் கேட்காதீங்க. நாம இங்க மாஸ்டர் பண்றோம். we are mastering the subject. ஓகே, அதுதான் இந்த மாதிரிலாம் ட்ரிக்கியெல்லாம் வரதெல்லாம் மாஸ்டரிங் தான். ப்ராக்டிக்கல் லைஃப்ல இது இருக்காது. ஓகே, ஈவன் ஆடிட் பண்ண போறீங்கன்னா இந்த வருஷம் ஒரு டேட்டா வச்சு போன வருஷம் எவ்வளோ இருந்திருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் கெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு எல்லாமே இந்த எக்ஸ்போஷர் நமக்கு தேவைப்படுது. இஸ் தட் ஓகே? They have not given the opening balance sheet, so we are preparing the opening balance sheet. Okay, 28,000. What is the outstanding of salary? Previous year outstanding 3,600. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ வரும்போது நம்ம ரீட் பண்ணி இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். இதை இப்போதைக்கு இந்த 4,200 போடாமலே இருக்கு. கிளியர்? இதை முடிச்சாச்சு. என்ட்ரன்ஸ் ஃபீல பாதி கேபிட்டலைஸ் பண்ணணும். என்ட்ரன்ஸ் ஃபீ ரெசிட் சைடில் போட்டிருக்கணும். சொல்லுங்க. என்ட்ரன்ஸ் ஃபீ எவ்வளோ? 5,800. எவ்வளோ? 5,800. 2,900 என்ட்ரன்ஸ் ஃபீங்கிறது என்னது? பிஎன்எல்க்குள்ள கிரெடிட் பண்ணி இருக்கிறாங்க. பிஎன்எல்க்குள்ள எதை கிரெடிட் பண்ணலாம்? பிஎன்எல் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல எதை கிரெடிட் பண்ணலாம்? ரெவென்யூ நேச்சர். 50% கிரெடிட் பண்ணுங்க, 50% கேபிட்டலைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. 50% எங்க போயிடுச்சு? பேலன்ஸ் ஷீட்ல போயிருக்கும் பாருங்க. இங்க யூ அண்டர்ஸ்டாண்ட்? கிளியர்? அப்ப இதை டிக் பண்ணிக்கிறேன், இங்க இதை டிக் பண்றேன். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்ட் பீயிங் 5,800.
ரிசீவ் பண்ணது யூஸ்வலாக ரெசிட் சைடில் இருக்கிறது கொடுத்துருவாங்க. 50% கேபிட்டலைஸ் பண்ணுனா பேலன்ஸ் ஷீட் போயிடும், இன்னொரு 50% ரெவன்யூ அக்கௌண்ட் போகும். இங்கே ரெவன்யூ அக்கௌண்ட்டில் 2900 இருக்குது, 50% கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இங்கே இருக்கிறது ரெவன்யூ ஐட்டம். அப்போ கேபிட்டலைஸ் பண்ணுறது another 2900, ரிசீவ் பண்ணது 5800. சப்ஸ்கிரிப்ஷனுடைய வேல்யூ இங்கே போட்டுக்கிறேன் 56,640. ஓகே ஓகே 56,640 and salaries போட்டாச்சு. வேற என்ன இருக்கு? upkeep of ground and printing and stationery related to 10 and 11 were paid in 11 and 12. அப்ப அந்த பீரியட்ல அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்குன்னு அர்த்தம். This is outstanding by the time. Previous year outstandings. These two are previous year's outstanding. பேலன்ஸ் ஷீட்ல போட்டுக்கிறேன். outstanding printing and stationery 1500. sorry, upkeep ground 1500, printing and stationery 510, printing and stationery 510. so இங்கே போட்டுக்கிறேன் upkeepக்கான expenses add outstanding of the current year or less outstanding of the previous year. இது previous year outstanding அப்படிங்கறனால மைனஸ் பண்ணிக்கிறேன். ground upkeep பண்றதுக்கு 1500, stationery அதே மாதிரி வரும்போது stationery minus outstanding of the previous year 510. இப்போ நம்மளுடைய அட்டென்ஷன் 2 பைல இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் என் கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது சார் 2 போடல சார் பை போடல சார் எல்லாம் சத்தம் போட்டீங்க. ரிமெம்பர் பண்ணி பாருங்க. என்ன சார் 2 போடல, என்ன சார் பைய போடல, ஞாபகம் இருக்கா? இல்லை நீங்களே யோசிச்சிங்களா ஏன் அது ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்ல 2 போடல பை போடலன்னு? நான் ரொம்ப இடத்துல போட்டிருக்க மாட்டேன். எவ்வளோ லோடு வரும்போது 2 பை தான் ரொம்ப முக்கியமாக்கும். ஹேண்ட் ரைட்டிங் தான் முக்கியமா. இப்போ புரியுதா? அந்த கோடு போடுறதுக்குலாம் நமக்கு நேரமே கிடையாது. அதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்க, கான்செப்ட் கிளாரிட்டியோட இருக்கணும். டஃப்பான இது கொஸ்டினை பிரேக் பண்ணும். தட்ஸ் வாட் அபவுட் ப்ரொஃபஷனல்ஸ். அதை விட்டுட்டா டெக்கரேட் பண்ணிட்டு மல்டி கலர்ல எழுதுறது நாட் ரெக்வயர்ட் ஃபார் த ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ். மல்டி கலர் இஸ் நாட் ரெக்வயர்ட் இன் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொஹிபிட்டட். ஒன்று ப்ளூ கலர் இங்கு ஆர் பிளாக் கலர் இங்கு, ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணும். ரெண்டு மாற்றி யூஸ் பண்ணாலும் நாட் அலவுட். ஞாபகம் வச்சுங்க. ப்ளூ ஒன்று வச்சுக்கிறேன் சார், பிளாக் ஒன்று வச்சுக்கிறேன் சார், அதெல்லாம் வேண்டாம். சில பேர் ஒரு அப்படி பேக் ஃபுல்லாக இது பென் எடுத்துகிட்டு போய் உட்காந்துப்பாங்க எக்ஸாமில். அதெல்லாம் கிடையாது. ஒரே பேனை தான், பிளாக்ல 2 வச்சுங்க, ஸ்டாண்ட் பை எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். அதுக்கு மேலே தேவையே இருக்காது. ஒரு பேனை தீந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் தீராது நம்ம எழுதுகிற எழுப்பு. சரிதானே? ஸோ ஜஸ்ட் திங்க் ஓவர் தட். Now we'll go for the next one. This one is over. இப்போ இதில் என்னென்ன இருக்கு? ஓனா போட்டு வரலாம். அப்கீப் இன்னும் ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கு 21,000. ஓகே, here is 21,000. printing and stationery 2,800. எல்லாமே கீழே வரக்கூடிய நம்பர்ஸ். depreciation எங்க வரணும்? பேலன்ஸ் ஷீட்ல ஆட் பண்ணிக்கணும். பில்டிங் ரிவர்ஸ்ல நம்ம யோசிக்கிறோம், அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். 9 ஆடபிள், ஃபர்னிச்சர் 1000 ஆடபிள், ரிப்பேர்ஸ் இது என்னது? ரிப்பேர்ஸ் பேமெண்ட்ஸ் தானே. ரிப்பேர்ஸ் எங்க இருக்கு? எங்கேயும் இல்லையா? ஸோ இது 2 தான் ரிப்பேர்ஸ். சரி, டெப்ரிசியேஷன் இது ரிப்பேர்ஸ் வந்து 3,500. மேபி பேமெண்ட் சைடில் போட்டுக்கிறேன், ஒன்றும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. திஸ் வேல்யூ பீங் 3,500. சர்ப்ளஸ் எங்க வரும்? ஜெனரல் ஃபண்டில் சப்ட்ராக்ட் பண்ணி போடணும்.
கேபிட்டல் ஃபண்டில். க்ளோசிங் கேபிட்டல் ஃபண்ட்லேருந்து மைனஸ் பண்ணி போடுங்கப்பா. க்ளோசிங் கேபிட்டல் ஃபண்டாக இருந்தால் இல்லைனா தேவை இருக்காது. ஓகே, இட் வில் நாட் ஹேவ். க்ளோசிங் கேபிட்டல் எம்ப்ளாய்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து மைனஸ் பண்ணி போடணும். டேலி பண்ணி பேலன்சிங் ஃபிகராக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளோசிங்கில் எவ்வளோ இருக்கு இந்த பாருங்க, இதான் அந்த நம்பர் மைனஸ் பண்ணி போடுறது. ரைட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? போஸ்டட் எவ்ரிதிங். சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் ரெசிட் சைடில் ஓல்டு நியூஸ் பேப்பர் சோல்டு, வேல்யூ பீங் 530. லெக்சர்ஸ் ரெசிட் சைடில் லெக்சர்ஸ் கொடுத்ததுனால வந்து பணம் 8,000 rupees. Miscellaneous income receipt side 1,200. இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 5,800 எப்படி வந்துச்சு? 50% கேபிட்டலைஸ் பண்ணணும், 50% ரெவன்யூவாக இருக்கிறது P&L அக்கௌண்ட்டில் போட்டிருக்கிறாங்க. இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் இது 50%. இப்போ இன்னொரு 50% என்னவா இருக்க முடியும்? கேபிட்டலைஸ் பண்ணதாக மொத்தம் நம்ம கலெக்ட் பண்ணது 5,800. So this one is over. Now let's go for balance sheet asset items. Balance sheet la ground building 1,43,200. You add up here 1,43,200. அப்போ ஓப்பனிங் லெவலில் இருந்திருக்கணும் 1,52,200. Furniture 9,000. So then 10,000 should be the opening furniture value. Closing at that நம்ம depreciation less பண்ணுவோம். இப்போ ரிவர்ஸில் போகிறோம். So we have to add the depreciation back. ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸ் ஃபண்ட் வந்து 43,000 இருக்குது. அது அப்படியே ஃபண்ட் வச்சுக்கிறோம், என்னைக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸ் வேல்யூ பீயிங் 43,000. சப்ஸ்கிரிப்ஷன் 2,600 ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணியாச்சு, டிக் பண்ணிட்டேன். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். அப்போ இது இயர் எண்டோடைய பேலன்ஸ். ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸு, put the closing balance. Okay, போன வருஷத்துடைய closing balance இங்கே வந்துருச்சு 19,400. என்னப்பா? ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறாங்களா? ஓகே ஓகே. Sports fund investment asset. Okay, sorry, I just stand corrected. I thought only fund, but fund investment liye edha na paaka moten. Sports prize fund investment 43,000. And this is the closing cash balance 19,400. appo opening cash balance kandupidichu neenga enga kondu potukalam. With that these items are posted, asset side items are posted. Then closing liabilities details. Closing liabilities la varumbodhu capital fund in the beginning evlo irukku 1,56,430. In the 2,900 already added. இதுவும் இந்த வருஷம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் போட்டதும் சேர்த்து இங்கே 5,800. சர்ப்ளஸ் வந்து 3,970. ஸோ அப்போ க்ளோசிங்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி போடணும். பட் நம்ம ஓப்பனிங் டீட்டெயில்ஸ் தெரியறதுனால அது டேட்டா போட்டோம். ஸ்போர்ட்ஸ் ஃபண்டு எவ்வளோ இருக்கு? ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபண்டு, ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸ் ஃபண்ட், ஃபண்டு வந்து லைபிலிட்டி, இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா அது அசெட். ஏன்னா என்டோமெண்ட் ஸ்கீம் சொன்னேன். எவ்வளோ இருக்குது? 51,000. அப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபண்டுனால நமக்கு 4,500 ரூபாய் லாபம் வந்திருக்கு. ப்ரைஸ் கொடுத்தது 6,500 ரூபாய். ப்ரைஸ் கொடுத்தது 6,500 ரூபாய். கிளியர்? ஸோ அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 2,000 ஷார்டேஜ். ஷார்டேஜ் கேன் பி டெபிட்டட் டு த P&L அக்கௌண்ட். பட் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? அசெட்ஸ்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க.
that is adjusted in the asset side. Okay, interest received and prices awarded. Outstanding salary plus outstanding of the current year. Okay, இதை நம்ம பார்க்கலாம். முதல் இதை முடிக்கலாம். Outstanding of the current year எவ்வளவு இருக்கு? இது previous year. Okay, 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 okay. Here, outstanding of the current year being 4,200. Okay, 4,200. I think I have posted everything except these two items. 4,500 and 6,500 உள்ள difference 2,000 rupees நம்ம shortageல இருக்கிறோம். 2,000 rupees shortageல இருக்கு. Right. இதெல்லாம் போட்டு முடிங்க. salary received எவ்வளவு வருது ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா salary received எவ்வளவு salary received payment 27,400 கண்டுபிடிச்சதை நீங்க கொண்டு போயிடுறேன் பேமெண்ட் சைடில் 27,400. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் எவ்வளோ வருது ரிவர்ஸில் போட்டே வாங்க 56,740 இட்ஸ் 740 subscription received 56,740. upkeep minus 1,500 பிறகு 21 இருக்குன்னா முன்னாடி எவ்வளவு இருந்திருக்கணும் 22,500 இருக்கணும். upkeep expenses payment side upkeep ground upkeep 22,500 and இங்க stationery வரும்போது 2,800 மைனஸ்னா பிளஸ் பண்ணா எவ்வளவு வருது 3,310 stationery pay. Is that okay? Clear? Now total the receipts and payment here closing balance being 19,400. Where are the miss பண்ணி இருக்கிறோமா 1 second check பண்ணிக்கிறேன். closing balance 19,400 22,500 3,310 salaries வந்து 27,400 sports price அந்த 6,500 4,500 6,500 பேமெண்ட் சைடில் போட்டாங்க ஸ்போர்ட்ஸ் பிரைஸ் பெய்டு ஆனால் வருமானம் வந்தது 4,500 ரூபாய் ஸ்போர்ட்ஸ் பிரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வந்த இன்கம். ஸோ அது ஒன்று தான் பெண்டிங் வைக்கிறேன், அதையும் நம்ம போட்டாச்சு. பணம் வந்துச்சு போச்சு, ஆனால் இது வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் போடலை. என்ன ஸ்பெஷல் ஃபண்டில் கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். என்டோமெண்ட் ஃபண்டில் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. Yeah, 5,840, 56,740, 5,800, 5,800. அதுக்கப்புறம் 8,000 லெக்சர் ஃபீஸு 4,500, 530, 1,200. டேலி பண்ணி எனக்கு சொல்லுங்க. 82,610, 82,610. Opening balance being 5,840. Will go to where? Balance sheet, asset side, 5,840. Total the opening balance sheet 2,14,140. 2,14,140. These kinds of lengthiest illustrations can be expected at the CA foundation level as well as CMA inter level. CA foundation students basic idea இருந்தால் போதுமானது, மேலே தேவையில்லை.
ஆனால் ஐ ரெக்வஸ்ட் யூ டு ப்ராக்டிஸ். ஏன்னா எக்ஸாம் எப்போ வரப்போகுது? டிசம்பர். அது வரைக்கும் ஆல்மோஸ்ட் போர்ஷன்ஸே முடிய போகுது. உட்காந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் டிசம்பர் 10th தான் வரப்போகுது. ஆல்மோஸ்ட் போர்ஷன்ஸு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற நேரமே இந்த 3 சாப்டருக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் தான் இருந்தாலும் இந்த மாதிரி டீட்டெயிலாக ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் இன்டர் லெவலுக்கு யூஸ் ஆகும். ஃபவுண்டேஷன் சிஏ ஃபவுண்டேஷனோ சிஎம்ஏ இன்டர் குரூப் ஒன்றும் 2 பேர்த்துக்குமே நான் சொல்கிற ஒரே விஷயம், அக்கௌண்ட் ஸ்ட்ராங் ஆகணும்னா இந்த 3 சாப்டரில் எவ்வளோ சம் போட முடியுமோ போடுங்க. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், சிங்கிள் என்ட்ரி, ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸ். சிஏ ஃபவுண்டேஷன் புக் வாங்குங்க, சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் புக்கு டவுன்லோட் பண்ணுங்கள், அதுலேருந்து சம்ம போடுங்க, இன்டர்லையும் போடுங்க, எல்லாமே போட்டு முடிங்க.